வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட Sreeshma Mam. Hi everyone. Good evening பசங்களா. Good evening டா. Good evening. Hello, hello, hi. Yes, hi everyone. Hello. Good evening, good evening. Yes. ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருந்துச்சுன்னா சாட்ல கிளியர் மேம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். எஸ், ஹாய், ஹலோ, ஹாய் ஜெய், hi Joshua, hi Asiya, Girijav, yes, hi Prakash, hello, hi Yashwant, good evening, hello, yes, hi Radhika, hi Shweta, yes, hello, hi, yes. ரொம்ப anxious இருக்கா? Okay, it is normal, okay, normal தான். Okay, yes, சம்பவத்துக்கு ரெடி. ஓகே, ஸோ ஆஸ் யூ கைஸ் நோ, நம்ம வந்து ஆல்ரெடி 13 சாப்டர்ஸ் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிற போது ஆல்மோஸ்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸோட PYQs. ஸோ இந்த செஷன்ல நம்ம வந்து என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத I will give you overall idea about it. Yes, ஸோ பசங்களா ரெடி? ஓகே மேம், இந்த ரிவிஷன் செஷன், ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாக்குறதுக்கு ரெடி அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். புட் சம் ஃபயர் இன் தி சாட்ஸ் பசங்களா, ஸோ தட் ஒரு எனர்ஜிலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க நான் எடுத்துட்டு வந்த எல்லா கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி லைக் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எஸ், ஃபயர். ஓகே, எஸ், ஓகே, இன்னும் ஃபயர் ஐ வாண்ட், இன்னும் இந்த எனர்ஜி எனக்கு வந்து வேணும். ஐ நீட் தட் எனர்ஜி கைஸ். ஓகே, நீங்க கொடுக்குற எனர்ஜி, நீங்க கொடுக்குற ஃபயர்ல தான் நான் வந்து பத்திட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, எஸ், ஓகே பசங்களா, லேட் ஆயிடுச்சு. ஓகே, எஸ், ஓகேடா, ஓகே. ஸோ பசங்களா, ஸோ இன்னைக்கு வந்து செஷன்ல வந்து நம்ம என்னெல்லாம் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளோட XPL கோர்ஸ், ஓகேவா, நம்ம Xylem இஸ் ப்ரொவைடிங் நீட் கோர்ஸ் ஃபார் நீட் கிராஷ் கோர்ஸ் வந்து இந்த 2026ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் கோர்ஸ், நீங்க வந்து கண்டிப்பா இந்த நம்பர்ல கால் பண்ணிட்டு நீங்க வந்து கேட்கலாம். ஓகே, எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த செஷன்ல வந்து நான் என்னெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, we gonna solve sample question paper from each and every chapter. ஓகேவா? சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா இந்த இயர் சாம்பிள் பேப்பர் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன். 2025-26 SQP சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் we gonna solve. ஓகேவா? ஸோ 1 to 6 சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் 1 to 6 சாப்டர்ஸ்ல என்னெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட சாம்பிள் பேப்பர், இந்த இயர் சாம்பிள் பேப்பர் CBSE ரிலீஸ் பண்ண சாம்பிள் பேப்பர்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் 1 to 6ல என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு கவர் பண்ணிடுவோம். அண்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பருக்கு அப்புறம் we gonna solve PYQs. ஓகேவா? லாட் ஆஃப் PYQs நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க கேட்ட மாதிரி AODல இருந்து, ஓகே, AODல இருந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ், கேஸ் ஸ்டடி. ஸோ கேஸ் ஸ்டடி எல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? கிளியரா? எஸ். Okay, so this is going to be the blueprint of what we going to discuss today. Full problem solving மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ வந்து ஐ ஆம் பிளானிங் டில் 9. ஓகே, ஸோ 9 வரைக்கும் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் சி மேம், இந்த செஷன் மட்டும் போதுமா? இந்த செஷன் மட்டும் போதும். இது வந்து 13 சாப்டர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்றோம். ஓகேவா? ஓகே, 13 சாப்டர்ஸ் இந்த 5 டேஸ்ல 13 சாப்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து மேரத்தான் நம்ம வந்து போறோம். ஸோ இந்த செஷன் உனக்கு ஓகேவா? இப்போ வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து இது நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், நடுவில் பிரேக் தாங்க. டெஃபினெட்லி நான் வந்து பிரேக் தருவேன், டோன்ட் வரி. எஸ், ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, படிக்காம லைவ் பார்க்க வந்த மேம். சரி, ஓகே. எஸ், ஓகே. எஸ், மை ஹெல்த் இஸ் ஃபைன். ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்ம வந்து சாம்பிள் பேப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சாம்பிள் பேப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
மேம் வெதர் திஸ் மேரத்தான் இஸ் இனஃப். ஸோ இந்த மேரத்தான்ல வந்து நோ கான்செப்ட்ஸ், ஓகே, எல்லாம் ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான். ஸோ இஃப் யூ ஆர் நாட் தரோ இன் கான்செப்ட்ஸ் அப்படின்னா இது வந்து உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பிகாஸ் உனக்கு எல்லாமே வந்து இது என்னது அது என்னதுன்னு அப்படின்னு உனக்கு வந்து தோணும். ஓகே, ஸோ ஃபுல் ப்ராப்ளம் சால்விங் தான் இந்த செஷனில். ஓகே, இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஐ வில் பி சால்விங். ஓகேவா? எஸ் எஸ். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இட்ஸ் அ கேஸ் பேஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க ஃப்ரம் சாம்பிள் பேப்பர். எஸ், சாம்பிள் பேப்பர் 2026. அப்போ வந்து 4 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, 4 மார்க்ஸுக்கு. A city's traffic management department is planning to optimize traffic flow by analyzing the connectivity between various traffic signals. The city have major spots labeled as A, B, C, D and E. Okay, கதை first of all already எப்பவும் கதை சொல்ற மாதிரி கதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. If the concepts are clear, this is enough அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் வந்து எப்பவுமே வந்து மேக்ஸுக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணால் போதுமா, அதுக்கு நான் வந்து அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். நீ வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பண்ணுறியோ அவ்வளோ உனக்கு நல்லது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. உன்னோட கேலிபர், உன்னோட பொட்டென்ஷியல் உனக்கு தான் தெரியும், மோர் தேன் மீ. ஓகே, எஸ் எஸ். ஓகே, தேங்க்ஸ் மேம். யூஆர் ஓகே, யூ கோ ஸ்கோர் குட். ஓகேவா? ஸோ 1 minute நீங்கள் வந்து ஜஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க, ஐ வில் கம். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. த டிபார்ட்மெண்ட் ஹேஸ் கலெக்டட் த ஃபாலோயிங் டேட்டா ரிகார்டிங் ஒன் வே டிராஃபிக் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாத்துமே ஒன் வே டிராஃபிக். ஸோ இதில் வந்து வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னா, கொஸ்டினை வந்து நல்லா உட்காந்து ரீட் பண்ணணும். யூ ஹேவ் டு read the question very properly. So one way is a very important ஒரு word அது. ஓகே, flow between spots. Traffic flows from A to B. ஓகே, ஃபர்ஸ்ட் அது எழுதி வச்சுக்கோ. டிராஃபிக் வந்து A to B க்கு வந்து ரூட் இருக்கு, தட் இஸ் த வே. இப்போ வந்து ஏபிசிங்க வந்து பார்த்தீங்களா, ஸோ ஏபிசி எங்கடா ABCDE வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ A to B வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃப்ளோ, தட் இஸ் அது வந்து ஒரு ரூட். அது மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ரூட் தே ஆர் டெல்லிங். ஓகே, A to B ஃபர்ஸ்ட் வந்து டிராஃபிக் ஃப்ளோஸ் ஃப்ரம் A to B, A to C and A to D. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வேணும்னா கிடையாது, யூ ஹேவ் டு ரைட் இட் திஸ் இன் ஆர்டர்ட் பெயர் மாதிரி எழுதலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் A, B, A, C and A, D. ஸோ இது வந்து நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஏல ஸ்டார்ட் ஆகி பிக்கு போகுது, ஏல இருந்து சிக்கு ஒரு ஃப்ளோ, ஏல இருந்து டிக்கு ஒரு ஃப்ளோ. ஓகே, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, டிராஃபிக் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு சி. டிராஃபிக் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு சி. நெக்ஸ்ட் B to E. ஓகேவா? B to E. ஓகே, நெக்ஸ்ட் டிராஃபிக் ஃப்ளோஸ் ஃப்ரம் C to E. C ல இருந்து E வரைக்கும். நெக்ஸ்ட் டிராஃபிக் ஃப்ளோஸ் ஃப்ரம் D ல இருந்து E வரைக்கும். ஸோ D, E. ஓகே, ஸோ D ல இருந்து C வரைக்கும், D, C. ஸோ இதுதான் வந்து இட் இஸ் அ ரிலேஷன். இட் இஸ் அ ரிலேஷன். எஸ், இது வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ரிலேஷன் தான். ஓகே, ஸோ அப்போ வந்து ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளோ. ஓகேவா? ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்போ வந்து ஏல இருந்து எனக்கு எங்கெல்லாம் போகலாம், ஏல இருந்து ஐ கேன் கோ டு பி, ஏல இருந்து ஐ கேன் கோ டு சி, ஏல இருந்து ஐ கேன் கோ டு டி. ஓகே, அதே மாதிரி பில இருந்து எனக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கு போகலாம், சில இருந்து எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கு போகலாம், டில இருந்து எந்தெந்த பாயிண்ட். ஸோ பேசிக்கலி இதுதான் உன்னோட ரிலேஷன். ஓகே, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, ரிலேஷன். ஓகேவா? ரிலேஷன். ஓகே, எஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து உனக்கு வந்து கொடுத்துருக்கிற வந்து லைக் என்ன சொல்லலாம், க்ளூவாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், இதில் இருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இஸ் த டிராஃபிக் ஃப்ளோ இஸ் ரிஃப்ளெக்சிவ். இஸ் த டிராஃபிக் ஃப்ளோ இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ரிஃப்ளெக்சிவா இருக்கணும் அப்படின்னா பசங்களா, ரிஃப்ளெக்சிவா இருக்கணும்னா வாட் இஸ் த கண்டிஷன், வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ், என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லலாம் அந்த இதுல இருக்குதோ அது எல்லாமே வந்து இட் ஷுட் பி ரிலேட்டட் டு இட் செல்ஃப். கரெக்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ACBC ஆர் த
என்ன சொல்லலாம், அதுதான் வந்து நம்மளோட செட் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. செட் ஏல வந்துட்டு இல்லாட்டி செட் ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. செட் ஆர்ல வந்துட்டு A, B, C, D is there. இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு வேணும். each signal is related to itself. வெரி குட். அதுதான் வந்து அங்க வந்து இன்னொரு டவுட் உனக்கு வரும். எப்படி நான் வந்து இது கனெக்ட் பண்றது, ஒன் வே ஃப்ளோ அப்படிங்கிறாங்களா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நிக்கிறதுக்கு அவங்க வந்து ஃப்ளோ சொல்ல இல்லையா. ஸோ அப்போ வந்து இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் ஷுட் பி ரிலேட்டட் டு இட் செல்ஃப். இட்ஸ் அ ஒன் வே டிராஃபிக் மேம். அதுல எப்படி மேம் ஒரு இதுல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இதுல நிக்கிறதா, அதுதான் அவங்க தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. இட்ஸ் அ ஒன் வே டிராஃபிக். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ நம்மளோட ரிலேஷன் அந்த ஆர்டர்ட் பேயர்ஸ்ல வந்து A, A இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து இங்க என்ன எழுதலாம், இப்போ நம்ம வந்து வாயால சொன்னா போதுமா, இல்ல, we have to write. ஸோ எழுதும் போது நம்ம வந்து என்ன சொல்லலாம், A, A does not belongs to the relation R. ஓகே, to ஒரு ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவா இருக்கணும் அப்படின்னா A, B, whatever the relation, whatever the elements in A வந்து it should be related to itself. அவங்க related to itself இருந்தாதான் அவங்கள நான் வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவேன். கிளியர்? ஓகே, up to 9 I am planning 9 வரைக்கும். ஓகே, yes. So it is therefore it is not a reflexive. Not reflexive. Okay, next பாருங்க, is the traffic flow is transitive. இது வந்து டிரான்சிட்டிவா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்மளோட டிரான்சிட்டிவ் கண்டிஷன் என்னது, வாட் இஸ் அவர் டிரான்சிட்டிவ் கண்டிஷன், இஃப் A, B belongs to the relation, A, B ரிலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா B ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற இன்னொரு ரிலேஷன், B, C ல இருந்து ஸ்டார்ட் பண்ற இன்னொரு ரிலேஷன், அதுவும் ரிலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, அது ரிலேஷன்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா, அப்படின்னா A, Cயும் வந்து ரிலேஷன்ல இருந்துதான் ஆகணும். எஸ் எஸ், ஓகே, சரி. இப்போ வந்து ஒரு பெயருக்கு மேபி டிரான்சிட்டிவிட்டி வந்து அவங்க ஓகே அப்படின்பாங்க. ஆனா நம்ம வந்து எல்லாத்துக்குமே செக் பண்ணணும். பசங்களா இங்க பாருங்க, A, B இங்க இருக்கா. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ல we will write. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமலே we can relation R is equal to set of A, B, A, C, A, B, A, C, A, D, B, C, B, E, B, C and B, E வரும் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து C, E, C, E and D, E, D, E, next D, C. கரெக்டா எழுதிருக்கேனா, D, C. ஓகே, ஸோ இது இந்த ஒரு ரிலேஷன்ல இருந்து we have to find. சூப்பர் சூப்பர், எல்லாரும் நல்லா சொல்றீங்க, வெரி குட், இட்ஸ் a very good start. சூப்பர்டா பசங்களா. So if R is equal to this, okay, we have to find whether it is transitive or not. transitive இல்லையான்னு பார்க்கணும். So A, B இருக்கு, B ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற யார் இருக்காங்க, ஓகே, A, B, C is there. A, B இங்க இருக்கு, B, C இருக்கு அப்படின்னா AC வந்து அங்க இருக்கணுமா, AC இருக்கா பசங்களா, ஓகே, AC இருக்கு, வேலிட். AC இருக்கு, நாட் transitive. எஸ், வெரி குட் யஷ்வந்த், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எஸ், ஸ்வேதாஜ், எவ்ரிபடி, வெரி குட். ஓகே, கிரிஜா, எல்லாரும் சொல்லி நாட் டிரான்சிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, A, C இருக்கு, C ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற C, E இருக்கு. அப்படின்னா A, E இருக்கணும், கரெக்டா, A, E இருக்கணும், கரெக்ட். இப்ப நாங்க எடுத்து எழுதுறேன், A, C வந்து ரிலேஷன்ல இருக்கு. ஸோ C ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற C, Eயும் வந்து ரிலேஷன்ல இருக்கு. அப்படின்னா மேம் A, E ரிலேஷன்ல இருந்துதான் ஆகணும். A, E ரிலேஷன்ல இருக்கா, இல்ல. ஓகே, so does not belongs to the relation R. Therefore our relation R is not transitive. இது வந்து என்னது கிடையாது, transitive இல்லை. ஓகேவா, ஈஸியா இருக்கா, ஆமா அங்க இல்ல. எஸ் ஈஸியா இருக்கா பசங்களா, ஈஸியா இருக்கா, கான்செப்ட் புரியுதா உனக்கு. ஓகே, ஸோ ஒரு பெயர் மேபி சாட்டிஸ்ஃபை ஆகலாம், எல்லா பெயரும் நீ எடுத்து பார்க்கணும். வாண்ட் டு செக் all elements. எஸ், that is the must. வெரி குட், அதுதான், அதேதான்.
should we consider all pair? Yes, we have to consider all pair. ஒரு condition ரிலேஷன்ல வந்து நம்ம அந்த ரிலேஷன் ஃபுல்லா நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? சோ அந்த ரிலேஷன் ஃபுல்லா நம்ம வந்து பாக்கும்போது எல்லாருமே அது சாட்டிஸ்ஃபை ஆனாதா டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. represent the relation describing the traffic flow as a set of ordered pairs. நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு இல்லையா? சோ தேர்ட் ஏ ஓட ஆன்சர் இது. ஓகேவா? ரிலேஷனை ஒரு ஆர்டர்ட் பெயர் அந்த இதை எழுத சொல்றாங்க. ஆல்ரெடி we did. நெக்ஸ்ட் பாருங்க. does the traffic flow represent a function? Justify your answer. ஓகே, நீட் மோர் ஹார்ட். இது நான் வந்து பண்ணல, உங்களோட சாம்பிள் பேப்பர்ல இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ ரிலேஷன், இந்த given ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேக்குறாங்க. is this a function பசங்களா? is this a function? is the domain and range கேட்டிருக்காங்களா? domain and range கேட்டிருக்காங்க. I think set of also state domain and range of the relation. okay. so domain and range of the relation என்ன ஒரு domain அப்படிங்கிறது all the first elements இல்லையா? all the first elements in the ordered pair இல்லாட்டி all the first elements in the relation. so a b c d okay. next வந்து range. what is range வந்து பாத்தீங்கன்னா b c e. கரெக்டா? b c e d. ஓகே, இதுதான் ரேஞ்ச் வருது. ஓகே, எஸ். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆர் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆர் கொஸ்டினுக்கு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. எஸ், இஸ் நாட் பெயர்டா? ஃபங்க்ஷன்னா என்னது? இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ ஷுட் ஹாவ் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜ். ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இப்போ ஏக்கு பாருங்க, B is an image, C is an image, D is an image. Therefore, function relation is not a function. The given relation எப்படி எழுதணும்? given relation is not a function because A have more than one image. ஓகேவா? A have more than one image. ஓகேவா? ஏக்கு வந்து more than one image இருக்கு, அதனால இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, ஒரு நல்ல கொஸ்டின் தான் இது. ஓகேவா? ஸோ ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். பட் ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ டோன்ட் ஹாவ், அது நீங்க அவ்வளோலாம் யோசிக்கணும். ஃபங்க்ஷனா இல்லையா? ஃபங்க்ஷனா என்னது? எல்லாருக்குமே வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான். ஏக்கு வந்து ஒரு இமேஜ் தான் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, எஸ் மேம். ஒன் மோர் ரிப்பீட் த கொஸ்டின். ஆர் கொஸ்டின் ரிப்பீட் பண்ண சொல்றீங்களா? ஆர் கொஸ்டின் வந்து டஸ் த டிராஃபிக் ஃப்ளோ ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் எப்பவுமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து செட் ஏல இருக்கிறவங்க, ஓகே, ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜ். என்னடா திடீர்னு இங்கிலீஷ் எல்லாம் மறந்து போயிருச்சு. ஓகே ஃபங்க்ஷன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜஸ் தான் இருக்கணும் ஃப்ரம் செட் ஏ. ஓகேவா? ஸோ தட் இஸ் டொமைன்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு இமேஜஸ் மட்டும் தான் இருக்கணும். இப்போ ஏக்கு வந்து பி இஸ் அன் இமேஜ், ஏக்கு வந்து சி இஸ் அன் இமேஜ், ஏக்கு வந்து டி இஸ் அன் இமேஜ். ஓகேவா? ஸோ அதனால இவங்க வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, அவ்வளோதான். ஓகே, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்களா? சூப்பர். ஓகே மேம், should we check only one function? No. Bijective கேட்டிருக்காங்க இல்லையா? Bijectiveனா ரெண்டுமே we have to. Okay, let a to b be defined by f of x is equal to இது, where a is equal to r minus 3 and b is equal to r minus 1. Discuss the bijectivity of the function. எப்படி செக் பண்ணலாம்? So first we will check whether it is one function. one function இல்லையா நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா x1 should be equal to x2 இருக்கணும் இல்லையா? x1 should be equal to x2 இருக்கணும். சரி, அதுக்கு வந்து f of x1 is equal to f of x2 இல்லையா? அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் we gonna consider.
So x1 minus 2 divided by x1 minus 3 is equal to x2 minus 2 divided by x2 minus 3. Cross multiply பண்ணுங்க, cross multiply. So that is x1 minus 2 into x2 minus 3. Okay, so that is equal to x2 minus 2 into x1 minus 3. Okay, so next வந்து bracket open பண்ணுங்க, open the brackets. Okay, simple தான், simple, எல்லாமே simple, ஈஸியா தான் இருக்கும். Okay, ஏன்னா நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, that's why you are feeling என்னது உங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஈஸியா ஃபீல் ஆகுது. ஓகே, so x1 into x2 minus 3x1 minus 2x2 that is equal to 2x2 minus 2x2 plus 6 is equal to x1 x2 minus 3x2. Okay, x1 3x2 minus 2x1 plus 6. So பசங்களா plus 6 cancel ஆயிருமா, x1 x2 cancel ஆயிருமா. So மிச்சம் இருக்கிறது யாரு, minus 3x1 minus 2x2 that is equal to minus 3x2 minus 2x1. ஸோ இவங்களே இப்போ வந்து இந்த 2x1 இந்த சைடு எடுத்துட்டு போங்க, x2 வந்து அந்த சைடு எடுத்துட்டு போங்க. minus 3x1 plus 2x1 is equal to minus 3x2 plus 2x2 வந்துடும். கரெக்டா? ஸோ இது வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get minus x1 is equal to minus x2, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா, x1 is equal to x2 வந்துச்சா. ஸோ x1 is equal to x2 அப்படிங்கிறத நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணோம். ப்ரூவ் பண்ணியாச்சா மேம்? ப்ளீஸ் போன கொஸ்டின்ல ஆர் கொஸ்டின் என்னது, ஆர் கொஸ்டின் என்ன வேணும், புரியலையாது, ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியலையாடா உங்களுக்கு, சொல்லி ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் கொஸ்டின் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகெயின். ஓகே, ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு, எடுத்து எழுதணும். ஓகே, எப்படி இப்போ நான் வந்து இங்கே இப்போ வந்து நான் இங்கே இப்படியெல்லாம் எழுதுறேன் இல்லையா, இப்போல்லாம் நான் இப்படி எழுதுறேன் இல்லையா. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் யூ ஹேவ் டு ரைட் இட் இன் யுவர் எக்ஸாம். புரியுதா? டோன்ட் ஸ்கிப் ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, நீ மைண்ட்லேயே வந்து நோ எழுதிடுங்க. ஓகே, நம்ம வந்து ரிஸ்கே எடுக்க மாட்டோம், ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்கு அதனால. ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் இஸ் 1 1. ஓகே, அவ்வளோதானா மேம்? அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்னது, ஆன் டு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நான் y அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எஃப் ஆஃப் எக்ஸை வந்து y அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா y is equal to x minus 2 divided by x minus 3. ஸோ இவங்களை வந்து இந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ தட் இஸ் yx minus 3y is equal to x minus 2 வந்துடும். ஓகே, 2 minus 3y is equal to x minus yx. So 2 minus 3y இதில் இருந்து x வெளியில் எடுத்துலாமா, x into 1 minus y வந்துடும். ஓகே, so I need to bring x is equal to அப்படின்னு கொண்டு வரணும். கரெக்டா? so x is equal to இங்க வந்து என்ன வரும், x is equal to that is 2 minus 3y divided by x divided by இவங்க இந்த வந்துடும். so that is 1 minus y வந்துச்சா. ஸோ yக்கு வந்து எந்த வேல்யூ வரக்கூடாது, ஸோ டினாமினேட்டர்ல y வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் 1 minus y should not be equal to 0. 0 வந்துச்சு அப்படின்னா அது டிஃபைன்டே ஆகாம போயிடும். கரெக்டா? அப்போ வந்து y-ஓட வேல்யூ should not be equal to 1. yes, very good. ஸோ அப்படி இருக்கும்போது y-ஓட வேல்யூ 1 இல்லை அப்படின்னா ஓகே, ஸோ y is not equal to 1. ஸோ மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸும் வந்து எனக்கு என்ன பண்ணலாம், ஐ கேன் அப்ளை இட் டு த y. ஓகே, yல வந்து போடலாம். எஸ், ஸோ y belongs to r minus set of 1 வந்து ரிமூவ் பண்ணிட்டா. வெரி குட். ஸோ திஸ் இஸ் மை ரேஞ்ச். இது வந்து எனக்கு ரேஞ்சா கிடைச்சிச்சு. ஸோ வாட் இஸ் கோடொமைன் என்ன வருது, கோடொமைனும் அதே தான். B is the, இப்போ இதுல A is the domain. கரெக்டா? A is the domain, B is the codomain.
B is the codomain. ஏன்னா வந்து தெளிவா சொல்லிக்கங்க F வந்து defined ஆகிறது A to B. So அப்ப வந்து எனக்கு என்ன சொல்லலாம்? This is range. So therefore range is equal to codomain. Range is equal to codomain. Super. Okay, are you guys understanding? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகேவா? எல்லாமே வந்து PYQs கொஸ்டின் தான் பசங்களா. இது வந்து போன வருஷம் கேட்டிருக்காங்க. போன வருஷம் ஜஸ்ட் யுவர் சீனியர்ஸ் வந்து இது எழுதியிருக்காங்க. Okay. So therefore function is bijective. ஓகேவா? function is bijective. வேணும்னா you can write therefore the function is 1 1 and on 2, therefore the function is, which implies it's bijective. Yes. Okay, done ma'am. Okay, so எந்த ஸ்டெப் புரியலன்னு சொல்லுங்க. நான் வந்து I can't explain. நான் வந்து I will just tell you one reality because எந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலன்னு சொன்னா I will just tell you. ஓகேவா? எந்த ஸ்டெப் புரியல அப்படின்னா ஹோல் இதுவே வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண because we have lot of questions to discuss. ஓகேவா? ஸோ அதனால சொல்றேன் எந்த ஸ்டெப். ஓகே, which whether it is 1 1 இல்லாட்டி on 2 லாஸ்ட் ரேஞ்ச் சொன்னீங்களே அது. ஓகே, ஸோ பசங்களா இப்போ இங்கே வந்து டினாமினேட்டரில் y வந்துச்சு. ஓகே, y பிலாங்ஸ் டுக்கு அப்புறம் y பிலாங் இதுவா? ஓகே. அப்போ ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ ஃப்ரம் ஹியர். ஸோ டினாமினேட்டர் வந்து 0 வரவே கூடாது பிகாஸ் 1/0. ஓகே, ஸோ 1/0 வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அந்த ஃபார்மேட்டில் போயிடும். ஓகே, y ஃபைண்ட் ரேஞ்ச். ஓகே, நான் சொல்கிறேன் ரேஞ்ச் எதுக்கு கண்டுபிடிக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன் டூ ஃபங்க்ஷன் என்ன படிச்சிருக்கீங்க? ஆன் டூ ஃபங்க்ஷன் ப்ரீமேஜ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆன் டூ ஃபங்க்ஷனில் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் ரேஞ்ச் ஷுட் பி ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? ரேஞ்ச் வந்து கோடொமைனுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ எதுக்கு f of x is equal to y சப்ஸ்டியூட் பண்ணோம்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் f of x? இப்போ இதில் வந்து f of x இருக்கு இல்லையா, இந்த x தான் வந்து டொமைன். ஓகே, திஸ் x is the domain and இந்த f of x தான் வந்து range. ஓகே, ஸோ தட்ஸ் வை we have substituted y. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி வந்ததுக்கப்புறம் 1 minus y வந்து டினாமினேட்டரில், y வந்து டினாமினேட்டரில் வந்து. ஸோ டினாமினேட்டர் வந்து எப்பவுமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் 1 minus y வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். கரெக்டா? 1 minus y வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறனால மைனஸ் y இந்த சைடு எடுத்துட்டு போங்க. ஸோ 1 நாட் ஈக்குவல் டு y வந்துச்சா? ஸோ தட் இஸ் என்னோட ஃபங்க்ஷன் வந்து எப்போ டிஃபைன்ட்? இப்போ y இஸ் ஈக்குவல் டு 1 வந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர் 0 ஆயிரும். இப்போ அந்த ரேஞ்சில் இருந்து நான் அந்த 1 ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மிச்சம் இருக்கிற எந்த ரியல் நம்பர்ஸ் போட்டாலும் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து டொமைன் கோடொமைன் என்ன கொடுத்துருக்காங்க? r-1 கொடுத்துருக்காங்களா? ஓகே, r-1. ஸோ தட் கோடொமைனும் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரேஞ்சும் சேமா? So I can say range is equal to codomain. If it gives y means we can say on to a mem. அந்த ஒரு method you can use. X in x minus 2 and y minus 3. If it gives y means we can say அந்த ஒரு method வந்து நான் வந்து பார்த்திருக்கேன். You can give it also. Okay. நம்ம x ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி y is equal to y வந்து on to a mem. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சம் டைப்ஸுக்கு வந்து அது வந்து வேலிடாக இருக்கும். ஓகே, ஸோ அது இட் நீட் நாட் பி ட்ரூ ஃபார் எவ்ரி ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஓகே, சால்வ் தட் மெத்தட் மேம். சால்வ் தட் மெத்தட். இந்த மெத்தட் இஸ் ஈஸி. ஐ டோன்ட் வாண்ட் டு மிக்ஸ்அப் பண்ண வேண்டாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக வரலையா? இது வந்து பாருங்க 1 மைனஸ் இதுலேயே வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, ஸ்டடி திஸ் மெத்தட் ஒன்லி. நான் வந்து நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஒன்லி 1 மெத்தட். அது லாஸ்ட் வந்து என்ன தெரியுமா ஆயிரும்? இந்த மெத்தட்ல இருந்து ஹாஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இந்த மெத்தட்ல இருந்து ஹாஃப், அது ஃபுல்லா சேர்த்து நீங்க எழுதுருவீங்க. அதை நான் எடுக்க மாட்டேன். ஸ்டடி 1 மெத்தட். இஃப் யூ நோ another மெத்தட் விச் இஸ் அது எது உனக்கு மோர் சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அது நீ எடுத்துக்கோ. ஓகே, எஸ்
Next question. A student wants to pair up natural numbers in such a way that they satisfies the equation 2x plus y is equal to 41. xy belongs to natural number. Find the domain range of the relation. Check if the relation thus formed is reflexive, symmetric, transitive. Hence. State whether it is an equivalence relation or not. Yes. Okay va? Yes. YouTube is home for me. Okay, so என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வாண்ட்ஸ் டு பேர் அப் நேச்சுரல் நம்பர்ஸ் இன் such a way that satisfy. ஸோ எனக்கு வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்களே, ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 2x plus y is equal to 41. Okay, 2x plus 4y is equal to 41. Not equivalence. Okay, good. இது வந்து 2x plus y is equal to எனக்கு வந்து 41 கிடைக்கணும். எந்த ரெண்டு நேச்சுரல் நம்பர் நான் இந்த ஒரு ரிலேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணா I will get 41 will belongs to this relation. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படின்னா find the domain and range. ஸோ அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நம்பரை போட்டு பார்த்து we have to find. Okay, so that is இதை வந்து நான் மாற்றி எழுதுனா y is equal to 41 minus 2x. Okay, substitute x is equal to 1. First x is equal to 1 substitute பண்ணுங்க. So y is equal to 41 minus 2. So that will be equal to 39. Okay, so x is equal to 2 substitute பண்ணுங்க. Y is equal to 41 minus 4. That is equal to 37 you will get. Okay, again x is equal to 3 substitute பண்ணுங்க. So that is y is equal to 41 minus 6. So that you will get 35. Correcta? X is equal to 4 substitute பண்ணுங்க. That y is equal to 41 minus 8. That is equal to 33 வரும். அதே மாதிரி substitute பண்ணி நான் x is equal to 20 substitute பண்றேன். So that is the last value. X is equal to 20 substitute பண்ணா y is equal to 41 minus 40. That is equal to 1 வந்துரும். கரெக்டா? That is equal to 1 வந்துரும். ஏன் மேம் 20க்கு அதிகமாக எடுக்க முடியாதா? 20க்கு அதிகமாக எடுக்க முடியாதா? 20க்கு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் நான் வந்து 21 எடுக்கலாமா? ஸோ y is equal to 41 minus 21 into 2. So that is equal to 41 minus 42 வந்துரும். ஸோ y is equal to minus 1 வந்துரும். இது ரிலேஷன்லேயே இல்லை. ஓகேவா? இது ரிலேஷன்லேயே வராது. ஏன்னா வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம்? நேச்சுரல் நம்பர்ஸ். வெரி குட் ராதிகா. ஸோ நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் என்ல இருந்து எடுக்கிறோம். கரெக்டா? ஸோ அதனால இது வந்து வேலிட் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணீங்களா? இங்கே வந்து 39, 37, 35, 33, நெக்ஸ்ட் என்ன வரும்? 31. கரெக்டா? நெக்ஸ்ட் 31 வரும், நெக்ஸ்ட் 29. ஸோ அப்படியே ஒரு ஆட் நம்பர்லேயே அது போகுது. கரெக்டா? ஸோ இப்போ வந்து நான் ரிலேஷன் ஆரை வந்து நான் எப்படி எழுதுவேன்? ஸோ தட் இஸ் செட் ஆஃப் 1,39, 2,37, 3,35, நெக்ஸ்ட் 4,33. ஓகே, அப்படியே போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் 20,1. லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் 20,1. ஸோ இதில் இருந்து ரேஞ்ச் கிடையாது. ரேஞ்ச் என்ன எழுதலாம்? ரேஞ்ச் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டொமைன் அண்ட் தென் ரேஞ்ச். ஸோ வாட் வில் பி டொமைன்? ஸோ டொமைன் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 3, 4, 5, 6 up to 20 வரைக்கும் இல்லையா? வாட் வில் பி த ரேஞ்ச்? ரேஞ்ச் என்னது வரும்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 3, 5 up to 39. அப் டு 39 எப்படி வேணாலும் எழுதலாம். 39, 37, 35, 33 எழுதலாம். இல்லாட்டி 1, 3, 5 அப் டு 39 எழுதலாம். எஸ், நாட் ஈக்குவலன்ஸ் வருதா? சூப்பர், அதே தான் ஆன்சர். வெரி குட். சரி, இப்போ வந்து ரிஃப்ளெக்சிவா சொல்லுங்க. ரிஃப்ளெக்சிவ் கிடையாது இல்லையா? ஏன்னா வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. எக்ஸ் காமா ஒய் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ரிலேஷன் எங்க டிஃபைன்ட் ஆயிருக்கு? ஸோ தட் இஸ் ஏ காமா ஏ கிடையாது. இங்க வந்து ஃப்ரம் த ரிலேஷன் ஏ காமா ஏ இல்ல, 1,1 இல்ல, 2,2 அந்த மாதிரி எந்த ஒரு நம்பரும் கிடையாது. எஸ், ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதணும்?
the relation R is not reflexive since A comma A does not belongs to the relation. அவ்வளோதான், ஒரே லைன்ல முடிச்சிடணும். உட்காந்து நீங்க வந்து கதையெல்லாம் எழுதிட்டு இருக்க கூடாது. மேக்ஸ்ல கதை நெஹி. எஸ் எஸ். ஓகே, சிமெட்ரிக்கா? இஸ் இட் சிமெட்ரிக்? சிமெட்ரிக்கா பசங்களா? ஓகே, இப்போ 39,1 இருக்கு. ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ வந்து சிமெட்ரிக்கா ஃபர்ஸ்ட் next we will check for symmetric. We have 1,39 belongs to the relation R. அப்படின்னா 39,1 வந்து ரிலேஷன்ல இருக்கணும். கரெக்டா? ரிலேஷன்ல இருக்கணும். ஸோ என்னோட ரிலேஷன் என்னது? வாட் இஸ் மை ரிலேஷன்? மை ரிலேஷன் கிடையாது, கொஸ்டின்ல என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? 2x plus y is equal to 41. 2 into 39 into 2 plus 1 is equal to என்ன வரும்? 9 into 2 is 18. Carry 1. 78 plus 1 that is equal to 79 வரும். Does not belongs to the relation. So இது வந்து does not belongs to. இப்படி தான் எழுதணும். Either you can take an example and write. Not a relation. Very good. Not a relation. Very good. So இதே மாதிரி இன்னொரு transitive application of integrals tomorrow. Application of integrals வந்து நாளானிக்கு கிடையாது, நாளைக்கு. சாரி மேம், நாளானிக்கு நாங்கள் எக்ஸாமுக்கே போயிடுவோம் மேம் அப்படிங்கிறீங்களா? எஸ். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் இல்லை. கரெக்டா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 11, எஸ். 11. இப்போ வந்து நீங்கள் வந்து ரிலேஷன் எழுதிட்டே போனீங்க அப்படின்னா 11, 19 இருக்கும். அதே மாதிரி 19, 3 இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பிலாங்ஸ் டு த ரிலேஷன். ஆனால் 11, 3 வந்து எங்கே இருக்காது? ரிலேஷனில் இல்லை. ஸோ தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் இல்லை, ரிலேஷன் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈக்குவலன்ஸே இல்லையா? சின்ஸ் relation is not reflexive, not symmetric, not transitive. அப்ப வந்து இது not equivalence. ஓகே, ஸ்டெப்ஸ் எழுத மறக்க கூடாது. நோ ஸ்டெப்ஸ் இல்ல, ஸ்டெப்ஸ் வந்து எழுதி தான் ஆகணும்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஸ்டெப்ஸ் வந்து எழுதி தான் ஆகணும். ஓகே, நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து 5 மார்க்ஸ்க்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. 3 மார்க்ஸ் தான் இது. ஓகே, 3 மார்க்ஸ். ஓகே, ஷோ தட் த ஃபங்க்ஷன் f such that R to R is defined by f of x is equal to 4x cube minus 5 for all x where x belongs to R is 1, 1 and on to function. Show that the function வந்து 1, 1 and on to சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து 1, 1 on to ஆன்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to 4x cube minus 5. கரெக்டா? ஸோ 1, 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸோ தட் இஸ் f of x1 is equal to f of x2 substitute பண்ணதுக்கு அப்புறம் x1 is equal to x2 அப்படின்னு காட்டணும். ஓகே, so 4x1 cube minus 5 is equal to 4x2 cube minus 5. Minus 5 cancel, 4 cancel. x1 cube is equal to x2 cube. So cube க்கு வந்து ஒரு there is a speciality for cube. Okay, ma'am, for given there is mark. கிவனுக்கு வந்து மார்க் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் the person who are correcting. அவங்க வந்து நல்ல மனசாக இருந்தாங்க அப்படின்னா ஐயோ பாவம் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நானாக இருந்தால் கொடுத்துருவேன். அதுக்கு மார்க்ஸ் கிவனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கலி அவங்க வந்து மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அக்கார்டிங் டு த இது. பட் வி சி. ஓகே, எஸ் ப்ளீஸ் டூ அப்ளிகேஷன். என்ன அப்ளிகேஷன்?
tomorrow morning itself. Given எழுதுனா mark இல்ல ஆனா இல்லனா mark is reduced. Okay, so நம்மளோட cubic function எப்படிப்பா இருக்கும்? Cubic function is like this, கரெக்டா? Cubic function வந்து இப்படி தான் இருக்கும். So cubic function ஓட ஒரு லைக் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜஸ் தான் இருக்கும், கரெக்டா? ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜஸ். எல்லா ரியல் நம்பர்ஸுக்கும் இமேஜஸ் இருக்கும். எல்லா ரியல் நம்பர்ஸுக்கும் என்ன நமக்கு எடுக்கலாம்? கியூபிக் ரூட் எடுக்கலாம் எல்லா ரியல் நம்பர்ஸுக்கும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் x1 is equal to x2 அப்படின்னு நீ வந்து எழுதலாம், தாராளமாக எழுதலாம், கண்ணு மூடிட்டு எழுதலாம், வித்தவுட் புட்டிங் எனி எக்ஸாம்பிள் யூ கேன் ரைட் ஃபார் கியூபிக் ஃபங்க்ஷன். ஓகே, சரி. இப்போ ஒன் ஃபங்க்ஷனா ஆன் டூ ஃபங்க்ஷன் சேம் கதை தான். ஓகேவா? டைரக்டா யூ கேன் ரைட், பட் சின்ஸ் இட் இஸ் ஃபார் 3 to 2 மார்க்ஸ் கேட்டால் நம்ம ஸ்டெப் எழுதணும். ஓகே, எஸ், ஓகேவா? ஓகே, ஸோ தட் இஸ் f of x is equal to 4x cube minus 5. So y is equal to 4x cube minus 5. Y plus 5 divided by 4 is equal to x cube. இல்லையா? So x cube, if I am taking cube root, நான் இதுக்கோட cube root எடுத்தா y plus 5 by 4 is equal to x வந்துரும். நான் வந்து yக்கு வந்து என்ன வேல்யூஸ் நான் வந்து போட்டாலும், ஓகே, வாட் எவர் த வேல்யூஸ் ஐ சப்ஸ்டியூட் ஃபார் y, ஓகே, அது ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். ஆல் த ரியல் நம்பர்ஸ்க்கு வந்து என்ன இருக்கு? கியூபிக் ரூட் இருக்கு. ஓகே, 4x² வந்துச்சு அப்படின்னா வெரி குட். அந்த ஒரு இதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் ஸ்டீஃபன், ஐ வில் டெல் யூ தட் x² இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அதுல இருந்து நான் சொல்றேன். ஸோ இங்க வந்து ரிலேஷன் எங்க இருந்த ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸா? இது என்னோட டொமைன், கரெக்டா? திஸ் இஸ் டொமைன் அண்ட் திஸ் இஸ் கோடொமைன். ஓகே, so இப்போ what are the values I can put for y? ஓகே, அப்படின்னா எனக்கு வந்து என்ன ரியல் வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். எல்லா ரியல் வேல்யூஸ்க்கும் என்ன இருக்கு? கியூபிக் ரூட் இருக்கு. ஸோ கியூபிக் ரூட் இருக்கிறனால ஸோ ஐ கேன் ரைட் y belongs to ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எனக்கு வந்து எழுதலாம். ஓகே, y belongs to ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ் தான் என்னோட கோடொமைனாக இருக்கும், கரெக்டாக? அதுதான் கோடொமைன் கொடுத்துருக்காங்க. Yes or no? So therefore function is on 2. Either way, how ma'am, if x1 is equal to 1 and x2 is equal to minus 1, x1 not, அது வந்து ஸ்கொயர்ல தான்ப்பா அப்படி வரும். மற்றபடி கியூபிக் ரூட்ல எல்லாருக்குமே there is a pre image. ஓகே, அதை நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ நிவாஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து உன்னோட ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஸோ திஸ் இஸ் யோர் ரிலேஷன் இஸ் யோர் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? அண்ட் உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x² இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. x² வந்துச்சுன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதில் வந்து நான் வந்து x1² இஸ் ஈக்குவல் டு x2² நான் எடுக்கிறேன். ஸோ x1ஓட கியூபிக் ரூட், ஓகேவா, இங்கிருந்து நான் ஸ்கொயர் ரூட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் x1 வரும். அது எப்படி மேம்? இங்க பாருங்க, இஃப் x is equal to -2 இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. x is equal to -2. ஸோ -2 நான் வந்து ஸ்கொயர் பண்ண x² -2 வந்து நான் ஸ்கொயர் பண்றேங்க. பாருங்க, -2ஓட ஸ்கொயர் என்னது? 4. இப்போ x is equal to நான் 2 கொடுக்குறேன். அப்போ வந்து 2² எனக்கு வந்து 4 வருதா? ஸோ இப்போ வந்து ஏரோ டயக்ராம்ல -2 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு. ஓகே, ஸோ இன்னொரு இதுதான் என்னோட திஸ் இஸ் A அண்ட் திஸ் இஸ் B. ஓகே, ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். இங்க 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. -2க்கும் 4 தான் வந்து இமேஜ், 2க்கும் 4 தான் இமேஜ் வருது. ஸோ ஒரு இமேஜ்க்கு வந்து யூனிக் இமேஜ் இங்க இல்லை. ஓகே, யூனிக் இமேஜ் இல்லை, அதனால இது வந்து என்ன கிடையாது, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபங்க்ஷன். ஓகேவா? இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபங்க்ஷன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் x² இருந்துச்சுன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆயிரும். இதுவே நான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னா எகெயின் கதை மாறுது. ஓகேவா? இப்போ என்னோட ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகேவா? அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் x² இருக்கும். x1² இஸ் ஈக்குவல் டு x2². இங்கே x1 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? x2 தான் வரும். அது எப்படி மேம்? அது எப்படி?
நான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து தான் என்னோட எக்ஸ் நான் எடுக்கிறேன் கரெக்டா. இப்போ நான் வந்து 2 ஸ்கொயர் நான் எடுத்தா எனக்கு 4 தான் வரும். ஓகே 2 ஸ்கொயர் எடுத்தா எனக்கு 4 தான் வரும். ஏன்னா வாட் எவர் திஸ் வில் பி மை எக்ஸ் வேல்யூ. டொமைன்ல இருந்து தான் நம்ம எக்ஸ் வேல்யூ எடுப்போம். அது உனக்கு தெரியும் இல்லையா. ஸோ தட் இஸ் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3. ஸோ 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, ஓகே, அண்ட் 4 ஸ்கொயர் இஸ் 16 அண்ட் இட் வில் கோஸ் ஆன். அது போயிட்டே இருக்கும். எஸ் ஓகே. ஸோ அதான் நான் வந்து சொன்னேன் எங்கிருந்து எங்க ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுது அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்து இட் டிபெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க yக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுக்கலாம். வாட் இஸ் y இஸ் த ரேஞ்ச் பசங்களா. y வந்து நீ ஒரு தனி ஆளா நீ வந்து பார்க்க கூடாது. y வந்து ரேஞ்ச். அது நீ மனசுல ஏத்திக்கோ. y இஸ் ரேஞ்ச். y இஸ் ஆல்வேஸ் ரேஞ்ச். ஓகே ஓகே கிளியர். ஸோ y இஸ் ஆல்வேஸ் ரேஞ்ச். ஸோ yக்கு வந்து என்னெல்லாம் வேல்யூஸ் நான் கொடுத்தா எனக்கு கியூபிக் ரூட் ப்ராப்பராக எடுக்க முடியும். ஓகே yக்கு நான் என்னெல்லாம் வேல்யூ கொடுத்தா எனக்கு ப்ராப்பராக வேல்யூ எடுக்க முடியும். ஸோ தட் எக்ஸ் இஸ் டிஃபைன். எக்ஸ் எங்கே இருக்கு ரியல் நம்பர்ஸில். yக்கு நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன்டா அதோட கியூபிக் ரூட் நான் எடுக்கிறேன். ஸோ தட் ஐ கேன் கெட் அ ரியல் நம்பர் பிகாஸ் எக்ஸ் இஸ் ரியல் நம்பர்ஸ். ஐம் டேக்கிங் எக்ஸ் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ். ஓகே ஸோ தேர்ஃபோர் yக்கு நான் வந்து என்ன வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். yக்கு I can give all the real values because I am taking cubic root here. புரியுதா. yக்கு வந்து நான் என்ன வேல்யூஸ் வேணாலும் எடுக்கலாம் since it is a cubic function. Okay, so therefore y belongs to all real numbers. Okay, so இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கோம் cubic அது இது. ஆனா இதுதான் வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எஸ் ஓகே எஸ் cubic is a special case. இப்போ வந்து இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் இது வந்து ஆக்சுவலி இது வந்து 5 மார்க்ஸுக்கும் கேட்டிருக்காங்க, 2 to 3 மார்க்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. அதான் டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ் வரலன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்பவும் அதுக்கு யூனிக் இமேஜஸ் இருக்கும் இல்லையா. அப்பவும் வந்து யூனிக் இமேஜஸ் இருக்கும். ஜஸ்ட் லுக் அட் ஃபார் த கிராஃப் ஆஃப் கியூபிக் ஃபங்க்ஷன். கியூபிக் ஃபங்க்ஷனோட கிராஃப் என்னது இங்க பாருங்க. எல்லாருக்கும் யூனிக் இமேஜ் தான் வரும். இங்கேயும் யூனிக் இமேஜஸ் தான் வரும். பசங்களா இன்வர்ஸ் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹலோ இன்வர்ஸ் tan இன்வர்ஸோட ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் எங்க எடுத்தோம்? இந்த மாதிரி ஒரு போர்ஷன்ல இருந்து தானே எடுத்தோம். மறந்துட்டீங்களா? வாட் ப்ரோ வாட் இஸ் திஸ்? எஸ். So you can expect this question for 5 marks and 3 marks. அதேதான் எல்லாமே கனெக்டட் தான்டா. ஓகே 5 to 3 marks. 3 மார்க்ஸுக்கு வந்து நீ ஜஸ்ட் ஏரோ டயக்ராம் காட்டி நீ வந்து இது சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? கிளியரா? எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் த ஃபங்க்ஷன் f such that natural numbersல இருந்து natural numbers n is a set of natural numbers where n minus 1 வந்து when n is even, n plus 1 if n is odd. Okay, it's a bijective function. இது already bijective. Show that, prove that அப்படின்னு எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மேம் டிஎன்ஏ மாதிரி இருக்கு. இது முடிஞ்சா நெக்ஸ்ட் பயாலஜி தானே. ஓகே இல்லை டிஎன்ஏ மாதிரி தான் இருக்கு. ஓகே ஸோ இப்போ வந்து ஷோ தட் ப்ரூவ் தட் எல்லாம் கேட்குறாங்க இல்லையா. ஷோ தட் திஸ் இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இஸ் ஆல்ரெடி பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனால தான் அவங்க ஷோ தட்னு சொல்றாங்க. நம்ம வந்து புதுசா வந்து இல்ல இது பைஜெக்டிவ் எல்லாம் கிடையாது நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? எஸ் வெரி குட். ஆடுக்கும் ஈவனுக்கும் செப்பரேட்டா நீ வந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இது வந்து அது வந்து நீங்க ஆன்சர் எழுது. ஐ வில் டெல் யூ த கான்செப்ட் how it is 1 1 and on 2. ஓகே how it is 1 1 and on 2. ஓகேவா? இங்க பாருங்க நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏல வந்து 1 2 3 4 5. If R to R, if the power is odd, x cube, then it is x1 to x1 is equal to, if it is even, x square. Yes Prasanna Devi, correct அதேதான். Case wise we can write ma'am. Yes we can write.
Ma'am, postpone. Another ma'am, exam got postponed in Gulf because of war. Okay, okay. Take care, pasangla. Take care. Okay, yes, okay. Okay. So, இப்போ வந்து நான் வந்து first I will tell you the concept wise how it has become 1 and on 2. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி இது எக்ஸாம்ல ரெண்டுமே நீ எழுதலாம், ஓகேவா? பிரச்சனையே கிடையாது. அப்புறம் வந்து பேப்பர் பார்க்குறவங்க ஓகே இந்த பையன் நல்லா படிச்சிருக்காண்டா அப்படியே அவனுக்கு ஃபுல் மார்க் போடணும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கட்டும், ஓகே? எஸ். ஸோ இப்போ பாருங்க, ஐ எம் ட்ராயிங் த என்ன சொல்லலாம் ஏரோ டயக்ராம் நான் வந்து வரைகிறேன், ஓகேவா? ஸோ தட் இஸ் என் டு என், ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 up to n, 1 2 3 4 5 6 7 8 up to n, ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் n is equal to 1 எடுக்கிறேன். I'm taking n is equal to 1 which is a odd function, கரெக்டா? இது வந்து ஒரு odd function. So odd function n is equal to odd function அப்படின்னா நீ வந்து எடுக்க வேண்டிய உன்னோட f of x என்னது n plus 1, ஓகேவா? ஸோ therefore என்னோட f of n வந்து என்ன வரும் பசங்களா? n plus n வரும், ஓகேவா? சரி, இப்போ f of 1 வந்துச்சுன்னா what is the value? It is 2. ஓகே, அதே மாதிரி நான் n is equal to 2 எடுக்கிறேன். ஸோ தட் இஸ் even function I will get. என்ன ஃபங்க்ஷன்? even function எனக்கு வந்துருது, கரெக்டா? n is equal to ஈவனா இருந்துச்சுன்னா எந்த ஃபங்க்ஷன் எடுக்க சொல்றாங்க? n minus 1. ஓகே, for 5 mark marking is enough. No. Marking is not enough. For 5 mark we have to write. Okay, we have to write. I will show you how to write. Okay, f of n வந்து என்ன வரும்? n minus 1, கரெக்டா? ஸோ என்னோட f of n, what is the function? n minus 1, கரெக்டா? ஸோ f of 2 என்ன வரும்? f of 2 is equal to 2 minus 1. f of 2 is equal to 1. f of 2 வந்து 1 வருதா? எஸ். அதே மாதிரி ஒரு 4 வேல்யூஸ்க்கு I will show you. Then I will tell how it is. அது வந்து எப்படி வந்து 1 1 on 2 நான் சொல்கிறேன். n is equal to 3 எடுக்கிறேன் which is odd, again odd. f of 3 வந்து என்ன வரும்? f of 3 plus 1 3 plus 1 is 4. Next n is equal to 4 which is even. f of 4 வந்து என்ன வரும்? 4 minus 1 that is equal to 3. ஸோ இவங்களை வந்து ஆர்டர் பேஸில் எழுதுங்க. 1 2, next you will get 2 1, next you will get 3 4 and next வந்து 4 3. மேப் பண்ணுங்க, ட்ரை டு மேப். 1 அப்படின்னா 1க்கு வந்து இமேஜ் என்னது? தட் இஸ் 2, கரெக்டா? 1ஓட இமேஜ் இஸ் 2. 2ஓட இமேஜ் என்னது? 2ஓட இமேஜ் இஸ் 1. 3ஓட இமேஜ் என்னது? வாட் இஸ் 3ஓட இமேஜ்? தட் இஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் 4ஓட இமேஜ் என்னது? 3. அதே மாதிரி 5ஓட இமேஜ் என்ன வரும்? 6 வருமா? 5ஓட இமேஜ் 6 வரும். 6ஓட இமேஜ் என்ன வரும்? 4 வரும். ஓகே, கிறிஸ் கிராஸ் அப்படின்னு போகுதா? இப்போ நான் வந்து என்ன பார்க்க போறேன்னா ஃபர்ஸ்ட் 1 1 ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இங்க என்ல இருக்க ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்லும் வந்து 1 and only 1 இமேஜஸ் மட்டும் தான் இருக்கணும், கரெக்டா? 1 and only 1 இமேஜஸ். 1க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 is the image, 2க்கு 1 is image. ஸோ அது வந்து நம்ம பிளாட் பண்ணும்போதே தெரியுது 1 and only 1 image தான் இருக்கு. ஓகே, we can say I just want to clear the concept கிளியர் பண்றதுக்கு தான் இது நான் சொல்லித்தரேன். ஓகே, ஜென்ரலா ப்ரூவ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நான் ஜென்ரலா ப்ரூவ் பண்ணி தரேன், டோன்ட் வெரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரீ இமேஜஸ் இருக்கணும், கரெக்டா? 1ஓட ப்ரீ இமேஜ் என்னது? 2. 2ஓட ப்ரீ இமேஜ் என்னது? 1. 3ஓடது 4, 4ஓடது 5. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாருக்குமே ப்ரீ இமேஜஸ் இருக்கு, 1 and only இமேஜஸ் இருக்கு. ஸோ நவ் யூ காட் த கான்செப்ட். இதுதான் வந்து கான்செப்டே. இப்போ நம்ம வந்து கேஸ் வைஸ் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? கேஸ் வைஸ் we have to prove. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? கேஸ் 1 if n is equal to odd. அதுதானே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. n is equal to odd, n is equal to even. சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து n is equal to even. அப்போ வந்து f of n என்ன வருது? வாட் இஸ் f of n? if n is odd, if n is even, f of n is n minus 1. கரெக்டா? ஸோ therefore f of n1 is equal to f of n2. 1 ஃபங்க்ஷன்ல சொல்றேன், 1 ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் n1 minus 1 is equal to n2 minus 1. minus 1 cancel. n1 is equal to n2. Therefore function is 1 1 when n is odd.
ஓகே சேம் அதே மாதிரி கேஸ் 2 when n is odd sorry இங்க even இங்க வந்து odd okay so what is your f of n is equal to n minus 1 sorry n plus 1 f of n is equal to n plus 1 so f of n1 is equal to f of n2 so என்ன வரும் n1 plus 1 is equal to n2 plus 1 இது ரெண்டும் cancel ஆகி போயிருமா n1 is equal to n2 so therefore function is 1 1 when n is odd sorry n is odd is this clear இது clear-ஆ ஓகேவா what if whole number whole numberனா இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எங்க இருந்து எங்க எடுத்திருக்காங்க பசங்களா அது நீங்க வந்து மண்டை மேல இருக்கிற கொண்டையை விட்டுட்டு மத்தது எல்லாமே படிச்சு வச்சிருக்கீங்க அதான் பிரச்சனையே உனக்கு வந்து இது வருது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷன் எங்க இருந்து எங்க டிஃபைன்ட் ஆகுது நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா ஹோல் நம்பர்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் இப்போ ஜீரோனா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க இப்படியே ப்ரூவ் பண்ணா இப்படி ப்ரூவ் பண்ணாம எப்படிங்க நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க இதுதாங்க உங்க டெக்ஸ்ட் புக்லயும் எல்லா புக்லயும் கொடுத்துருக்குது ஓகே எஸ் ஜீரோ இஸ் நெய்தர் ஆட் நார் ஈவன் அதுக்கு ஸ்பெஷல் கண்டிஷன் கொடுப்பாங்க ஓகே டோன்ட் வரி அபவுட் தட் சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் டோன்ட் வரி நீங்க வந்து நிறைய ஸ்டெப்ஸ் படிக்காதீங்க தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங் இட்ஸ் ஃபார் யுவர் குட் ஒன்லி ஐம் டெல்லிங் ஓகே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன சொல்லலாம் நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் படித்து வச்சிடாதீங்க ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நடந்துருச்சு எப்போ தெரியுமா நான் வந்து when I was studying in college 2 மெத்தட் படிச்சுட்டு போனேன் 2 மெத்தட்லேயே half தான் எனக்கு புரிஞ்சுக்கு நான் வாட் ஐ டெட் இந்த மெத்தடில் அந்த ஹாஃபு இந்த மெத்தடில் அந்த ஹாஃபு எழுதிட்டு வந்துட்டேன் புரியுதா இதுக்கு நான் வந்து ஒரு மெத்தடே வந்து ஒழுங்காக படிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதே தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் ஓகே எஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஆட் ஓகே ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் ஆட் ஸோ எஃப் ஆஃப் என் வந்து என்னது ஓகே நான் ஃபர்ஸ்ட் கேஸ் ஆடாக எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் n plus 1 ஓகே ஸோ n plus 1 is equal to y n plus 1 is equal to y n is equal to y minus 1 இப்போ எனக்கு வந்து n வந்து is a natural number கரெக்டா n தான் வந்து என்னோட x வந்து கோடொமைன் சாரி x is domain domain வந்து எனக்கு என்ன கிடைக்கணும் natural number கிடைக்கணும் கரெக்டா natural number if I put a natural number there okay இங்க வந்து நான் natural number போட்டாதான் எனக்கு வந்து natural number வரும் கரெக்டா yes or no yes or no second day last attendance ஓகே ஸோ அப்போ வந்து yக்கு வந்து எனக்கு எந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் yக்கு வந்து எனக்கு எந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் ஸோ தேர்ஃபோர் y பிலாங்ஸ் டு இப்போ வந்து இங்கே வந்து எந்த கண்டிஷன் இட்ஸ் எ லீனியர் இக்குவேஷன் கரெக்டா ஓகே y வந்து இட்ஸ் எ லீனியர் இக்குவேஷன் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது இது ரூட்குள்ளே இல்லை டினாமினேட்டரில் இல்லை எங்கேயுமே இல்லை தனியாக நிற்குது ஸோ yக்கு வந்து எனக்கு வந்து என்ன போடலாம் நேச்சுரல் நம்பர்ஸ் போடலாம் ஸோ y பிலாங்ஸ் டு all natural numbers you can put all natural numbers okay all natural numbers yes next parunga next case is even so f of n is equal to n minus 1 na so y is equal to n minus 1 n is equal to y plus 1 so therefore y belongs to all the natural numbers y belongs to all the natural numbers என்ன வேணாலும் எனக்கு போடலாம் natural numbers I can give all the natural numbers okay எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஸோ அப்படின்னா எனக்கு என்ன சொல்லலாம் therefore function is onto function so therefore function is also bijective okay understand the concept and move on அப்போ கொஸ்டின் எழுதணும் அப்படிங்கிறீங்களா பைஜெக்டிவ் எஸ் ஓகேவா கிளியரா எஸ் சூப்பர் அமேசிங் பசங்களா அமேசிங் ஓகே இந்த ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ வில் டெல் யூ வை
இது வந்து 2024-25 இதே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, if n is equal to 0 it's not a natural அதான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ the resulting is does not matter. ஓகேவா, ரிசல்ட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். இங்க வந்து எனக்கு y-ஓட வேல்யூ மட்டும்தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். y-ஓட வேல்யூ மட்டும்தான். y-க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, y-ஓட வேல்யூஸ் வந்து எது வரக்கூடாது, தட்ஸ் இட். அது மட்டும்தான் நீங்க வந்து யோசிக்கணும். y-க்கு வந்து எந்த வேல்யூஸ் நான் வந்து கொடுக்கலாம், y-க்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் நான் வந்து கொடுக்கலாம். ஓகே, y-க்கு வந்து எனக்கு ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, ஐ கேன் கிவ் ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ். புரியுதா? தட் இஸ் அ வேலிட் டவுட். எப்பவுமே ரிசல்டன் பார்க்கக்கூடாது. ஓகே, டோன்ட் லுக் அட் த ரிசல்டன். ஓகே, ஸோ y-க்கு வந்து ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அதுதான் நீ வந்து பார்க்கணும். y-க்கு இங்கே வந்து அது லீனியராக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லாமல் லீனியராக இருக்குது. ஸோ y-க்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, வெரி குட் கொஸ்டின், வெரி குட். ஓகே, எஸ். வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஓகே வில் டெல் யூ, நான் வந்து சொன்னேன். லெட்ஸ் சி. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஜஸ்ட் சோலி லுக் அட் y மட்டும் பாருங்க, ரேஞ்ச் என்ன வருது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ செக் வெதர் த ரிலேஷன் s in the set of real numbers are defined by s is equal to a comma b where a minus b plus root 2 is an irrational number. 1 மார்க் கிடையாது, சாரி இதுதான் 1 மார்க்னு கேட்டிங்களா, 3 to 5 மார்க்ஸ்க்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து 2025 வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரூட் 2க்கு பதிலாக ரூட் 3 கொடுத்துருந்தாங்க. ரூட் 2க்கு பதிலாக ரூட் 3. மேம் இன்வெர்டிபிள் மீன்ஸ், இன்வெர்டிபிள் எதில் வந்து இன்வெர்டிபிள் நீங்கள் வந்து கேட்குறீங்க, மெட்ரிக்ஸில் இன்வெர்டிபிள் கேட்குறீங்களா இல்லாட்டி இதில் இன்வெர்டிபிள் கேட்குறீங்களா? இங்கே வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா பைஜெக்டிவாக இருக்கணும். மெட்ரிசஸ் இல்லாட்டி டிட்டர்மினன்ட்ல வந்து இன்வெர்டிபிள் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. மெயின் விஷயம். மலையாளம் நோட்ஸ் வருதா? இதுல வந்து பைஜெக்டிவா இருக்கணும், பைஜெக்டிவா இருக்கணும். இன்வெர்டிபிள் அப்படின்னா இட் ஷுட் பி பைஜெக்டிவ். இதுல இருந்து தான் அந்த இன்வெர்டிபிள் இன்வெர்சர் எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க a மைனஸ் பி. ஆக்சுவலி வந்து இந்த இன்வெர்டிபிள் அதோ கான்செப்ட் மட்டும் படிச்சா போதும். இன்வர்ஸ் மெயின்லி நம்ம வந்து எங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியில தான். ஓகே, இங்க பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க, செக் வெதர் த ரிலேஷன் s in the set of real numbers r is defined by. ஸோ r வந்து என்ன கொடுத்துருக்காங்க, r is equal to a minus b plus or minus root 2 is an irrational number. ஸோ இதை வந்து நான் கேல்குலேட் பண்ணால் தட் இஸ் a மைனஸ் பி ப்ளஸ் ரூட் 2 பண்ணால் எனக்கு வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் கிடைக்கணும். கரெக்டாக, இர்ரேஷனல் நம்பர் ஐ நீட் டு கெட். கரெக்டா எஸ். a minus b plus root 2 is equal to irrational number. So first we will check whether it is reflexive. இது வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து நீ ஜென்ரலாக நீ எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் a comma a should belongs to the relation r. ஓகேவா, a comma a வந்து ரிலேஷனில் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா இருந்துச்சு அப்போ we will substitute here. So that is a minus a plus root 2 plus a minus a cancel ஆயிரும். I will get root 2. Therefore a comma a வந்து என்னது, belongs to the relation. ஓகேவா, ஃபர்ஸ்டே அதை எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்டே அதை எழுதிங்கன்னா இது வந்து கன்ஃபியூஸ். நான் ஒன்று நினச்சா போர்டு ஒன்று பண்ணுது. ஓகே, நம்மளோட ரிலேஷன் என்னது, a மைனஸ் பி பிளஸ் ரூட் 2. ரெண்டுமே a அண்ட் b வந்து சேமாக இருக்கணும். ஸோ நான் a மைனஸ் a அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, a இஸ் ஈக்குவல் டு b பிளஸ் ரூட் 2. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஐ வில் கெட் ரூட் 2 விச் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லலாம், ஓகே a comma b வந்து பிலாங்ஸ் டு த ரிலேஷன். therefore ரிலேஷன் r இஸ் ரிஃப்ளெக்சிவ். ரிலேஷன் r இஸ் ரிஃப்ளெக்சிவ். புரியுதா, ரிலேஷன் r வந்து ரிஃப்ளெக்சிவ். ஓகே, எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் நான் வந்து நெக்ஸ்ட் ஐ வில் செக் ஃபார் சிமெட்ரிக். ஓகே, சிமெட்ரிக் செக் பண்ணலாமா? சிமெட்ரிக் செக் பண்ணும்போது இது வந்து எகெயின்
ஸோ ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் வந்து நான் √2, 0 சப்ஸ்டியூட் பண்ணேன். √2, 0 இல்லாட்டி √3, 0 எது வேணா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ரிலேஷன்ல இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் நான் வந்து செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட் இஸ் √2 - 0 plus √2 வரும். கரெக்டா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2√2 ஐ வில் கெட். இது வந்து என்னது? இது வந்து ஒரு irrational நம்பர். ஸோ தேர்ஃபோர் √2, 0 வந்து ரிலேஷன்ல இருக்குது. இப்போ √2, ரிலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா 0, √2 ரிலேஷன்ல இருக்கணும். கரெக்டா? 0, √2 ரிலேஷன்ல இருக்கணும். அப்போ வந்து இதை செக் பண்ணுங்க, ரிலேஷன்ல இருக்குதா இல்லையான்ட்டு. 0 - √2 plus √2 that is equal to 0. இது வந்து என்ன கிடையாது? irrational number கிடையாது. So therefore 0, √2 does not belongs to the relation. Therefore R is not symmetric. R is not symmetric. Okay? Okay? Yes. இப்போ வந்து டிரான்சிட்டிவா இல்லையானு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிம்பிள் மெத்தட் ஐ வில் கிவ். பசங்களை ஆல்ரெடி எனக்கு வந்து என்ன தெரியும்? ஆல்ரெடி வந்து 0, √2 வந்து போட்டால் அது வந்து என்ன சொல்லலாம், ரிலேஷனில் டஸ் நாட் பிலாங்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ வந்து √2ல எண்ட் ஆகிற மாதிரி ஐ வில் டேக் அ நம்பர். ஓகே, √2ல எண்ட் ஆகிற மாதிரி. இப்போ இங்கே பாருங்க, டிரான்சிட்டிவ் செக் பண்ண போகிறோம். டிரான்சிட்டிவ். ஓகே, டிரான்சிட்டிவ் செக் பண்ணால் இப்போ ஐ எம் கோயிங் டு டேக் √2, √2, √2. ஓகே, √2, 2√2 இது வந்து ரிலேஷன்ல பிலாங் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். √2 - √2 plus √2 இது ரெண்டு கேன்சல் ஆகி போயிடும். 2√2 இருக்கு. ஓகே ஓகே, ஸோ தேர்ஃபோர் 2√2, √2 பிலாங்ஸ் டு த ரிலேஷன் ஆர். இது வந்து ரிலேஷன்ல பிலாங் பண்ணுது. சரி, √2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற இன்னொரு நம்பர் ஐ வில் டேக். என்னது பசங்களா? √2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற. ஸோ தட் இஸ் 2√2, 0 ஐம் கோனா டேக். ஓகேவா? இதை வந்து திருப்பி எழுதுனா கரெக்டாக இருக்கும் ஐ கெஸ். எஸ் ஆர் நோ? இல்லைனா இதை மாற்றி எழுதலாமா? ஸோ எனக்கு வந்து 0, √2 வரணும். ஓகே, வெயிட் பண்ணுங்க, இதை வந்து மாற்றி எழுதுவோம். இல்லாட்டி உல்ட்டாவாக போடலாம் இல்லையா? √2, √2, என்ன போடலாம்? √2, √3 ஐ வில் புட். √2, √3. சரி, அப்போ வந்து அது ரிலேஷனில் இருக்குதான்னு பார்ப்போம். √2 - √3 plus √2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2√2 - √3. ஸோ ஈக்குவல் டு அ irrational நம்பர். ஸோ தேர்ஃபோர் √2, √3 வந்து பிலாங்ஸ் டு த ரிலேஷன். சரி, இப்போ √3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். √3, 0 ஐ வில் ஆட். எனக்கு 0, √3 தாங்க வேணும். 0, √3 போட்டால் தான் அது வரும். கரெக்டா? சரி சரி, எப்படி எழுதலாம்? எப்படி எப்படி எப்படி? ஓகே, 0, √3 வில் புட். இருங்க, நான் செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? 0, √3 வில் புட். இப்படி போட்டு பார்க்கணும். ஓகே, நான் வந்து எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். ஓகே, 0, √3 போடுங்க. ஸோ தட் இஸ் 0 - √3 plus 2 வரும். எகெயின் ஒரு irrational நம்பர் ஐ வில் கெட். ஸோ √3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ √3, √2 ஐ வில் புட். ஓகே, ஸோ தேர்ஃபோர் 0, √3 belongs to the relation R. இது போட்டு பார்த்தா √3 plus √2 minus √2 minus √2 plus √2 வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், √3 கிடைக்கும். ஸோ therefore √3, √2 வந்து belongs to the relation R. சரி, இப்போ 0, √3 வந்து belongs to the relation. கரெக்டா? அப்படின்னா சாரி, 0, √3 வந்து பிலாங்ஸ் டு த ரிலேஷன். √3, √2 வந்து பிலாங்ஸ் டு த ரிலேஷன். இப்போ இந்த ரெண்டு ஆர்டர்ட் பெயரும் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அக்கார்டிங் டு டிரான்சிட்டிவ் கண்டிஷன் 0, √2 வந்து கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோ. எகெயின் வி வில் ஜஸ்ட் ப்ரூவ். That is 0 minus √2 plus √2 will gives you 0, which is not an irrational number. It is not an irrational number. Therefore 0, √2 does not belongs to the relation R. Therefore இவங்க வந்து என்ன கிடையாது? Symmetric, transitive, reflexive கிடையாது. அதான் நம்ம இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக் நான் வந்து சொல்லி தந்த பசங்களா. ஆல்ரெடி we know that 0, √2 வந்து போட்டா ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ரிஃப்ளெக்சிவ் பட் நாட் சிமிலர். வெரி குட் ஹரிணி.
ஆல்ரெடி எனக்கு வந்து தெரியும் 0, √2 போட்டால் வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் வந்து டிஃபைன்ட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் கரெக்டா. ஸோ அது வர கனெக்ட் ஆகிற மாதிரி ஐ வில் டேக், அதான் நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் போட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் போட்டேன் அது வரல, செகண்ட் ஒரு நம்பர் போட்டேன் அது வரல, தேர்ட் ஒரு நம்பர் போட்டேன் அது வரல. ஓகே, ஸோ அதனால போட்டு போட்டு பார்க்கணும் நீங்கள். ஸோ ஒன்ஸ் யூ நோ தி ஆன்சர், உனக்கு ஆன்சர் தெரியும், அதுக்கு போகிற வழி நீ வந்து கண்டுபிடிச்சா போதும். ஓகே, எஸ், கிளியரா? ஓகே, கேன் வி கோ டு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி? இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை டு ஆன்சர் ஐடென்டிஃபை. போல் இல்லையா? ஒன் மினிட், ஐ வில் கிவ் யூ போல் கொடுக்குறேன். ஓகே, போல்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. மேத்தமேட்டிக்ஸ் மேரத்தான் பார்ட் 1, மேத்தமேட்டிக்ஸ் மேரத்தான் பார்ட் 1 12 நிறைய இருக்கு. ஸோ ஓகே, yes. Okay, now answer, identify the function shown in the graph. So this is the function. Okay, இதுதான் options A, B, C, D ல வந்து எது correct answer அது சொல்லுங்க. So I will give you 60 seconds for this. Start answering. Yes. yes answer பண்ணுங்க. எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு let's see. ஓகே, எல்லாருக்கும் கிராஃப் எல்லாம் நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க, சூப்பர். ஓகே, 100% அடிச்சிருவீங்களா? 100%. will I get 100% on this? ஓகே, 100% வருவீங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க பசங்களா, சைன் இன்வர்ஸ் இது வந்து ஆல்ரெடி உனக்கு வந்து தெரியும். இது எந்த கிராஃப்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து சைனில் கொடுத்துருக்காங்க ஆப்வியஸ்லி. ஸோ y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸோட கிராஃப். இது கரெக்டாக சைன் இன்வர்ஸ் எக்ஸோட கிராஃப். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ரேஞ்சு வந்து -π/2லேருந்து π/2 வரைக்கும். இங்கே 1 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து -1 கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ யூஸ்வலி வந்து சைன் இன்வர்ஸோட கிராஃப் வந்து இந்த 1க்கு வந்து வரும், இப்படி தான் வரும் கரெக்டா, இப்படி இட் வில் கம். ஆனால் இது வந்து இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இது பேசிக்கலி இட் இஸ் ஹாஃப் இயர். ஓகேவா, இது வந்து 1/2, இது -1/2, இது 1/2, இது -1/2. ஓகே, எஸ், சரி. ஐயோ, இது வந்து -1/2, இது 1/2, இது -1/2. ஸோ இப்போ இதோட டொமைன் என்ன வரும்? ஸோ டொமைன், வாட் இஸ் த டொமைன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்? ஸோ டொமைன் பிலாங்ஸ் டு -1/2, -1/2 less than or equal to நம்மளோட f of x. ஓகே, less than. ஓகே, இதுக்கு இப்படி எழுதுறதுக்கு பதிலாக -1/2லேருந்து 1/2 வரும் கரெக்டா. ஸோ ரேஞ்ச் என்ன வரும்? ரேஞ்ச் as it is, range belongs to -π/2லேருந்து π/2 வரைக்கும் கரெக்டா. எஸ் ஆர் நோ? எஸ். சரி, இப்போ சைன், இப்போ டொமைன் அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ கரெக்டா. டொமைன் அப்படிங்கிறது இட் இஸ் எக்ஸோட வேல்யூ. எஸ் ஆர் நோ? எக்ஸோட வேல்யூ தான் வந்து டொமைன் அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ -π/2லேருந்து π/2 வரைக்கும் கரெக்டா. சரி, ஸோ -1 less than or equal to x less than or equal to -1. yes or no? ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே 1 அதுக்கு பதிலாக இப்படி எழுதலாமா? சரி, இப்போ ஆல்ரெடி வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டொமைன் வந்து எப்படி இருக்கும் பசங்களா? -1 less than or equal to, ஓகே, டொமைன் நான் வந்து சொல்கிறேன், -1 less than or equal to x less than or equal to என்ன வரும்? x less than or equal to 1 கரெக்டா. இதுதான் வந்து எஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ -1லேருந்து 1 வரைக்கும். எனக்கு வந்து 1/2 வேணும். ஓகே, எனக்கு வந்து 1/2 வேணும். என்ன பண்ணலாம் இங்கே? என்ன பண்ணலாம்? ஓகே, எய்தர் வே யூ கேன் டேக், எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட சைன் இன்வர்ஸோட கண்டிஷன் கரெக்டாக. திஸ் இஸ் அவர் சைன் இன்வர்ஸோட கண்டிஷன். அது இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு.
இதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இங்கே டொமைன் இஸ் மைனஸ் 1/2லேருந்து 1/2. ஸோ தேர்ஃபோர் minus 1/2 less than or equal to x less than or equal to என்னது 1/2. கரெக்டா? எஸ் ஆர் நோ? இதுதான் வந்து இப்போ இருக்கிறோட கண்டிஷன். இப்போ இருக்கிறோட கண்டிஷன். ஓகே, எனக்கு இங்கே வந்து 1 வரணும். ஓகே, ஐ நீட் டு கெட் 1 ஹியர். என்ன பண்ணலாம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? இங்கேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ இங்கே பாருங்க, minus 1 less than or equal to 2x less than or equal to இங்கே என்ன வந்துடும்? less than or equal to 1 வந்துடும். கரெக்டா? if I take sin inverse, எல்லாத்தோடையும் sin inverse நான் எடுக்கிறேன். இப்போ sin inverse எடுத்தோம் அப்படின்னா it will go to the range. நமக்கு வந்து என்ன வந்தா போதும்? நமக்கு வந்து x ஓட வேல்யூ என்னன்னு வந்தா போதும். கரெக்டா? so here what is the x ஓட வேல்யூ வருது? that is 2x. so that is sin inverse 2x ஓட domain belongs to, இப்போ இப்படி தான் எழுதணும், sin inverse 2x. so domain வந்து domain belongs to minus 1/2லேருந்து 1/2 வரைக்கும். okay, clear? so therefore option B is the correct answer. புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ எக்ஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸோட வேல்யூ எங்கே இருந்து? -1/2லேருந்து -1/2 வரைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு வந்து sin எக்ஸோட வேல்யூ வந்து -1லேருந்து sin இன்வர்ஸோட எக்ஸோட வேல்யூ -1லேருந்து 1. ஸோ -1 வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகே, ஐ ஷுட் மல்டிப்ளை 2. ஸோ இஃப் ஹியர் இந்த ரெண்டு சைட் ஆஃப் த இன்இக்வாலிட்டியில் நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ நவ் ஐ காட் தி ஆன்சர் -1 and 1. இப்போ வந்து சைன் இன்வர்ஸோட ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ 2x, இப்போ வந்து சைன் இன்வர்ஸ் 2x எடுத்தால் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட், யூ கைஸ் ஆர் குட் வித் த கிராஃப். அமேசிங். 80%, 100% தானே கேட்டேன் நான். அது ஒரு குத்தமா? ஓகே, நிதின், பிரசன்ன தேவி, ஜெய், ஹரிணி, சுஹைரா, தேவந்தரன், கோபிகா, அசியா, கிரிஜா, ஹோட்ரெயின்ஸ், சாங்க் அண்ட் ஜோதிகா ஸ்ரீ. வெரி குட், வெரி குட். எஸ், சரி, இப்போ இதுதான் வந்து கண்டிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ தி ஆப்ஷன்ஸ் ஆர் திஸ். ஓகேவா? இதுதான் அவங்களோட அசர்ஷன், இதுதான் ஆப்ஷன்ஸ், தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ட்ரை டு ஆன்சர். ஓகே, ஐ வில் கிவ் யூ 60 seconds. Start answering. The value of the expression sin inverse √3/2 tan inverse 1 minus sec inverse √2 is pi/4. The principal value branch of sin inverse x is இது and sec inverse is அது. மேம் வாய்ஸ் என்னாச்சு? வாய்ஸ் என்னாச்சு? கேட்கலையா? திருப்பியும் பிரச்சனையா? ஆப்ஷன்ஸ் வேணுமா? ஆப்ஷன்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிட்டு நமக்கு வந்து pi/4 கிடைக்குதான்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எப்படி இதை எழுதணும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் √2க்கு வந்து எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரெண்டு சைட்லையும் சைன் எடுத்தீங்க அப்படின்னா √3 divided by 2 is equal to sin x you will get. So x ஓட வேல்யூ should be pi/3. Okay, so tan inverse 1. So tan inverse of 1 ஓட வேல்யூ வந்து pi/4 வரும். sec inverse √2. So sec inverse √2. sec inverse of sec √2 எப்போ வரும் அப்படின்னு பாருங்க. எப்படின்னா இப்படி எழுதணும் நீங்க. ஓகேவா? sec inverse √2 is equal to x. ரெண்டு சைடும் sec எடுங்க. √2 is equal to sec x you will get. So sec x, xக்கு எந்த வேல்யூ கொடுத்தா எனக்கு √2 வரும்? xக்கு எந்த வேல்யூ? இப்போ வந்து 45 pi/4 கொடுத்தா 1/√2 வரும், அதோட ரெசிப்ரோக்கல். ஸோ x is equal to pi/4 வருதா? x is equal to pi/4. So pi/3 plus pi/4 minus pi/4 you will get. இது ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடும். I will get pi/3 only. ஸோ அவங்க pi/4ன்னு சொல்கிறாங்க. ஸோ assertion is wrong. Reason is true. கரெக்டாக? reason is true. ஸோ ஆப்ஷன் D is the correct answer. ஆப்ஷன் D. Yes, 100%, 99.
Okay, Nitin, Girijav, Guru, good boy, Gopika, Harini, Joshua, Jyotika, Shri, Prasanna Devi, Suhaira, Asiya. Very good. Very good. Very good. Yes. Pi by 4 ah. Pi by 4 cancel ஆயிரும். சரி. Next எந்த question try பண்ணலாம்? Okay, இந்த question பாருங்க. Find the domain of cos inverse of 3x minus 2. Okay, 3x minus 2 ஓட domain கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So what is the first step you have to? First step என்னது? இப்போ domain கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I need to find the value of x. கரெக்டா? x ஓட வேல்யூ நான் வந்து கண்டுபிடிக்கணும். yes or no? I need to find the value of x. ஓகே, x ஓட வேல்யூ செப்பரேட்டா வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஆட். ஓகே, இப்போ வந்து x வந்து இப்படி இருக்கு, இதுக்குள்ளார இருக்கு. கரெக்டா? ஸோ வந்து -1. ஸோ டொமைன் வந்து எப்பவுமே டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு -1ல இருந்து 1. ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1ல இருந்து 1. ஸோ -1 less than or equal to இந்த 3x - 2 less than or equal to 1க்குள்ளார தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ திஸ் வேல்யூ ஷுட் பி இதுக்கு இப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு நம்ம வந்து என்ன வேல்யூ கொடுக்குமோ அது -1ல இருந்து 1க்குள்ளார தான் வரணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு -2 இருக்கு. எனக்கு வந்து சோலி எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு எனக்கு வேணும். எக்ஸோட வேல்யூ தான் எனக்கு வேணும். ஸோ -2 இங்கே இருக்கா, ஒரு +2 நான் இங்கே ஆட் வேணும். -1 + 2 less than or equal to 3x - 2 + 2 less than or equal to 1 + 2 you will get. ஸோ இங்கே வந்து 1 less than or equal to 3x less than or equal to 3 வரும். கரெக்டா? கரெக்டா? -2 + 3. ஓகே, இப்போ வந்து I have a 3 here. x கூட ஒரு 3 இருக்கு. ஸோ I will just divide it by 3 divided by 3 divided by 3. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 1/3 less than or equal to x less than or equal to 1. So 1/3 comma 1 வருதா? Yes, very good. So therefore x belongs to closed interval 1/3 ல இருந்து 1 வரைக்கும். That's it. That's it. Are you getting the answer like this? Yes. Okay. அப்படி கிடைச்சிச்சுனா சூப்பர். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Try to answer this question answer. I will give you 45 seconds. 45 seconds. Domain of f of x. Range எப்பவுமே -π/2 ல இருந்து π/2 வரைக்கும் தான். Range always -π/2 to π/2. அதுக்கு சேஞ்சஸ் இல்ல. Yes. Domain of the function f of x is equal to cos inverse x plus sin x. Okay, how you will find பசங்களா? இப்போ வந்து domain கேட்டிருக்காங்களா? சரி. So domain of cos inverse x ஓட, okay, cos inverse x ஓட domain என்னது? belongs to -1ல இருந்து 1. கரெக்டா? sin x ஓடது என்னது? sin x basically all the real numbers. கரெக்டா? all the real numbers. ஸோ இது வந்து பிளாட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு f of x, இது ஒரு f of x வருது அப்படின்னா இது நம்ம ரெண்டு பேரும் பிளஸ் பண்றோம். ஸோ அதோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி தேயர் இன்டர்செக்ஷன். ஓகேவா? இப்போ நான் வந்து இது f of y அப்படின்னு எடுத்துக்கிறேன். f of y. ஸோ f of x plus f of y இவங்களோட டொமைன் அப்படிங்கிறது. ஓகேவா? இவங்களோட டொமைன் இஸ் தி f of x intersection f of y. இவங்களோட இன்டர்செக்ஷன் தான். ஓகே, ஸோ நம்பர் லைன் இஃப் ஐ எம் டிராயிங், ஸோ -1ல இருந்து 1, -1ல இருந்து 1. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா இது ஃபுல்லாக. ஓகே, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் -∞ இருந்து +∞. ஸோ இங்கே வந்து எங்கே இன்டர்செக்ட் எங்கே ஆகுது? வேர் இட் இஸ் இன்டர்செக்டிங். ஸோ திஸ் பாயிண்ட்ல இட் இஸ் இன்டர்செக்டிங். ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் தான் அதோட, சாரி, இந்த ஒரு டொமைன் தான் உங்களோட டொமைன். இந்த ஒரு இன்டர்வெல் தான் இவங்களோட டொமைனாக வரும். ஸோ தட் இஸ் டொமைன் பிலாங்ஸ் டு, டொமைன் டி பிலாங்ஸ் டு -1 to 1. ஸோ ஆப்ஷன் சி இன்டர்செக்ஷன் தான் பார்க்கணும். எஸ், கிளியரா? ஸோ ஆப்ஷன் சி, எஸ், 100%. சூப்பர்டா, மாஸ்க் கட்டிட்டீங்க. ஹரிணி, நிதின், கிரிஜா, ரவி எடிட்ஸ், ஜெய், குரு, ஸ்வேதா, சுந்தர், சுஹைரா, கோபிகா,
Asiya, Radhika, Prasanna Devi, Joshua, Sandy Craft, and Jyotika Shri. Very good. Rendu Jyotika irukku. No, only one. Yes, super da, super. Next, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இது வந்து உனக்கு வந்து 2 to 3 மார்க்ஸ் வரைக்கும் நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது 2 to 3 மார்க்ஸ். எஸ், வணக்கம். எஸ், திஸ் இஸ் சர்வீன். நீங்களா? ஆக்சுவலி ஐ டோன்ட் ரிமெம்பர். இதுக்கும் ஒரு கதை இருக்கு. வாட் இஸ் த கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி லைவ்ல வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு மேம் இனி ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டாங்க. மேம் ரீடர் இந்த மேரத்தான் போதுமா? இந்த மேரத்தான் வந்து இப்போ வந்து 5 டேஸாக கண்டினியூஸாக என் கூடயே இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் இட்ஸ் லைக் அ ரிவிஷன். ஓகே, அவன் வந்துட்டு கேட்டான் மேம் என்னை ஞாபகம் இருக்கு. நான் சரி மனசு கஷ்டப்பட வேணாம் சொல்லி ஞாபகம் இருக்கே அப்படின்னு. அப்பா வந்து சொல்கிறான் மேம் நான் இந்த லைவுக்கே ஃபஸ்ட் டைம் தான் வரேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து யாரையும் சொல்கிறதே இல்லை. பிரவீன் மேம் எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கு. பரவாயில்ல மேம். ஐயோ ஓகே 10th ஸ்டாண்டர்டு. ஓகே. எஸ் ஹாய்டா ஹாய். ஓகே, ஸோ tan inverse cos x by 1 minus sin x. ஸோ cos x வந்து எப்படி எழுதலாம்? ஓகே, ஸோ இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான 2-3 ஃபார்முலாஸ் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் cos 2x. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? அதுவே வந்து cos x அப்படி இருந்துச்சுன்னா cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா cos 2x again there is a formula 1 minus sin x. cos 2x இங்க தேவையில்லை. sin 2x is equal to 2.
Hello, hello, hi. Now it's clear. இருக்கீங்களா? நான் இருக்கேன். Is it audible now? Is it audible now? Yes. Yes na? Yes. ஒரு thumbs up கொடுங்க chatல. Hello, hello, hi. Yes, now it is audible. எங்க போயிட்டீங்க எல்லாரும்? Where did you all go? Where did you all went? Yes, okay, okay. ஸோ இப்போ வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் இதெல்லாம் ஓகேவா? இதெல்லாம் கேட்டிங்களாடா நீங்கள்? ஓகே, எனிவேஸ். ஸோ பசங்களா இப்போ வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் tan வந்து எனக்கு வந்து உள்ளார கொண்டு வரணும். எப்போவுமே சிம்பிளிஃபை அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வரும்போது ஓகே ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளார tan கொண்டு வர்றதுக்கு தான் இதெல்லாம். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக cos square x by 2 minus sin square x by 2 அப்படின்னு substitute பண்ணலாம். divided by 1க்கு பதிலா 1 cos square x by 2 plus sin square x by 2 minus 2 into sin x by 2 cos x by 2 2 sin x by 2 cos x by 2 வரும். கரெக்டா? சரியா? சரி. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இதை வந்து மாற்றி எழுதுங்க. cos x by 2 plus sin x by 2 into cos x by 2 minus sin x by 2. So the whole divided by. So இது வந்து என்ன வரும்? cos x by 2 minus sin x by 2 the whole square. Okay va? Sin x by 2 the whole square. So cos x by 2 இது வந்து cancel ஆயிரும். So this term and இங்க இருந்து ஒரு term வந்து cancel ஆயிரும். So மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா tan inverse of cos x by 2 plus sin x by 2 divided by 1 minus cos x by 2 minus sin x by 2. Okay, so cos x by 2 minus sin x by 2 வரும். Okay, so I need to bring tan here. So அதனால dividing numerator and denominator by cos x by 2 ஆல நான் வந்து divide பண்றேன். So that is tan inverse of cos x by 2 இது வந்து 1 வரும் plus tan x by 2 வரும் இல்லையா? tan of x by 2 divided by 1 minus tan x by 2 வரும். கரெக்டா? எஸ். ஸோ இந்த 1க்கு பதிலாக tan pi by 4 எழுதலாமா? ஸோ tan inverse of tan pi by 4 plus tan x by 2 divided by 1 minus tan pi by 4 tan x by 2. கரெக்டா? ஓகே, ஸோ இது வந்து tan a plus b ஃபார்ம்ல இருக்கா? ஸோ tan inverse of pi by 4 plus x by 2 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆன்சர் tan inverse of tan என்ன வரும்? tan inverse of tan theta, that is theta. ஸோ pi by 4 plus x by 2. ஃபைனல் ஆன்சர். இன்டகிரல்ஸ் ரிவிஷன் டுமாரோ, நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங். ஓகே, எஸ். இப்போ ஓகே, இந்த கொஸ்டின் வந்து சொல்லுங்க. draw the graph of f of x sin inverse x where x belongs to minus 1 by root 2 comma 1 by root 2. okay, also write the range of f of x ஓட range எழுத சொல்றாங்க and you have to draw the graph as well. okay, so sin inverse of x இப்போ இங்க பாருங்க, இப்போ வந்து இது closed interval இருக்கா? ஓகேவா? ஸோ f of x is equal to sin inverse of x. ஓகே, இங்க பாருங்க, நான் வந்து sin inverse of xக்கு வந்து 1 by root 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ எக்ஸோட வேல்யூ ஆப்வியஸ்லி என்ன வரும்? வாட் வில் பி? இது வந்து sin inverse of x. I need to find the xோட வேல்யூ. ஓகே, sin inverse of x is equal to 1 by root 2. xோட வேல்யூ will be pi by 4.
ஓகே pi by 4 and minus pi by 4 for both of it. ஸோ இப்போ நம்ம வந்து plot பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ என்னடா வர மாட்டேங்குது. ஸோ plot பண்ணுங்க ஓகே. ஓகேவா. ஸோ ஸோ திஸ் இஸ் இது வந்து இங்கே போகும், இது வந்து இங்கே போகும், இது வந்து இங்கே போகும். ஓகே ஸோ இப்போ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு -1/√2 to 1/√2 அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் டொமைன். ஓகே எஸ் எஸ் ஓகே நன்றி நன்றி வணக்கம். ஸோ -1/√2 இப்போ இங்கே வந்து எக்ஸு இப்போ வந்து நம்மளோட எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னது டொமைன் வந்து என்னது. ஸோ டொமைன் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து என்னது டொமைன் ஆஃப் சைன் எக்ஸ். டொமைன் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு -1லேருந்து 1 வரைக்கும். ஸோ ஹியர் இட் இஸ் -1, ஹியர் இட் இஸ் 1 கரெக்டா. -1/√2 அப்படிங்கிறது இன் பிட்வீன் 1ல தான் வரும். ஸோ சம்வேர் அரவுண்ட் ஹியர் ஓகேவா, சம்வேர் அரவுண்ட் ஹியர். அதுதான் வந்து -1/√2வும் இங்கேயும் வந்து 1/√2வும் வரும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து π/2 வரும் அண்ட் இங்கே வந்து -π/2 வரும். ஸோ π/2 அப்படிங்கிறது 90. ஸோ இன் பிட்வீன் இதில் தான் வந்து எக்ஸோட வேல்யூ π/4 வரும் இல்லையா, π/4 வரும். இங்கேயும் வந்து என்ன வரும் -π/4. ஓகே சரி. இப்போ வந்து பாருங்க இது வந்து 0,0. ஸோ எக்ஸ் வந்து π/4 இருக்கும்போது ஸோ இப்போ வந்து -1/2ல இங்கே ஒரு டாட் வரும் கரெக்டா, இங்கே ஒரு டாட் வரும். எஸ் ஆர் நோ. எஸ் ஓகே. யுவர் வாய்ஸ் இஸ் ஷேக்கிங். மேபி என்னோட சவுண்டுனால இருக்கலாம். ஓகேவா, சவுண்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா. இல்லை 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 கரெக்டாக தான் இருப்பேன். எஸ் ஓகே. ஸோ ஹியர் இட் வில் பி 1 அண்ட் இங்கே வந்து இங்கே இதில் வந்து ஒரு நீங்கள் வந்து பிளாட் பண்ணணும். ஸோ பிளாட் பண்ணிட்டு வரும்போது இட் வில் பி லைக் திஸ் ஓகேவா, இட் வில் பி லைக் திஸ். ஓகே ரேஞ்ச் என்னப்பா வரும், ரேஞ்ச் ரேஞ்ச் வாட் வில் பி த ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன வரும், ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் பிலாங்ஸ் டு -π/4லேருந்து π/4 வரைக்கும். ஓகே எஸ் கிளியராக தான் இருக்கு. ஓகே ஸோ கிராஃப் கொஸ்டின் நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன் MCQ சின்ஸ் அவங்க வந்து அதுவே வந்து SQPலையும் சாம்பிள் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ தேர் இஸ் a ஹை சான்ஸ் தட் அது வந்து கேட்கறதுக்கு. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிளிஃபை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஓகே ஆப்வியஸ்லி எக்ஸுக்கு வந்து நான் ஏதாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணணும் கரெக்டா. ஐ நீட் டு சப்ஸ்டியூட் எக்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் கரெக்டா. சரி ஸோ என்ன எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே பாருங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு வந்து நான் வந்து காஸ் தீட்டா கொடுத்தா எனக்கு வந்து இது வந்து ரெடியூஸ் ஆகி தீட்டா அந்த ஃபார்மேட்டில் வரும் சரியா. ஸோ அதுதான் வந்து ஐ ஹாவ் டு கிவ் ஃபார் ஆல் த எக்ஸ் ஹியர். ஸோ தேர்ஃபோர் சப்ஸ்டிடியூட்டிங் x is equal to cos theta. x வந்து cos theta மாறிச்சுன்னா இங்கே என்னெல்லாம் வரும், cos inverse of cos theta, cos inverse of cos theta plus cos inverse of x வந்து cos by 2, cos theta divided by 2 plus √3 minus 3 cos square theta divided by 2 வரும் கரெக்டா. yes or no. so cos inverse of cos theta என்னது theta. okay cos inverse of cos theta is theta plus cos inverse of cos theta by 2. okay cos theta by 2 வந்து இப்படி எழுதலாமா 1/2 into cos theta. okay plus இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ here it is 3 and 3 is common. okay 3 and 3 is common. so அதை வந்து இப்படி எழுதலாம். இங்க பாருங்க √3 minus 3 cos square theta. ஸோ 3 இந்த ரூட்லேயே நான் வந்து 3 வெளியில் எடுத்தா ஐ ஹாவ் 1 minus cos square theta இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1 into what is 1 minus cos square theta, sin square theta இல்லையா. ஸோ தட் இஸ்
root 3 into sin square theta. Root 3 into sin square theta. Sin square theta root வெளியில எடுத்தோம் அப்படின்னா root 3 into sin theta you will get. Okay. So இதான் வந்து method we gonna follow here. So இந்த root வந்து என்ன ஆயிருங்க root 3 sin theta and I will give this root divided by root 2 here. Okay. ஏதாச்சும் trigonometric identities ஞாபகம் வருதா ஏதாச்சும் trigonometric identities ஞாபகம் வருதா ஸோ பசங்களை இங்கே பாருங்க ஐயோ இங்கே ஒரு காஸ் இருந்துச்சு காஸ் இன்வர்ஸ் ஸோ தீட்டா ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஸோ ஐ நீட் டு பிரிங் காஸ் இன்சைட் எனக்கு வந்து காஸ் வந்து உள்ளே வரணும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் வந்து உள்ளே வரணும் வெரி குட் ஸோ காஸ் வந்து உள்ளே வரணும் அப்படின்னா இதை வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் ஸோ ஐ நீட் சம் காஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு இல்லையா ஸோ காஸ் வரணும் ஸோ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியில் வந்து அதை ரெடியூஸ் பண்ணி எழுதலாமான்னு செக் பண்ணணும் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியில் ரெடியூஸ் பண்ணி எழுதலாமா அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ இங்கே வந்து 1/2 ஸோ காஸ் தீட்டா எப்போ 1/2 இருக்கும் காஸ் தீட்டா எப்போ 1/2 இருக்கும் π/3 பசங்களா π/3 காஸ் π/3 எஸ் வெரி குட் ஸோ இதை வந்து நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos π/3 cos theta plus sin π/3 வருமா இங்க sin π/3 sin theta okay so theta plus cos inverse of cos of π/3 minus theta so cos inverse of cos வந்துச்சா so cos plus π/3 minus theta plus theta cancel ஆயிரும் so simplify பண்ணி final answer என்ன வரும் π/3 அவ்வளோதான் yes clear okay good to go yes okay நான் ஒரு thumbs up போடுங்க பாப்போம் chatல ஒரு thumbs up போடுங்க yes we will go to matrices போலாமா yes super okay next okay sample paper 2026 ல matrices ல இருந்து என்ன question கேட்டிருக்காங்க பாருங்க try to answer I will give you 60 seconds for this okay 60 seconds start answering if for 3 metrics a order கொடுத்திருக்காங்க மேம் we can use sin π/6 theta sin வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் sin வந்து யூஸ் பண்ணலாம் பட் cos inverse of sin உள்ள வந்துருமே அப்படி பண்ணா it will stuck எனக்கு வந்து cos inverse of cos வரணும் அப்படி இருந்தா தான் cos inverse of cos theta வந்தா தான் theta வெளியில எடுக்க முடியும் yes okay C வந்துச்சா products AB and AC both are defined and are square matrices of same order then the value of M and P and Q are yes okay so AB வந்து defined அப்படிங்கறாங்க ஓகேவா AB is defined so what is A வந்து என்ன சொல்லிருக்காங்க M/4 okay what is B N/3 இது வந்து டிஃபைன் ஓகே இவங்களை வந்து மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ மல்டிப்ளை பண்ணுற கண்டிஷன் என்னது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஃபர்ஸ்ட் மெட்ரிக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் தி செகண்ட் மெட்ரிக்ஸ் ஸோ இங்கிருந்து n இஸ் ஈக்குவல் டு 3 வருமா n இஸ் ஈக்குவல் டு 3 ஸோ ஏபியோட ஆர்டர் என்ன வரும் வாட் வில் பி ஆர்டர் ஆஃப் ஏபி m/3 ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் m/3 ஸோ எனக்கு வந்து n is equal to 3 வந்துச்சு and now I got AB is equal to m into 3 அது அங்கேயே இருக்கட்டும் let it be next என்ன சொல்லுவேன் AC is also defined what is A m/4 A வந்து m/4 C என்னது what is C வந்து P/Q P cross Q ஓகேவா ஸோ அப்படின்னா this should be equal because define ன்னு சொல்லியிருக்காங்க number of columns in first matrix should be equal to number of rows in the second matrix ஸோ அப்படின்னா P is equal to 4 ஸோ what is AC matrix ஓட ஆர்டர் என்ன வரும் AC matrix ஓட ஆர்டர் என்ன வரும் M cross
q இல்லாட்டி m by q அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த ab எல்லாம் இருக்கு இல்லையா, so this ab ac வந்து ஸ்கொயர் மெட்ரிக்ஸ், ab ac ஸ்கொயர் மெட்ரிக்ஸ். so what is the speciality of square matrix? square matrix ஓட என்னது number of rows will be equal to number of columns. கரெக்டா, number of rows is equal to number of columns. ஸோ அப்படின்னா இப்போ ஏபி வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இங்கே வந்து காலம் வந்து 3 அப்படின்னா therefore m will be also 3, எம்மும் வந்து 3 தானே, எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும், ஏசி வந்து இப்போ m is equal to எனக்கு 3 வந்துச்சு அப்படின்னா q will be also 3. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வர என்னது, m and q is equal to 3, n is equal to 4. ஸோ ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் ஏ. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க? ஹவு மெனி? ஐ டைப் சி பை மிஸ்டேக். ஓகே, நீங்கள் தான் அதா. ஓகே, பரவாயில்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இது, நான் சி கொடுத்துட்டேன், நான் தான் இங்கே தப்பு பண்ணேன். ஓகே, நியூ போல். ஐயோ, ஓகே, எல்லாரும் ஏ தானே, நான் ஏக்கு பதிலாக சி கொடுத்துட்டேன். ஐ டைப்டு பை மிஸ்டேக். ஓகே, எஸ், ஏ யாரும் ஆன்சர் பண்ணலையா? நீங்கள் கரெக்டாக சொன்னீங்களா? சூப்பர். ஓகே, நான் தான் ஏதோ மிஸ்டேக். நீங்கள் கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் ஏ தான்ப்பா வரும். ஓகேவா? ஐயோ, எஸ். ஓகே, சாரிடா. இதில் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ 60 seconds. ஓகே, if the matrix A is a skew symmetric matrix, then the value of q plus t by p plus q is p plus r is. Skew symmetric na enadhu? What is skew symmetric? A transpose is equal to minus A transpose is equal to, first எல்லாரும் C தான் சொன்னாங்களா? ஓகே, நான் பார்க்கல. A தான் கரெக்ட் ஆன்சர். A is the correct answer. A transpose is equal to minus A. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இது வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மெட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வில் டேக் A transpose அப்படிங்கிறது இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ 0 R -2 3 P -4 Q -4 0. Okay, and that is equal to minus of A. Minus வந்து உள்ளார மல்டிப்ளைங்க. 0 minus R 2 minus 3 minus P minus T minus Q 4 0. Okay, so இப்போ வந்து elements வந்து compare பண்ணுங்க. Compare the elements. So first minus R is equal to 3 R is equal to minus 3 you will get. Okay, so R is equal to minus 3 is the first option. First நமக்கு வந்து கிடைச்சு. Next பாருங்க, P அங்கே இருக்கட்டும். P வந்து okay, I will tell P. So இங்க வந்து பாருங்க, P is equal to minus P. Minus P இந்த சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா P plus P is equal to 0. 2P is equal to 0. P ஓட value will be 0. Value of P is 0. Yes or no? Yes or no? Okay, next பாருங்க, minus T is equal to minus 4. T is equal to 4. T ஓட value. T ஓட value. Next we need to find Q. Q வந்து எதுக்கு equal? Q. Minus Q is equal to minus 2. Minus minus cancel. Q is equal to 2. Q is equal to 2. So இது வந்து substitute பண்ணுங்க பசங்களா. 2 plus Q plus T. Q வந்து 2 2 plus T என்ன வரும்? 2 plus 4 divided by 0 plus minus 3. So that will be 6 by minus 3. Your answer is minus 2. Option A. Yes. Option A. Very good. Option A. வாழ்த்துக்கள் my dear friends. Yes. Very good. Nitin, Gopika, Ravi Edits, Jay, Joshua, Girjav, Asiya, Guru, Prasanna Devi, Hypertech. Very good. ஓகே, ஒரு ஃபயரை போடுங்க, ஒரு சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க. 100% கிடைச்சதுல. ஓகே, 100% கிடைச்சதுல ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். புட் சம் ஃபயர் மா. எஸ், ஓகே சூப்பர்.
Okay, try to answer this question. I will give you 45 seconds. Okay, 45 seconds. What is the total number of possible matrices of order 3 by 3 with each entry as root 2 or root 3? இது வந்து அப்படியே வந்து உங்களோட NCERTல அதே இருக்கு, இப்படியே இருக்கு. ஆனா 2025ல அவங்க கேட்டிருக்காங்க. Yes. Okay, very good. Okay, I hope உங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதை விட இப்போ வந்து இன்னொரு நம்பர் கொடுத்தா உங்களுக்கு தெரியும். கரெக்டா? இல்ல MCQ இல்ல, கொஸ்டின் இருக்கு, டோன்ட் வரி. ஓகே, ஸோ இப்போ வந்து 3 by 3ல வந்து எனக்கு வந்து பாசிபிள் என்ட்ரிஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ 3 by 3ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 9 எலிமெண்ட்ஸ் வில் பி தேர். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 2 raised to 2 இல்லையா? ரெண்டு வரலாம், ரெண்டுமே. இப்போ வந்து இந்த 2 raised to 2 கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கே வந்து ரூட் 2வும் வரலாம், ரூட் 3யும் வரலாம். ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னது? 2. ஓகே, 2 raised to 2. அப்போ வந்து 2 raised to 2 வந்து 9 டைம்ஸ் இங்கே வரும். கரெக்டாக? 9 டைம்ஸ். ஓகே, 2 raised to இங்கே வந்து 2 raised to 9, 2 raised to 9. இங்கே வந்து ரூட் 2வும் வரலாம், ரூட் 3யும் வரலாம். ஓகே, 2 raised to 9. Number of entries to the power of the element. Yes, correct. Number of elements அதேதான். இது வந்து கரெக்டா? இப்போ இங்கே வந்து இப்போ அதேதான் நான் வந்து சொல்ல வந்தேன். இக்குவேஷன் என்னன்னா, இக்குவேஷன் இஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? 9. நம்பர் ஆஃப் என்ட்ரி டு த பவர் ஆஃப் தி எலிமெண்ட். எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குங்க? 2 எலிமெண்ட்ஸ் இருக்கா? எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கு? 2 என்ட்ரிஸ் இருக்கா? டு த பவர் 9. ஓகே, நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கோ அது ரேஸ் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ சப்போஸ் இவங்க வந்து இதில் ஓகே ரூட் 5 கூட நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ரூட் 5 அப்படின்னா நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இப்போ எவ்வளோ வந்துச்சு? 3 வந்துச்சா? 3 raised to 9 வந்துடும். இப்போ அதுவே வந்து அவங்க ரூட் 7 அப்படிங்கிறாங்க, 4 நம்பர்ஸ் வந்துச்சா? ஸோ 4 raised to 9 வந்துடும். அந்த மாதிரி. ஸோ இது வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் ரேஸ் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஆப்ஷன் பி. இதுவே வந்து MCQ உங்களோட NCERTல இருக்கு, அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெரி குட், 100%. ராதிகா, RR எடிட்ஸ், கோபிகா, நிவாஸ், ஜெய், நிதின், அசியா, ஜோஷ்வா, சுஹைரா, தேவந்தரன், கிரிஜா, ரெவி எடிட்ஸ், பிஜி என்னது VSP கேமிங், ஸ்வேதா. வெரி குட். ஓகே, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் வந்து ஓகே சரி. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இஃப் A is equal to, okay, if A is equal to 1 0, yes, okay. If A is equal to, ஏன்னா AOD அதில் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், இதுலலாம் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்காது. AOD அண்ட் AODல தான் இருக்கு மோஸ்ட்லி. Okay, if A is equal to 1 0 minus 1 5, then find the value of K. If A square is equal to 6K plus K I2, where I2 is an identity matrix. பசங்களா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? A square is equal to 6A plus K into I2. A square is equal to 6A plus K into I2 we have. Okay, first we will take A square. A square எடுக்கலாமா? So that is 1 0 minus 1 5, 1 0 minus 1 5. Okay, so that is equal to first row first column 1 into 1 plus 0. இங்க வந்து 0, இது வந்து 0 வந்துரும். Next 1 into 0 is 0,
1 into 0 is 0, 0 into 0 is 0. Okay, so minus 1 into 1, minus 1, minus 5 வந்துரும். Okay, so minus 5 into this is 0, 5 into இது வந்து plus 25 you will get. Okay, so that will be a square matrix என்ன வரும்? A square is equal to 1, 0, minus 6, 25. Are you getting a square is equal to this? A square இது வருதா? A square is equal to 1, 0, minus 6, 27. Minus 5 ah? Minus 5. K is equal to minus. Okay. So next வந்து 6K வந்து கண்டுபிடிக்கணும். 6A sorry 6A வந்து என்ன ஒரு 6A வந்து multiply 6 0 minus 6 into 5 is 30. Okay, minus K0 0K. Okay, so இது அப்படியே இதில் substitute பண்ணுங்க. Direct substitution தான். Okay, 6 0 minus 6 30. Okay, minus K0 0K. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே ப்ளஸ். ஸோ எனக்கு வந்து என்ன எழுதலாம்? 6K. ஓகேவா? 6 plus K. 6 plus K is equal to 1. K is equal to minus 5. That's it. Simple as that. K is equal to minus 5. Okay? Yes. Good, good. Okay. நம்ம வந்து mix பண்ணி we will do. Okay, mix பண்ணி we will do. Maybe some matrix question கூட இதில் இருக்கலாம். Okay. இந்த matrix question கூட matrix கிடையாது, determinant question. minus 5 தான் வரும். There will be determinant questions also included. So அதுக்கு try to answer. Okay. சரி, I will give you இதுக்கு வந்து I will give you 60 seconds. Start answering. For the matrix A is equal to this to be invertible, the value of lambda என்னவா இருக்கணும்? போல் okay, so what is the condition? Ma'am, I2 means 2 identity matrix. No. I2 அப்படிங்கிறது identity matrix of order 2. Okay, I2 means identity matrix of order 2. Okay, I2 means identity matrix of order 2. Okay, so invertible இருக்கணும். ஒரு matrix வந்து invertible இருக்கணும் அப்படின்னா அவங்களோட determinant of A not equal to 0 இருக்கணும். கரெக்டா? determinant of A not equal to 0 இருக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. invertible condition, invertible நீங்க வந்து just ரீட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா so it should be non singular matrix னு கூட அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு பதிலா to be invertible. Okay, non singular matrix singular matrix அப்படினெல்லாம் terms போட்டுட்டு சொல்லுவாங்க. Yes. Okay, now we will find determinant of A. So determinant of A is equal to 2 into 3 into 2 is 6 minus 0 minus of minus plus வந்துரும். இது ரெண்டு கேன்சல் 3 lambda minus 0 வந்துரும். ஓகே, minus 0. next இது ரெண்டு கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா so plus 1. okay, plus 1 minus 2 lambda into minus 2, that should be equal to 0. That should not be equal to 0. So இங்க என்ன வந்துரும்? 12 plus 3 lambda இங்க வந்துட்டு minus 2 lambda minus 2 not equal to 0 இருக்கணும். கரெக்டா? minus 2 இது வந்து என்ன வந்துரும்? 10 வரும். here வந்து plus lambda not equal to 0 வா? not equal to 0 வா? so lambda வந்து not equal to minus 10. கரெக்டா? minus 10. யாரெல்லாம் C சொன்னீங்க? C வருமா? minus 10 தானடா வரும். lambda வந்து lambda should not be equal to minus 10 வந்துரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? lambda வந்து minus 10 வரல அப்படின்னா rest of it. ஓகே, மற்றபடி எந்த வேல்யூ நான் ரியல் நம்பர்ஸில் எந்த வேல்யூ நான் வந்து கொடுத்தாலும்
or A will be invertible. So therefore real numbers I will minus this negative 10. Okay, option D. Option D. Option D. 11 11. Huh? Inna idu? What is this I am telling? What is telling kadayadu? What is this na idu paakaradu? Okay, 1 mark pocha. சரி, வியூ லீடர் போர்ட் யார் கரெக்டாக சொல்லியிருக்காங்க? மணிகண்டன். லக்ஸா. எஸ், சூப்பர். எல்லாரும் ஏன் வந்து சி சொன்னீங்க? ஓகே, டோன்ட் மிஸ்டேக். 11 லக்கி நம்பர். போங்க. 11 எஸ். ஓகே, 11 பார்த்துருக்கீங்க. அவ்வளோதான். இன்னைக்கு நாளை மண்டே கொஷின் பேப்பரில் நம்ம தான் ஆன்சர் எழுதுகிறோம். நம்ம படித்த கொஷின் தான் வரும். இங்கே நீங்கள் வந்து என்னெல்லாம் கொஷின் பார்க்குறோம் அதே அங்கே வரட்டும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணுறேன். ஓகே, நீங்கள் படித்த கொஷின் மட்டும் வரட்டும். எஸ், ஓகே. ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இது டிட்டர்மினன்ஸ் ஆயிடுச்சா? இல்லை. ஓகே, இதெல்லாம் 3 மார்க் கிடையாது. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஓகே, எஸ். ட்ரை டு ஆன்சர் 60 seconds. If A is equal to this and A is equal to A transpose அப்படின்னா then அப்படின்னு கேட்டிருக்காங்க. then very easy. 60 seconds எல்லாம் வேணாம், 45 secondsலேயே முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ A is equal to A transpose. What is A? 5x y 0வா? A transpose என்ன வரும்? 5x கீழே y 0 வந்துடும். ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம்? x is equal to y. ஆப்ஷன் பி. எஸ், ஆப்ஷன் பியா? ஆன்சர் பண்ணிட்டா? ஓகே, ஆப்ஷன் பி. ஸ்டாப் போல். எஸ், ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெரி குட். எஸ், ராதிகா, பிரசன்ன தேவி, ஆர் எடிட்ஸ், லக்ஸ், ஜோஷ்வா, ஜெய், ரவி எடிட்ஸ், சுஹைரா, அசியா, கிரிஜா, நவீன். எஸ், ஓகே. எஸ், ஒரு டிட்டர்மினன்ஸ்ல ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் இருக்கு. we will do that. ஓகே, டிட்டர்மினன்ஸ்ல வேர்ட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? டிட்டர்மினன்ஸ்ல வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பிரச்சனையா இருக்கா? anyone do you have any? இப்போ like I will give you ஒரு 10 minutes break. okay, so after finishing this இது வந்து determinants question. இது ஓகேவா? determinants question. yes, okay, we will solve today. okay, word problems எடுத்துட்டு வந்திருக்கேன். நாம் இருக்க பயமே அதுதான் பயம் அப்படிங்கிறீங்களா? ஓகே, இங்க பாருங்க பசங்களா, 2 matrices A and B இருக்கு. find the product AB and hence solve the system of inequalities. system of equation. ஓகே, இல்ல மேம், இன்வர்ஸ் ஆஃப் 3/3 மட்டும் சொல்லி தாங்க மேம், எனக்கு பிரச்சனையா இருக்கு. நான் வந்து சொல்லித்தரேன். டிட்டர்மினன்ஸ் எடுக்கும்போது ஐ வில் டீச் யூ ஹவு டு டேக் இட். ஓகே, எஸ், போயிட்டு வாங்க. ஓகே, இது வந்து 2 matrices ஆஃப் ஆர்டர் இது இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏபி, we will find AB. ஏபி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் you guys have to tell one thing to me. என்ன மேம் அது? இல்லை, ஏபி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும், நீங்களே சொல்லணும். ஓகேவா? சரி, 3 into 1 3 minus 6 into this plus 6. okay, minus 1 into 1. okay, first row first column. okay, first row first column. 3 into 3 is 3 plus minus 6 into this is 0 minus 1 into 2 is minus 2. okay, next first row second column. 3 into minus 2 minus 6 minus 1 plus 6 plus 0. next minus 3 into minus 1 minus 3 minus 6 minus 1 plus 6. okay, minus 1 இது minus 3 வந்துரும். okay, அதே மாதிரி 2 into 1 is 2 minus 5 into this is 0
minus 1 into 2 is minus 2, 2 into minus 2 minus 4, okay, 2 into minus 2 is minus 4, minus 5 into minus 1 plus 5, minus 1 into 0 plus 0, okay va. Next 2 into minus 1 minus 2, okay, minus 5 into minus 1 that is plus 5, minus 1 into this is minus 3, okay, minus 2 into minus 1, minus 2 into 1, minus 2 into 1 that is minus 2 plus 0 plus 2, minus 2 என்ன வரும் 4 வருமா, minus 2 into minus 2 plus 4, minus 4 plus 0. Next minus 2 into minus 1 2, 4 into minus 1 minus 4, 3 into 1 plus 3 plus 3. இது வந்து நீங்க calculate பண்ணீங்க அப்படின்னா 3 minus 2 is 1, இங்க 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும், 2 இது வந்து 0, 5 minus 4 is 1, இதுவும் வந்து 0 ஆயிரும், next இதுவும் 0, இதுவும் 0, 3 plus 2 is 5, 5 minus 1 is 1. So are you getting an identity matrix? Identity matrix for this, they should give 6 marks. நானா இருந்தா அப்படின்னா 10 மார்க்குன்னு உங்களுக்கு கொடுத்துருவேன்டா. Okay, I will give you 10 marks for this question. Yes. Okay. சரி, இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் hence solve the system of equations. என்ன பண்ணுவீங்க? மேம், I will write the A matrix, I will write the B matrix, I will write the X matrix also, மேம். Then நான் வந்து A inverse நான் உட்காந்து cofactors, adjoint of A, determinant of A கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களா? ஆமாவா இல்லையா? Yes or no? Yes or no? Is that the next step you gonna do? நான் நினைச்சேன் பசங்களா, வாட் இஸ் ஒரு இன்வெர்டபிள் மெட்ரிக்ஸா இருக்கணும்னா, இன்வெர்டபிள் மெட்ரிக்ஸ் இப்போ வந்து பாருங்க, ஒரு மெட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டபிள். அன்னைக்கே நான் வந்து திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். தட் இஸ் ஏ பி. இஃப் ஐ எம் டேக்கிங், நான் ரெண்டு மெட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஐ எம் கெட்டிங் அன் ஐடென்டிட்டி மெட்ரிக்ஸ் அப்படின்னா ஐ வில் சே பி இஸ் தி இன்வர்ஸ், பி இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் ஏ. Okay, B is the inverse of A. So that is A inverse is equal to B அப்படின்னு எழுதலாமா? இதுதான் concept we have to use here. Yes? Okay? No shortcut. No shortcut. இதுதான் shortcut. எஸ்ஸா? ஓகே, இந்த ஐடென்டிட்டி வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன எழுதலாம்? ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக பி ஃபார்முலாவே பி. டேய், இது நீங்கள் யூஸ் பண்ணாமல் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மார்க்கு கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன வேறு வேலையே இல்லையா? சரி, நீங்கள் ஏபி மெட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க. ஏபி மெட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் 3 hours உட்காந்து மெட்ரிக்ஸ் போட்டால் போதுமா? ஓகே, அதுக்கு தான் நம்ம வந்து குட்டி ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுட்டு இருந்தோம். எஸ், குட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வி லேர்ன் நோ. ஸோ அதான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். வாழ்த்துக்கள். ஸோ அதனால ஏ இன்வர்ஸ் வந்து நமக்கு என்னன்னு எழுதலாம்? இட் இஸ் த மெட்ரிக்ஸ் பி இட் செல்ஃப். இதுதான் என்னோட மெட்ரிக்ஸ் பி. ஓகே, நவ் ஐ நோ. ஓகே, ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. நோட் திஸ். Okay, I will write it in red. If A into B gives identity matrix, A into B gives identity matrix, A into B identity matrix கிடைக்குது அப்படின்னா I will say A inverse is equal to B. A inverse is equal to B. So ரெண்டு matrix multiply பண்ணா I'm getting an identity matrix. Yes, very good. So next நான் வந்து if I want to find the inequalities கிடையாது, இந்த equation சால்வ் பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா B matrix is equal to X. ஓகேவா? A inverse B. next வந்து A inverse B is equal to X. ஸோ A inverse என்ன வரும்? A inverse is equal to A inverse வந்து 1 minus 2 minus 1. 1
minus 2 minus 1. 1 minus 2 minus 1. 0 minus 1 minus 1. 0 minus 1 minus 1. Next 2 0 3. 2 0 3. Okay, what? 2 0 3. So this is basically B matrix. Okay, இங்க வந்து B என்னப்பா வரும்? B என்ன வரும்? 3. இங்க வந்து 3 minus 2 5 வரும் இல்லையா? 3 minus 2 5. 3 minus 2 5 வந்துரும். ஓகே, A inverse equal to னு எழுதக்கூடாது. இங்க A inverse செப்பரேட்டா நீங்க வந்து எழுதும்போது you have to write. Okay, so that is equal to x y z. x y z multiply பண்ணுங்க. 1 into 3 3 minus 2 into minus 2 plus 4 minus இது வந்து minus 5. Okay, minus 5. 1 into 3 3 minus 2 into இது வந்து plus 4 minus 5 வந்துரும். Okay, 0 into minus 3 0 minus 1 into minus 2 plus 2 minus 1 into this is minus 5. Okay, so 3 into 2 6 3 into 2 is 6 plus 0 3 into 5 is plus 15 plus 15. So what is the answer you are getting? Answer என்ன வருது? 4 plus 3 7 7 minus 5 is 2 5 minus 2 இதுக்கு ஏதா 3 minus 2 plus 2 x is equal to 2 y is equal to 3 இது வந்து உனக்கு வந்து you will get 14 13 21 21 yes 21 you are get 21. Okay, so x is equal to 2 y is equal to 3 and z is equal to 21. Z is equal to 21. Okay வா, இந்த மாதிரி questions வந்தா என் பசங்க தப்பு பண்ணிடுவீங்களா? இல்ல இல்ல. So did you learned a new thing from here? Okay, சரி. So இந்த ஒரு questionக்கு answer பண்ணிட்டு I will give you 10 minutes break. Okay, 10 minutes break. அதுக்கப்புறம் break இருக்காது. Okay, okay, yes, no. Okay, 60 seconds 60 seconds எல்லாம் வேணுமா? 45 seconds. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. சீக்கிரம் minus 3 வருதா? வெயிட் பண்ணுங்க, let me check. minus 3 yes minus 3 எழுதலையோ? minus 3 I didn't write, I guess. Okay, yes. இங்க பாருங்க, அப்படினா x and y இது கொடுத்திருக்காங்க. You have to find x and y ஓட value. So x 2x, okay வா? x 2x plus 2y 5y. Okay, so that is equal to 4 9. Okay, so இங்க பாருங்க, x plus 2y is equal to 4, 2x plus 5y is equal to 9. linear equation into 2 பண்ணுங்க. sorry, இங்க into 2 பண்ணுங்க. so that is 2x plus 8y is equal to 8. 2x plus 5y 5y is equal to 9. ఇది ఏదో 2x 2y y5 2x plus 2y 2x yes. okay, correcta 4y correct தானப்பா? நான் எழுதுனது கரெக்ட் தானே? 4y yes okay இங்க 4y வரும். yes correct yes so x plus 4y is equal to 8. 2x இங்க 2x plus 4y is equal to 9. okay, மைனஸ் பண்ணுங்க. so இது ரெண்டு கேன்சல் ஆகி போயிடும். இங்க வந்து minus y is equal to minus 1 you will get y cancel ஆயிரும்.
I mean minus 1. So y is equal to 1 now. Y is equal to 1. So ஏதாச்சும் ஒரு equationல substitute பண்ணுங்க. X plus 2 is equal to 4. X is equal to 2. X is equal to 2 and y. So this is the answer. Option B. Yes, option B. Option B. 100%. திருப்பியும் வாழ்த்துக்கள் பசங்களா. Okay, so Joshua, Ravi edits, Mani, Lux, Jai, Prasanna Devi, Devi Dharan, Suhaira, RR edits, Nivas and Girija. Very good. Super. So இப்போ வந்து next we will do determinants. Okay, after 10 minutes we will see. Okay. இப்போ வந்து what is the time? Exact time. Okay, it is 22. We'll see on 6:35. Okay, 6:35 p.m. க்கு எல்லாரும் வந்துருங்க. 10 minutes break. Ma'am, இது more than 10 minutes இருக்கு. அப்படி பரவாயில்ல நீங்க எடுத்துக்கோங்க. Okay, I will show you the leaderboard. Leaderboard Khatrin. So this is the leaderboard. Okay. So 6:35 p.m. வந்துருங்க. Okay, 6:35 p.m. 10 minutes break. Okay. I got 4 thanks for preparing for J. Super, no name. Super da. Okay. Doubt question yesterday va. Okay, we will do illati na naalike na vandu solve pannidren. Okay, along with probability I will solve. Okay. Now you guys go and take a break and come.
hello hello yes am I audible பசங்களா நான் வந்துட்டேன் yes yes hi hello we are so back next 3 chapters mass கட்டிடலாமா yes or no அடுத்த determinants next derivatives AOD word problems எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க சொன்ன மாதிரியே ஓகே yes தயார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த 10 minutes என்ன பண்ணீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம் மேம் அப்படிங்கிறீங்களா tomorrow 4 pm தான் நாங்க ரெடி நீங்க ரெடியா எஸ் ஓகே ஸோ லீடர் போர்டு எல்லாம் பார்த்துட்டீங்களா ஓகே இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க which is good okay so now we will discuss determinants yes சும்மா வெட்டியா இருந்தீங்களா 45ல இருந்தேன் ஓகே எஸ் ஓகே குட் திங் மியூசிக் கேட்டு சூப்பரா இருங்க ஓகே சாப்பிட்டு இருந்தேன் மேம் ஓகே சாப்பிட்டீங்க ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரேக் எல்லாம் இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் முடிகிற வரைக்கும் பிரேக் கிடையாது ஓகே ஸோ லெட்ஸ் கோ ஸோ டிட்டர்மினன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ வில் கிவ் யூ போல் ஐ வில் கிவ் யூ 60 seconds நல்லா யோசிச்சு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணணும் யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ ரெடியா before going into the session put some fire எனக்கு வந்து அந்த எனர்ஜி வந்துகிட்டே இருக்கணும் ஸோ அதனால ப்ளீஸ் put some fire in the chats பசங்களா அப்படியே என்ன சொல்லலாம் அப்படியே நீங்கள் போடுங்க அப்படியே எனக்கு எனர்ஜி வரட்டும் உங்களுக்கும் அப்படியே எனர்ஜி வரட்டும் ஃபுல் அந்த ஃபயர் அப்படியே போகிறது பார்த்து ஓகே ஸோ ரெட்டி நீங்கள் வந்து ரெட்டினா ஃபயரை போடுங்க அப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் போல் கொடுப்பேன் ஸ்டார்ட் போல் ஆல்ரெடி ஹலோ yes okay super yes okay super சரி 60 seconds start answering fire ma'am emoji எல்லாம் வந்து டைப் பண்ண முடியாது fireனே டைப் பண்றோம் okay if A is a square matrix of order 4 and adjoint determinant of adjoint A is equal to 27 then A is equal to then A into adjoint of A is equal to properties ஞாபகம் இருக்கணும் இது ஏன் இந்த போல் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இல்ல சரி இப்போ வந்து ஆர்டர் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சரி ஓகே ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A is equal to 27 பசங்களா ஆல்ரெடி we have learned a property where adjoint of A அப்படிங்கிறது determinant of A raised to n minus 1 where n is the order of the matrix so already adjoint of A கொடுத்துருக்காங்க that is 27 first of all எதுக்கு மேம் determinant of A கண்டுபிடிக்கணும் பசங்களா another property we have learned that A into adjoint of A okay va A into adjoint of A இருந்தாலும் சரி adjoint of A into A இருந்தாலும் சரி we will get an identity matrix இல்லையா determinant A into identity matrix கிடைக்கும் நீங்க வந்து படிச்சிருக்கீங்களா yes or no okay yes இது வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கணும் ப்ராப்பர்ட்டிஸ்ல நான் வந்து தெளிவா சொல்லியிருந்தேன் எஸ் ஓகே ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஹியர் அதுக்கு வந்து எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தேவை அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுல இருந்து தான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா ஸோ 27 இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ரேஸ் டு 4 minus 1 வேர் ஆர்டர் இஸ் 4 கொடுத்துருக்காங்க ஸோ 27 இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ரேஸ் டு 3 யூ வில் கெட் ஸோ 27 வந்து நான் கியூபா எழுதணும் 27 கியூபா எப்படி எழுதலாம் ஸோ 3 கியூப் அப்படிங்கிறது 27 3 into 3 9 into 3 is 27 that is equal to determinant A the whole cube so வந்து exponential power is the same so base is same இருக்கும் so determinant of A is equal to 3 determinant of A is equal to 3 அப்படின்னா A into
adjoint of A is equal to 3 into I. 3 into I. You will always get a determinant. அவங்க வந்து தெளிவாக உங்களை தப்பாக எழுதணும், நீங்கள் தப்பாக எழுதிதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு 3 3i 9i அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் அ டிட்டர்மினன்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகே ஓகே, ஆப்ஷன் சி. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை வாடி. Oh my god, போர்டே அவ்வளோ இல்லைங்க. என்னமோ ஆச்சு இந்த ரிசல்ட். 100% இல்லையா, 85% தாண்டா இருக்கு. ஸோ சம்திங் ஹேப்பன் டு திஸ் போல். அப்போ பாரு, போர்டே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நான் போல் வச்சுக்கிறேன். 85% கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ லீடர் போர்ட். So Devendran, Narendran, Amir, Jay, Ravi Edits, Nihal, Girija, Nivas, Joshua, Suhair, Lux and Sandy Craft. போங்கடா. ஓகே, கிளியரா மேம்? கீழே ரீசைஸ் பண்ணுங்க. அதான் எனக்கு அதுதான் வரல, ரீசைஸ் பண்ற மாதிரி. ஓகே, வில் சி. சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எங்கப்பா இதில் நான் ரீசைஸ் பண்ணுறது? ரீசைஸ் எல்லாம் பண்ண முடியல. ஏதோ ஆச்சு, ஏதோ ஆச்சு. ஓகே, வாட் எவர். சரி பசங்களா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி we will do. The inverse of the matrix is, ஓகேவா? The inverse of the matrix is, inverse of the matrix என்னன்னு கேட்டிருக்காங்க. So I will give you 60 seconds இல்ல 45 seconds தான். Start answering. Start answering. Use hand. வராது. ஏன்னா கீழே அந்த ஒரு ஏரோ மார்க் இல்லை. கை வராது. ஓகே, எஸ் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். We will adjust, don't worry. ஓகே, ஸோ இந்த இன்வர்ஸ் மெட்ரிக்ஸ், இதோட இந்த மெட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ வாட் இஸ் திஸ் மெட்ரிக்ஸ்? இது ஒரு டயகனல் மெட்ரிக்ஸா? இங்க பாருங்க, நோட்டா எழுதி வச்சுக்கோங்க. இன்வர்ஸ் ஆஃப் டயகனல் மெட்ரிக்ஸ். ஓகேவா? இன்வர்ஸ் ஆஃப் டயகனல் மெட்ரிக்ஸ் will be the reciprocal of all the elements in the diagonal matrix. என்ன சொல்றாங்க? diagonal matrixோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா diagonal matrixல இருக்கிற எல்லா நம்பர்ஸோட இன்வர்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேவா? இன்வர்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? சரியா? அப்படி இன்வர்ஸ் எடுத்து எழுதணும் அப்படின்னா இங்க 1/3, 1/2, 1/4. ஆப்ஷன் பி. Yes, 100%. So first one is Narendran, Gojo Manigandan, Gojo Lux, Jay, Sai Abhyankar, நீங்களா? Okay, Devendran, Prasanna Devi and Joshua. Joshua, Radhika, அப்புறமேல் யாரு? ஓகே, அவ்வளோதான். எஸ், அவனா இது அங்கே போகிறது. என்ன ஆச்சோ? ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போல் இல்லை, அது அப்படியே பெருசாக வருதுடா. என்னால் முடியல அது ஃபுல்லாக வச்சு பார்க்குறது. ஓகே, சரி. The value of the determinant is என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் எடுங்க மேம். இது 67 அந்த மாதிரி இருக்கா? என்னமோ இருக்கட்டும், we will take the determinant. ஓகே, டிட்டர்மினன்ட் எடுங்க. cos 67 degree into cos
23 degree minus sin 67 degree sin 23 degree வருமா? So determinant of A ன்னு வெச்சுக்கோங்க. So determinant of A is equal to, so இது வந்து cos A cos B அந்த ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. cos A cos B minus sin A sin B, கரெக்டா? So which is cos of A plus B, cos of A plus B, so cos of 67 plus 23, which is equal to cos 90 degree. Cos 90 degree is equal to 0. Option A. Option A. Yes. Okay. Clear? Che. Next, நம்ம வந்து கொஞ்சம் word problems will do. Word problems. Okay. Oh, yes. Yes. Option A. Option A. Very good. Very good. Yes. Girija. Shajan. Very good. Yes. Ravi edits. Correct. Correct. Prasanna Devi. Very good. Very good. போல் வைங்க. அது ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு, அதனால இல்ல. Yes, hi Asiya, hello, welcome back. இது பாருங்க, let's 2x plus 5y minus 1 is equal to 0, 3x plus 2y minus 7 is equal to 0 represent the equation of two lines on which the ants are moving on the ground. Using matrix method, find a point common to the parts of the ants. Common point கண்டுபிடிக்க சொல்றாங்க. So common point வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? So 2x plus 5y is equal to 1, 3x plus 2y is equal to 7. So இது represents the two lines of which ants are moving. So இது வந்து common points அப்படின்னா எறும்பு அதேதான் வரணும். ஓகே, நான் வைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து வைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் போல் இதில் டிட்டர்மினன்ஸ்ல அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் பண்ற அந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க, காமன் பாயிண்ட்ஸ், விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு சால்வ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து நீ சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து இது ஆல்ரெடி ஒரு லீனியர் இக்குவேஷன்ல இருக்கு. ஸோ வாட் வில் பி மெட்ரிக்ஸ் ஏ என்ன வரும்? 2 5 3 2. ஓகே, B என்ன வரும்? இங்க B is equal to 1 7 வரும், கரெக்டா? ஸோ x is equal to x and y. ஸோ இந்த மெத்தட் ஆக்சுவலி உனக்கு வந்து லீனியர் இக்குவேஷன் யூஸ் பண்ணி இது சால்வ் பண்ணலாம் இல்லையா? லீனியர் பேர் ஆஃப் இக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் சால்வ் தட். பட் நம்ம கிட்ட வந்து மெட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் பாயிண்ட்ஸ் அப்படின்னா வேர் தே ஆர் இன்டர்செக்டிங். ஓகே, you can continue, you can determinantsல தான் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் தான், சரியா? ஓகே, ஸோ காமன் பாயிண்ட் அப்படின்னா இட் இஸ் இன்டர்செக்டிங், தீஸ் டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் அட் எக்ஸ் காமா ஒய். ஸோ ரெண்டுலையுமே காமனாக இருக்குது, இந்த ரெண்டு இக்குவேஷன்லையும் காமனாக இருக்கிறது எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ விச் மீன்ஸ் பாயிண்ட் காமன் பாயிண்ட் அப்படின்னா த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். புரியுதா? வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? A inverse of B is equal to x. First we have to find A inverse. So A inverse of B, A inverse is equal to adjoint of A divided by determinant of A. So what is adjoint of A? இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ்னால ஈஸியா வந்து எழுதலாம். 2/2 மேட்ரிக்ஸ்னால ஈஸியா இல்ல இன்டெகிரல்ஸ் டுமாரோ, நாளைக்கு தான் இன்டெகிரல்ஸ். adjoint of A is equal to இங்க பாருங்க. So adjoint வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கிற இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ நீ வந்து இங்க 2 எழுதினாலும் இங்க 2 எழுதினாலும் சேம். இந்த ரெண்டோட சைன் யூ ஹேவ் டு சேஞ்ச். ஓகே, ஸோ -5 அண்ட் -3 ஆர் த என்னது? தீஸ் ஆர் த இதுதான் வந்து adjoint of A. நெக்ஸ்ட் நமக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணுமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 2 into 2 is 4. Okay, 2 into 2 is 4. 5 into 3 is 15. 5 into 3 is 15. So that is equal to -11. இப்போ வந்து -11 எல்லாமே கிடைச்சாச்சு. நம்ம வந்து டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஓகே, டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் தான். ஸோ தட் இஸ் A inverse into B is equal to இங்க என்ன வந்துடும்? -1/11 into 2 minus 5 minus 3 2. Okay, -3 2 into what is B பசங்களா? 1 and 7. 1 and 7. Okay, so A inverse B is equal to -1/11 into
2 into 1, 2. Minus 5 into this, minus 35. Minus 35. Minus 3 into 3, minus 3. 2 into 7 plus 14. Okay. So that will be equal to minus 1 by 11 minus 33 divided by 11. Divided by 11. So A inverse of B almost its answer. Okay. So A inverse B is equal to minus 11 minus 33, 11 you will get. So that will be equal to, okay va? So that is equal to x and y. So x and y minus idu ullara poyichu appadina you will get 3 and minus 1. So x is equal to 3 and y is equal to minus 1. Okay va? Yes. Okay, very good. Lux, Girija, correct answer pannirkeenga. Ravi edits. Very good Prasanna Devi. I hope everybody got the answer as 3 and minus 1. 3 and minus 1 kedachichu appadina super. Next question. Okay. This is actually a question from metrics. The metrics though. Okay. A shopkeeper sells 50 chemistry, 60 physics, 50 chemistry, 60 physics and 35 maths books on day 1. Okay. Sells 40 chemistry, 45 physics, 50 maths books on day 2. Okay. If the selling price of each book question. Yes. Ana 2025 la ketirukanga. If the selling price of each subject book is 150, 175 for physics, 180 for maths, then find his total sale in 2 days. 2 days la evlo sale பண்றாங்க. Using metrics method la நீ காட்டணும். Okay, metrics method la. If the cost price of all the books together is 35,000, what profit did he earn after the sale of 2 days? Okay, நல்லா சம்பாதிக்கிறாங்க. பேசாம புக்கு விற்க போய்க்கலாமா, புக்கு சேல் பண்ண போயிடலாமா, சும்மா சொன்ன we have big dreams. Okay, இது small dream அப்படின்னு நான் சொல்லலை. I'm just joking. Joke. Okay. So metrics method la இது பண்ண சொல்லிருக்காங்க. Okay, நம்ம metrics method, I will keep that metrics method aside. இப்போ நீங்க usually எப்படி நீங்க solve பண்ணுவீங்க? இப்போ 50 books அப்படிங்கிறது number of books, கரெக்ட்டா? இது number of books. இது number of books into that is the price of one book. Price of one book, கரெக்ட்டா? Price of one book. So total எவ்வளவு சென்ட் பண்ணிருக்காங்க? ஓகே, காசு புக்கு கடை வைக்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு what we will do number of books. Okay, number of books into, okay, number of books into நம்ம என்ன பண்ணுவோம், price of one book, கரெக்டா? price of one book நம்ம we will, இதுதான் நம்ம யூசுவலி மெட்ரிக்ஸ் மெத்தட் எல்லாம் இல்லாம ஒரிஜினல் மெத்தட்ல நம்ம இப்படி தான் பண்ணுவோம், கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஸோ நம்ம இதுதான் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் புக்ஸ் இன்டூ பிரைஸ் ஆஃப் ஒன் புக், நம்பர் ஆஃப் புக்ஸ் இன்டூ பிரைஸ் ஆஃப் ஒன் புக். சரி, இப்போ நான் டே ஒன்லையும் இதுலேயும் எவ்வளோ இது சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் எழுத போகிறேன். டே 50, 60, 35. இங்கே பாருங்க, 50, 60, 35. டே 2ல 40, 45, 50. பாருங்க, 40, 45, 50. ஓகே, இது டே 1ல அவங்க நம்பர் ஆஃப் புக்ஸ் ஹீ செல். இது டே 2ல. ஓகேவா? எனக்கு ஐ நீட் த மணி. அவங்களுக்கு எவ்வளோ காசு கிடைச்சிருக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே இல்லை இது ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, இது அகெயின் ஐ வில் எக்ஸ்பிளைன், தென் ஐ வில் கோ டு த கொஸ்டின். ஓகே, ஸோ ஒரு ஷாப்கீப்பர் ஒரு டேயில் 50 கெமிஸ்ட்ரி, 60 ஃபிசிக்ஸ், 35 மேக்ஸ் புக்ஸ் செல் பண்ணுறாங்க. ஓகே, ஹெட் ஜாயின் ஃபைன் பண்ணுறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது மேம். டோன்ட் வெரி, நான் டீச் பண்ணுறேன், டோன்ட் வெரி. ஓகே, டே 1ஓடது அது. ஓகேவா? 50, 60 அது நம்பர் ஆஃப் புக்ஸ். டே 2ல 40, 45, 50 மேக்ஸ் புக்ஸ் அவங்க நெக்ஸ்ட் செல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு புக்குக்கு எவ்வளோ காசு அவங்க சொல்கிறாங்க? 45 physics and 45 maths books on day 2. If the selling price of each subject,
ஓகே ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட் புக் வந்து 150 வந்து கெமிஸ்ட்ரியோட காசு, 170 வந்து ஃபிசிக்ஸோடது, 180 வந்து மேக்ஸோடது. தென் ஃபைண்ட் த டோட்டல் சேல் இன் 2 days. ஸோ ஒரு டேயில் வந்து இவ்வளோ இப்போ வந்து மேபி 10,000 அதுக்கு மேலே அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து டே 1ல் வந்து 10,000 சம்பாதிச்சாங்க அப்படின்னா டே 2ல் 20,000. அப்போ டோட்டல் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க? 30,000 சம்பாதிச்சிட்டாங்களா? ஓகே ஸோ அதுதான் உங்ககிட்ட நம்ம வந்து காசு வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே இஃப் த காஸ்ட் ஆஃப் ஆல் த புக்ஸ் டுகெதர் இஸ் 3,500 அப்படின்னா இவங்க வந்து இந்த புக்ஸ் அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த புக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து 35,000 தான் ஆச்சு. அப்படின்னா வாட் இஸ் த ப்ராஃபிட் ஹி ஏர்ன் ஆஃப்டர் 2 days? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூ ஆர் மேக்கிங் ஒரு பென், ஓகேவா, ஒரு பென்னோ ஒரு ஏதோ ஒரு தோசை நீங்கள் சுடுறீங்க, ஓகேவா, தோசை சுட்டு நீங்கள் வந்து ஹோட்டலில் கொடுக்குறீங்க. தோசைக்கு மாவு, கேஸு, உப்பு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 10 rupees பர் தோசை ஐ எம் டெல்லிங் 10 rupees உங்களுக்கு லைக் தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் மேக்கிங் அ தோசா அப்படின்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் 10 rupees அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ காசுக்கு செல் பண்ணுவீங்க? 15 rupeesக்கு செல் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஸோ உனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? 5 rupees. ஸோ வந்து நீ என்ன பண்ணிட்ட, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் மேக்கிங் நீ வந்து மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். எஸ், செல்லிங் மைனஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஓகேவா, பொழப்பு கெட்டுரும். ஓகே இல்லை பேசிக்கலி தோசைக்கெல்லாம் அவ்வளோ காசு வராது, ஆனால் இங்கே பெங்களூரு வந்து நல்லா பைசா. ஓகே தட் பையாஸ் ப்ராஃபிட் இஸ் எஸ் கரெக்ட். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம மெட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அதை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி நம்ம வந்து இப்போ வந்து மெட்ரிக்ஸ் மெத்தடே இல்லை அப்படின்னா நம்ம வந்து எப்படி வில் ஃபைண்ட் நம்பர் ஆஃப் புக்ஸு எவ்வளோ போச்சு இன்டூ அந்த ஒரு புக்குக்கு எவ்வளோ. இப்போ வந்து லேஸ் சாப்பிடுவீங்களா? எல்லாரும் நல்லா லேஸ் சாப்பிடுவீங்களா? சரி, நான் வந்து எங்கிட்ட வந்து 10 லேஸ் இருக்குது, 10 ரூபாவோடது. ஓகேவா, 10 லேஸ் ஐ ஹாவ். ஓகே, ஒன் லேஸோட ப்ரைஸ் வந்து 10 rupees. 1 லேஸோட ப்ரைஸ் வந்து 10 rupees. 10 லேஸுமே நான் வித்துட்டேன். ஓகே, ஐ சால்வ் ஆல் த 10 லேஸ். அப்போ வந்து வாட் வில் பி த ப்ரைஸ்? 10 into 10 தட் இஸ் ஈக்குவல் டு 100 rupees ஐ காட். ஸோ அதுதான் வந்து நம்ம பேசிக்கலி எல்லாம் பேசிக்கான விஷயம்தான். மேம் ஒன்று கொடுங்க. நான் தாராளமாக நீங்கள் நேரடியாக வந்து நான் உனக்கு வந்து கடையை வாங்கி கொடு, அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன், ஜூஸ் வாங்கி தரேன். ஓகே, உனக்கு வந்து நான் வந்து ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தரேன். ஓகே சரி, ஜங்க் ஃபுட்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகே எனிவேஸ், ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டே 1ல் இவங்க இவ்வளோ இது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ், இது கெமிஸ்ட்ரி, இது ஃபிசிக்ஸு, இது மேக்ஸு. ஓகே, திஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் புக்ஸ் தே sold in 1 day. இது செகண்ட் டே. அதே மாதிரி ஒரு ப்ரைஸுக்கு இந்த கெமிஸ்ட்ரி புக்குக்கு எவ்வளோ வரும்? கெமிஸ்ட்ரி புக்குக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? இது வேற கொஸ்டின். கெமிஸ்ட்ரி புக்குக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? கெமிஸ்ட்ரிக்கு 150. ஓகே, கெமிஸ்ட்ரிக்கு 150. ஓகேவா, கெமிஸ்ட்ரிக்கு 150. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸுக்கு வந்து 175. ஓகே, ஃபிசிக்ஸுக்கு வந்து 175. நெக்ஸ்ட் அதே மாதிரி இருங்க, நான் வந்து மெட்ரிக்ஸாக எழுதுறதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் சிம்பிளி ரைட், இதுலேருந்து காப்பி பண்ணி எழுதிக்கிறேன். 180. ஓகே, இப்படி எழுதக்கூடாது. இப்போ இதோட ஆர்டர் என்னது? இதோட ஆர்டர் வந்து 2 rows 3 columns. அப்போ இதை வந்து நம்ம மாற்றி எழுதணும், 3 rows நம்ம எழுதணும். ஓகேவா, இப்போ இப்படி வரும் 150, 175, 180, 175, 180 அப்படி வரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 3/1 மெட்ரிக்ஸ். இது வந்து 1 2 1 2 3 2/3 மெட்ரிக்ஸ். ஸோ இது மல்டிப்ளை பண்ணலாமா? எஸ். ஓகே, டோட்டல் சேல் ஃபைண்ட் இட். எஸ் தட் இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, நம்பர் ஆஃப் புக்ஸ், இது கெமிஸ்ட்ரி, இது ஃபிசிக்ஸ். ஓகே,
and இது வந்து max. Okay, இது வந்து price சொல்றாங்க. This is price. So இதே into இது plus இதே into இது plus இதே into இது வந்து உனக்கு கிடைச்சா you will get the answer. Matrix method ஆயிருச்சா. So அப்போ வந்து we gonna find the total amount. Total amount வந்து we gonna find that it has, that is 150, 50 into 150, 50 into 150, okay, 50 into first row first column plus 60 into 175 plus 75 into 180. இது வந்து day 1 ஓட total amount அவங்களுக்கு கிடைச்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 40 into 150, 45 into 175, 50 into 180. இது day 2ல. ஓகேவா? இது வந்து day 2ல அவங்களோட total revenue. ஓகேவா? total amount he got. ஸ்ரீஷ்மா மேம் ஆர்மியா? நான் ஒரு பாவம், நான் சொன்னேன்ல ஆஃப்டர் திஸ் நான் மறைஞ்சு போயிடுவேன். ஓகேவா? ஓகே, எஸ். அப்போ உங்களுக்கு வந்து டோட்டல் சேல் எவ்வளோ வருது? டோட்டல் சேல் how much you are getting? ஓகே, ஃபர்ஸ்ட் டேல என்ன வருது நீங்க கால்குலேட் பண்ணுங்க. சரியா? கால்குலேட் பண்ணுங்க. வாட் இஸ் தி ஆன்சர் யூ ஆர் கெட்டிங் பசங்களா? நீங்க கால்குலேட் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். Okay, so 24300 வருதா? 24300, 22857. 24300, 22847 வருதா? 847, 22875. ஓகே, மல்டிப்ளை பண்ணா டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து மல்டிப்ளை ஆஃப்டர் பொறுமையாக உட்காந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டேல 24300 இஸ் த அமௌண்ட் ஆஃப்டர் எல்லாமே வந்து வித்ததுக்கு அப்புறம் திஸ் இஸ் த அமௌண்ட் ஹீ காட். நெக்ஸ்ட் வந்து 22875. இது வந்து டே 1. ஓகே, இது வந்து டே 2. ஓகே, ஸோ அவங்க வந்து டோட்டல் கேட்டிருக்காங்களா? ஸோ டோட்டல் வில் பி டே 1 ப்ளஸ் டே 2 ஆட் பண்ணுங்க. ஸோ 5, 7, 11, 1, 4, 2, 6, 7, 4, 7 இது வந்துடும். இது வந்து this is the amount he got after 2 days of selling these books. இப்போ வந்து ப்ராஃபிட் கேட்டிருக்காங்களா? ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து என்ன வரும்? இந்த மணி இருக்கு இல்லையா? ஸோ 47175. திஸ் இஸ் த மணி he got after selling all the books. ஆனால் புக்ஸ் அவங்க வந்து எவ்வளோ காசுக்கு வாங்கினாங்க? 35,000. 35,000. எஸ். So that is 5, 7, 1, 7 minus 5 is 2, 4 minus 2 is this. So இதுதான் உங்களோட ப்ராஃபிட்டா இருக்கும். இதுதான் உங்களோட ப்ராஃபிட். பணக்காரன் தான். எஸ், பணக்காரன் தான். எஸ் எஸ். ஓகே, கிளியரா? எல்லாருக்கும் கரெக்டா ஆன்சர் வருதா? ஓகே, இப்போ நீ வந்து கால்குலேட் பண்ணாட்டி கூட ஆஃப்டர் தி செஷன் உட்காந்து நீ கால்குலேட் பண்ணிக்க. ஓகே, கால்குலேட் பண்ணலாம், அது நீங்க பண்ணிக்கணும். ஓகே, சரி. அடுத்த ஒரு கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Three students run on a racing track such that their speeds are add up to 6 km/h. பேசாம பார்ட் டைம்ல புக் இந்த லைக் இந்த மூவி பார்த்துருக்கீங்களா? இந்த லைக் சிம்புவோட there will be வேணும் உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டுக்கடாது and they will go to this club. நோ கிளப்ல போயிட்டு பேசாம பைக்கை வித்துடலாமா, பேசாம செத்துடலாமா, அந்த மாதிரி நம்ம படிப்போம். எஸ், ஓகே. ஸோ ரேசிங் ட்ராக் வந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேசிங் ட்ராக்ல வந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்பீட்ஸ் ஆட் அப் பண்ண 6 km/h. ஓகே, however double the speed of the third runner added to the speed of the first run results 7 km/h if thrice the speed of the first runner is added to the original speeds of the other two. The result is 12 km. Using matrix method, find the original of each runner. புரிஞ்சுச்சா?
அதேதான். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின்? ஆப்வியஸ்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, புரிஞ்சிச்சுன்னா இப்படி சொல்லுங்க, புரியலனா இப்படின்னு சொல்லுங்க. நான் ஸ்டோரி இல்லப்பா, நான் ஸ்டோரி இல்லை, நான் சிங்கர் இல்லப்பா, என்னைய விட்டுருங்க அந்த மாதிரி. புரிஞ்சுது மேம்? ஓகே சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீ ஃபுல்லா ரீட் பண்ணா புரியல, எனக்கு புரியல. எஸ் புரியாது. ஃபர்ஸ்டே நீ வந்து ப்ளீஸ் அந்த பட்டர்ஃப்ளை சாங் என்கிட்ட வந்து கொண்டு வராதீங்க, நான் அழுதுருவேன் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். என்னடா இனியே கலாய்க்கிறீங்க? யூ ஷுட் சிங் சாங். இல்லை, நான் பாட மாட்டேன், என்னைய விட்டுருங்க. நான் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு நான் பாட்டு ஒரு ஓரமா வில்கோ. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் we will do the problem first. ஓகே சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின் ரீட் பண்ண யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட், பட் நம்ம வந்து பொறுமையா we will read. ஓகே, பொறுமையா read. 3 students run on a racing track such that their speeds add up to 6 km/h. Okay, so student 1 S1, student 2 S2, student 3 S3. அவங்களோட ஸ்பீட் வந்து x km/h. ஓகே, இவங்களோடது y km/h அண்ட் இவங்களோடது z km/h வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு டேக் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க? 3 students run on a racing track such that their speeds add up to 6 km. இதான் வந்து ஒரிஜினல் ஸ்பீட், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஆகுது? இது ஃபுல்லா ஆட் பண்றாங்க. x பிளஸ் y பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றாங்க? 6 km/h. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங்கே இதுதான். செகண்ட் லைன் பாருங்க, however double the speed of the third runner. இதுதான் நம்மளோட third runner. அவங்கள டபுள் பண்ணுங்க, double the speed of the third runner. ஸோ third runner-ஓட ஸ்பீட் வந்து என்னாச்சு? டபுள் ஆயிடுச்சு. ஓகே, runner added to the speed of first results in 7 km. என்ன பண்றாங்க? இதுதான் third runner-ஓட ஸ்பீட் வந்து டபுள் ஆயிடுச்சு. இது கூட ஃபர்ஸ்ட் ரன்னரோட ஸ்பீட், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர், அவங்களோட ஸ்பீட் வச்சு ஆட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் x பிளஸ் 2z அவங்களுக்கு என்ன கொடுக்குது? 7 km/h. 7 km/h. ஓகேவா? கிளியரா? அங்க வந்து y வந்து அவங்க செகண்ட் ரன்னர் அப்ப வந்து என்ன சொல்ல அவங்க ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லல. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு என்னது ஆட் பண்றதுக்கு தேவை கிடையாது, சரியா? ஸோ அதனால தான் x plus 2z. தட்ஸ் வை தேர் இஸ் நோ y, ஒன்லி x plus 2z இருக்கு. புரியுதா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 7 km. இஃப் thrice the speed of the first runner. ஃபர்ஸ்ட் ரன்னரோட thrice speed அப்படின்னா 3x is added to the original speed of the other two. What is the original speed? y z plus y plus z is equal to result என்ன வருது? 12 km/h. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு லீனியர் இக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கா? என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இங்கே கிடையாது, நான் பாட மாட்டேன். How long this class? 9 o'clock. ஓகே, ஸோ இப்போ வந்து லீனியர் இக்குவேஷன் கிடைச்சிச்சா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? நம்ம வந்து பொறுமையாக ஒவ்வொரு லைனும் ரீட் பண்ணி ஒவ்வொருத்தங்களை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி. இப்போ புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இல்லை ஸ்பீடெல்லாம் கேட்டிருக்காங்க மேம். ஸ்ரீஷ்மா பாட்டு வெற்றி கழகம் இல்ல. எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு நான் இங்கிலீஷே எழுதிடுவேன் அப்படிங்கிறீங்களா? ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் நவ். இப்போ நமக்கு வந்து மெட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ மெட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னா உன்னோட ஏ மெட்ரிக்ஸ் என்ன வரும் பசங்களா? வாட் வில் பி யுவர் ஏ மெட்ரிக்ஸ்? ஏ மெட்ரிக்ஸ் வில் பி 1 1 1 1 1 1. பி என்னது செகண்ட் ரோ என்ன வரும்? 1 0 2. என்னது 1 0 2. நெக்ஸ்ட் 3 1 1 3 1 1 3 1 1. ஓகே, பி மெட்ரிக்ஸ் என்ன வரும்? பி மெட்ரிக்ஸ்
B matrix will be 6, 7, 12. 6, 7, 12. So what do you need to find? Speed கண்டுபிடிக்கணும். So x is equal to x, y, z. Okay வா? So x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, so that is a inverse into b is equal to x. So first நான் வந்து a inverse கண்டுபிடிக்கணும். ஓகேவா? first a inverse கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க 3/3 ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எப்பவுமே ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ்க்கு வரும்போது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கோஃபேக்டர்ஸ் முன்னாடியே மைனர் ஆஃப் த எலிமெண்ட் மைனர் தென் கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் தென் அட்ஜாயிண்ட் ஏ பின்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. யூ டிட் வித்தவுட் மெட்ரிக்ஸ் மெத்தடா? மார்க் கொடுக்க மாட்டாங்கடா டே. என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களோ அதுதான் நீங்க வந்து கொடுக்கணும். ஓகே மேம் ஹவு? எதுப்பா எது உங்களுக்கு புரியல? மேம் 311 அது 7 கிடையாது, தட் இஸ் 1. என்னோட 1 அது. ஓகேவா? திஸ் இஸ் மை 1. 311 கரெக்டா? இப்போ x is equal to இது ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து a inverse கண்டுபிடிக்கணும். a inverse கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கோஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ a inverse is equal to adjoint of a divided by determinant of a. adjoint of a divided by determinant of a. ஓகே, ஸோ adjoint of a அப்படிங்கிறது கோஃபேக்டர்ஸோட டிரான்ஸ்போஸ். ஓகேவா? கோஃபேக்டர்ஸோட டிரான்ஸ்போஸ். ஆமா ஆமா, அதுக்கு தான் உங்க 5 மார்க்ஸ். ஸ்பீட் நீங்க டிஸ்டன்ஸ் நீங்க அந்த மாதிரி போறீங்களா? அந்த மாதிரி வேண்டாம். இதுதான் அவங்க கேட்டது. இது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் எனக்கு தெரியல. ஓகே, ஜஸ்ட் டூ இட் பை திஸ் செல்ஃப். எனக்கு அந்த மெத்தட் வந்து நான் அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணல. ஐம் நாட் கிளியர் அபவுட் தட் மெத்தட். டூ திஸ். ஓகே, இதுதான் 5 மார்க்ஸுக்கு இது போடலைன்னா எப்படி அவங்க மார்க் கொடுப்பாங்க? அட்லீஸ்ட் ஏதாச்சும் வேணும் இல்லையா மார்க் போடுறதுக்கு? 5 மார்க்ஸுக்கு இதுதான். அட பாவீங்களா, சிபிஎஸ்சிக்கே டஃப் கொடுக்குறீங்க நீங்க. சரி சரி மேம், ஐ ஹாவ் அ ஷார்ட்கட் ஃபார் அட்ஜாயிண்ட் ஏ. ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க, பட் 5 மார்க்ஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க. சரியா? சரி, adjoint of a வந்து இப்போ வந்து கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ c is equal to -1, c11 is equal to -1 whole raised to 2. ஸோ அப்போ என்ன பண்ணும்? மைனர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மைனர் ஆஃப் தி எலிமெண்ட், மைனர் m11. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமினேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமினேட் பண்ணீங்கன்னா ஸோ c11 is equal to ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into 1 is 0 -2, that is equal to -2 you will get. அதே மாதிரி c12. ஓகே, ஸோ -1 whole raised to 3 m23. So first row second column, 1 into 1 1, 3 into 2 -6, so that will be equal to 5. c13 -1 whole raised to 4 first row third column, 1 into 1 1, 3 minus 0 0, so that is equal to 1. சரியா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து c21 -1 whole raised to 3 into minor element of m21. So second row first column, 1 into 1 1 minus 1, that is equal to 0. s22 second row second column, so -1 whole raised to 4 into -2 -1, so 1 into 1 1, 3 into -3, so that is equal to -2. Okay va? So s23 is equal to second row third column, 1 into 1 -1 whole raised to 5. Okay, second row third column, 1 into 1 is 1 -3, so that is equal to 2 andro 2. Yes, என் ஸ்கூல்ல கொடுத்தாங்க. ஆனா
ஓகே 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 என்ன ஆகுது கன்ஃபியூஸ் ஆகுதா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் எஃப்ரேட் ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் இதுக்கு மறக்காம இந்த மெத்தட் இது மெட்ரிக்ஸ் டைரக்ட் இந்த மெட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும் ஓகே ஷுவர் கொஷின் மாதிரி இது சரியா மறக்காம இது டைரக்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க y -1 மல்டிப்ளை அது இக்குவேஷன்டா ஓகே கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இக்குவேஷன் வந்து -1 ஹோல் ரேஸ் டு i + j mij இது இக்குவேஷனில் ஏன் -1 போட்டிங்க அப்படின்னா ஓகே ஸோ இக்குவேஷன் தான் இது ஓகே ஸோ இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டைரக்டாக நானாக இருந்தால் எல்லாருக்கும் நான் 100 போட்டு விட்றேன் சரியா அப்புறமேல் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் போகும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு C31 okay so -1 whole raised to 4 okay so you have to -3 okay third row first column அப்படின்னா இங்கே வந்து 2 வரும் 2 - 0 so you will get 2 here S32 is equal to -1 whole raised to 5 third row second column so 2 -1 so that is equal to -1 S33 is equal to third row third column so -1 whole raised to 6 1 into 0 0 -1 that is equal to -1 so இப்போ வந்து கோஃபேக்டர் மெட்ரிக்ஸ் என்ன வந்துச்சு உங்களுக்கு கோஃபேக்டர் மெட்ரிக்ஸ் C is equal to கோஃபேக்டர் மெட்ரிக்ஸ் எழுதுங்க so that is -2 5 1 next 0 -2 2 next 2 -1 -1 இந்த மாதிரி ஒரு கோஃபேக்டர் மெட்ரிக்ஸ் கிடைக்குதா எஸ் இந்த மாதிரி ஒரு கோஃபேக்டர் மெட்ரிக்ஸ் கிடைக்குதா -2 5 1 0 -2 2 2 -1 -1 everything for the family சொல்லுங்க adjoint of a என்ன வரும் இதோட டிரான்ஸ்போஸ் -2 5 1 0 -2 2 2 -1 -1 okay 2 -1 -1 so adjoint of a கிடைச்சிச்சு next வந்து we will find determinant of a so determinant of a என்ன வரும் 1 into 0 -2 -1 into -1 into 1 -6 1 -6 plus 1 into 1 -3 okay so that is equal to -2 இங்க -5 வரும் +5 you will get இங்க 1 -3 வரும் that is -2 okay so that is -4 plus 5 that is equal to 1 are you getting determinant of a is equal to 1 இது 5 marks இல்ல ma'am 10 marks okay determinant of a 1 வருதா determinant of a 1 வரல okay 1 minus -2 என்ன வரும் 1 into 0 -2 -1 1 -6 plus 1 into 1 இங்க 0 தான் வரும் 1 minus 0 so here it is -2 plus 5 -2 plus 5 is equal to 3 வருது ஆன்சர் 3 bye ma'am rest இன்னைக்கு இது மேம் என்ன ஞாபகம் இருக்கா மேம் என்ன ஞாபகம் இருக்கா ஐயோ இல்லையே 4 தான் வருது இல்லையா எனக்கு வந்து 3 வருது என்னாச்சு -2 1 மைனஸ் இங்கே ஒரு 1 இருக்கு இல்லையா இங்கே வந்து +1 வரும் கரெக்டா 5 + 1 is 6 6 - 2 is 4 now we got 4 okay வெற்றி நமக்கு வந்து கிடைச்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ a inverse இப்போதான் now we need to find a inverse of b
Okay, so that is equal to 1 by 4. 1 by 4, what are the metrics? Minus 2 0, minus 2 0 2, minus 2 0 5, minus 2 minus 1, 5 minus 2 minus 1. Next 1 1 2 minus 1, 1 2 minus 1, 1 2 minus 1. Okay, yes. So ide into B matrix. Ide into B matrix. What is the B matrix here? 6 7 12. 6 7 12. 6 7 12. Okay, so வந்து இப்போ இங்க என்ன ஒரு 1 by 4 வெளியிலே இருக்கட்டும். So minus 2 into 12 minus 12. 0 plus 7 plus 0 plus 24. Next 5 into 6 is 30. Minus 2 into 14 வந்து பார்த்தீங்கன்னா sorry minus 14 minus 12. Okay. 6 plus 14 minus 12. Okay. சரி, that is equal to 1 by 4 into இங்க வந்து 12 you will get, இங்க வந்து 30, 40 plus 12 or 26, 36, 30 minus 26, that is 4. So you will get 4 here. இது வந்து 20, இங்க வந்து 8 வரும், கரெக்டா? So x is equal to x matrix உனக்கு என்ன வரும்? You will get 3 1 2. So speed of first x வந்து 3 km per hour. Next y is equal to 1 km per hour and z is equal to 2 km per hour. Yes. Question prepare. Day. Okay வா? Yes. Okay, so இதான் வந்து மெட்ரிக்ஸ் 3 by, இப்போ வந்து 3 by 3 மெட்ரிக்ஸோட இந்த A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா டிட்டர்மினன்ட்ஸோட அந்த இப்போ நம்ம இப்போ குவிக் ரிவிஷன் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த குவிக் ரிவிஷனில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருப்பேன். ப்ளீஸ் அந்த ஒரு இது மட்டும், அந்த குட்டி போர்ஷன் மட்டும், அவ்வளோவெல்லாம் நான் இழுத்து பேசியிருக்க மாட்டேன், அந்த குட்டி போர்ஷன் மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. கேஸ் ஸ்டடி மேம். ஓகே நம்ம வந்து வி வில் டூ. ஓகே, இப்போ நம்ம வந்து டெரிவேட்டிவ்ஸ் போயிடலாமா? டெரிவேட்டிவ்ஸ், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி போலாமா? எஸ், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. Okay, yes. First question பாருங்க. If a function defined by f of x is equal to kx. இப்போ லாஸ்ட்ல வந்து டைம் வந்துச்சுன்னா we will do that A inverse on the question we will do again. Okay. If a function defined by f of x is equal to kx plus 1. Okay, I will give you poll. இது வேற. Okay, so I will give you 60 seconds. Start answering. நாம் questionே பார்க்கல அப்படிங்கிறீங்களா? If a function defined by f of x is equal to kx plus 1, cos x is equal to x greater than pi, is continuous at x is equal to pi, then the value of k is. Okay. Yes. Answer பண்ணுங்க. இப்போ வந்து இங்க வந்து LHL எடுக்கணுமா வேணாமா? Should we take LHL here? Yes or no? LHL எடுக்கணுமா வேணாமா? சரி, இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து பாருங்க, at x is equal to pi அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? At x is equal to pi. ஸோ பைக்கு வந்து கிரேட்டர் தேன் வந்துச்சு அப்படின்னா f of x is equal to kx plus 1. less than ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் அந்த சைட் போறீங்களோ? ஓகே, இங்கே பாருங்க, இங்கே வந்து பை வருது. ஓகேவா? அந்த கண்டினியூஸ், தட் இஸ் அவர் பிரேக்கிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம கண்டினியூஸா இல்லையான்னு வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் பை. ஓகே, எக்ஸ் கிரேட்டர் தேன் பைனா தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைட்.
So அங்க f of x என்ன வரும்? f of x is equal to kx plus 1. ஓகேவா? இப்போ less திருப்பியும் என்ன? ஓகே இங்க பாருங்க, இங்க வந்து x less than pi, x less than pi அப்படின்னா இந்த சைடு வரும். ஓகேவா? f of x is equal to kx plus 1. f greater than, இப்போ வந்து x greater than இங்கயா, இங்க வந்து f of x is equal to cos x. ஓகே, f of cos x. இவங்க வந்து continuous அப்படின்னு சொல்லிருக்காங்க. They are continuous. So that is LHL is equal to RHL. RHL is equal to f of a. Okay, f of a. LHL கண்டுபிடிச்சிடலாமா? இல்லாட்டி நீங்க வந்து RHL கண்டுபிடிச்சிட்டு equate it to f of a. ஏன்னா continuousனா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, we will find RHL. RHL limit h tends to 0. Okay, h tends to 0, f of pi plus h. இல்லையா? f of pi plus h. So limit h tends to 0 plus what is greater than வந்துச்சு அப்படின்னா that is cos x. கரெக்டா? cos x. That is cos h வந்துரும். Yes or no? cos h வந்துரும். Okay, so cos h limit apply பண்ணுங்க. limit apply பண்ணா RHL is equal to 1. RHL வந்து உனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இப்போ வந்து f of pi substitute பண்ணுங்க. f of pi. So அதுக்கு f of x என்ன வரும்? f of x, what will be f of x is equal to kx plus 1. f of pi என்ன வரும்? f of pi, so that is pi k plus 1. So இது ரெண்டும் equal, RHL equal to f of a. Substitute பண்ணுங்க. So pi k plus 1 is equal to 1. is equal to 1. மேம் டைரக்ட் மெத்தட்லையும் பண்ணலாமா மேம்? டைரக்ட் மெத்தட்லையும் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பை கே பிளஸ் 1 வருதா? பை கே பிளஸ் 1 கரெக்டா? கரெக்ட் தான். பை கே பிளஸ் 1, கேயோட வேல்யூ 0 தானே வரும். RHL is equal to -1. f of 0 plus h வரும். ஓகே ஓகே, ஐயோ இங்க பையே நம்ம கொடுக்க மறந்துட்டோம். வெயிட் பண்ணுங்க. பை பிளஸ் ஹெச்க்கு பதிலா லிமிட் h tends to 0 plus cos pi plus h. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க 0க்கு. ஸோ யூ வில் கெட் cos pi. cos பையோட வேல்யூ என்னது? -1. ஸோ இங்கே என்ன வரும்? -1. இங்கே என்ன வரும்? -1. ஸோ pi k is equal to -2, k is equal to -2 by pi. k is equal to -2 by 5. வாங்க வாங்க, என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் டியா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி மாடி 80 என்ன ஃபுல் வரல? பிரசன்ன தேவி, தேவிதரன், மணி, லக்ஸ், அசியா, ஜோஷ்வா, ஜெய் அண்ட் நவீன். எஸ், வெரி குட், வெரி குட், சூப்பர். லிமிட்டே அப்ளை பண்ணல. ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. f of x is equal to x tan inverse of x, then f dash of 1 is equal to, I will give you 45 seconds for this. Answer பண்ணுங்க. f of x is equal to x tan inverse of x, then f dash of 1 is equal to, என்னடா இவ்ளோ ஈஸியா கேட்டாங்க? வெரி ஈஸி क्वेश्चन இல்லையா? ஓகே, சோ வந்து க்ளூ வேணுமா? க்ளூ, do you need clue for this? ஆன்சர் பண்ணுங்க. எஸ். ஸோ f of x is equal to x tan inverse of x. ஸோ u into v மெத்தட்ல இருக்கு. f dash of x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா uv whole dash போடணும். uv whole dash. எஸ் எஸ், ஓகே, ஆன்சர் பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஸோ f dash of x என்ன வரும்? f dash of x is equal to first function into differentiation derivative of tan inverse of x into 1 by 1 plus x square, x into 1 by 1 plus x square plus tan inverse of x into 1. Okay, apply f dash of 1. எங்கெல்லாம் வந்து x இருக்கோ அங்கெல்லாம் 1 substitute பண்ணணும். So 1 divided by 1 plus 1 plus tan inverse
tan inverse of 1. So that is equal to 1 by 2 into 1 by 2 plus tan inverse of 1 வந்து என்னது pi by 4. So that is pi by 4 plus 1 by 2. Option B. Option B. %. Very good. Joshua, Gojo, Girija, Asiya, Jay, Harini, Yashwant, Prasanna Devi, Lux, Devender and Ravi edits, Naveen, very good pasangla, very good. Super. Super. Yes, இந்த question answer பண்ணுங்க. If y is equal to log tan pi by 4 plus x by 2, then prove that dy by dx minus sec x is equal to 0. Yes. நான் வந்து after derivative I will show. After derivative க்கு அப்புறம் நான் காட்டுறேன். ஓகேவா? சரி. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? y is equal to log tan pi by 4 plus x by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? We have to prove that dy by dx minus sin x is equal to 0. Proof தான். Okay. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து லாகே இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து நோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க லாக் கிடையாது. there is no log in this question. so log இல்ல அப்படின்னா நம்ம இதுல கொடுத்திருக்கிறது லாக் இருக்கு. so we need to remove that log. so அப்ப வந்து என்ன பண்ணலாம், டைரக்ட் டெரிவேட்டிவ் எடுத்துலாமா, டைரக்ட் டிஃபரன்சியேஷன் dy by dx is equal to 1 divided by tan pi by 4 plus x by 2 அப்புறமேல இவங்களோட டெரிவேட்டிவ் into sec square pi by 4 plus x by 2 அப்புறமேல் இவங்களுக்கு உள்ளார இருக்கிற டெரிவேட்டிவ். so that is into இது 0 மாறிடும் into 1 divided by 2 into 1 divided by 2. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை ஏதாச்சும் எனி ஐடியா யூ ஹேவ்? இப்போ வந்து எனக்கு இந்த sec square எல்லாம் கட் பண்ணி விட்டணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் dy by dx is equal to 1 by 2 into tan வந்து sin pi by 4 plus x by 2 divided by cos pi by 4 plus x by 2 அப்படின்னு எழுதலாமா? yes or no? into sec square வந்து 1 by cos square pi by 4 plus x by 2 அப்படின்னு எழுதலாமா? so இந்த cos வந்து மேல போயிடும். கரெக்டா? so this cos will go to hence verified. prove பண்ணிட்டீங்களா? அடப்பாவிங்களா. dy by dx is equal to so cos pi by 4 plus x by 2 divided by 2 sin pi by 4 plus x by 2. okay, into 1 by cos square pi by 4 plus x by 2 வருமா? yes or no? so இங்க இருக்கிற இந்த cos pi by 4 plus x by 2 இங்க ஒரு cos x square pi by 2 வந்து கேன்சல் ஆயிரும். so மிச்சம் இருக்கிறது என்னது? dy by dx is equal to 1 divided by 2 sin pi by 4 x into cos pi by 4 plus x வருமா? so என்னது 2 sin pi by 4 plus x into cos, இங்க பாருங்க 2 sin a plus cos a என்னது 2 sin a plus cos a is equal to 2 sin a வா அந்த ஃபார்மேட்ல இருக்காங்களே இவங்க. ஸோ அப்போ வந்து dy by dx is equal to இங்க வந்து a வந்து என்னது a is equal to pi by 4 plus x by 2 okay. so அப்போ வந்து dy by dx என்ன வரும்? dy by dx is equal to 1 divided by sine of, okay, 1 divided by sine of 2 into, okay, 2 into pi by 4 plus 2 into x by 2 வருமா?
இது வந்து pi by 2 மாறிடும், இது கேன்சல் ஆகி போயிடும். So dy by dx, so dy by dx is equal to 1 divided by sine pi by 2 plus x. What is sine pi by 2 plus x பசங்களா? dy by dx is equal to நம்ம we are reaching to that point. We are reaching to that point. 1 by sine pi by 2. Sine pi by 2 வந்தாலே sine வந்து cos மாறிடும். கரெக்டா? So that is 1 divided by cos x. Okay, so dy by dx is equal to 1 by cos x என்னது sec x. So இது வந்து இந்த சைடு போயிடும். So dy by dx minus sec x is equal to 0. Hence proved. வெற்றியா? மேம் எக்ஸாமில் ப்ரூவ் ஆகுதோ இல்லையோ கடைசியில் இந்த சென்டென்ஸை எழுதி வந்துடணும். நான் சொல்லலப்பாங்க, நான் அப்படி சொல்லலாம், நான் சொல்லி கொடுக்கல, என்கிட்ட யாரும் வராதிங்க. எஸ் ஓகே எஸ் ஓகே ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இதில்? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் திஸ்? டவுட்ஸ் இந்த கொஸ்டின் பாருங்கோ, இந்த கொஸ்டின் பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இல்லே f of x plus y. ஆஹா, f of x f of y for all x comma y belongs to R and f of 5 is equal to 2 கொடுத்திருக்காங்க, f dash of 0 is equal to 3. Then using definition of derivatives find f dash of 5. இந்த PDF நான் கொடுக்குறேன். எஸ் சுதர்ஷன், எஸ் டெஃபினெட்லி. எனக்கு புரியுது. ஓகே, வாட் கேன் ஐ டூ? ஆமாப்பா மேம், இல்லை மேம், பார்த்தாலே கல்லை தூக்கி எறியணும் போல இருக்கு. என்னைய சொல்லல, ஏதோ என்னைய சொல்ற மாதிரியே இருக்கு. ஆன்சர் 6 கரெக்ட் தான். ஆன்சர் வந்து கரெக்ட் தான்ப்பா, வெரி குட். ஸோ இப்போ வந்து யூசிங் த டெஃபினிஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு டெஃபினிஷன் இருக்கு. என்ன அந்த டெஃபினிஷன்? வாட் இஸ் த டெஃபினிஷன்? f dash of x is equal to limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. இங்க LHL RHL எல்லாம் வேணாம், இங்க வந்து ஜென்ரலா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. so we will take generally. ஓகேவா? என் வாய்ஸ் சூப்பர். நீங்க வந்து என்னை பாட சொல்லாதீங்க, நான் பாட மாட்டேன் ப்ளீஸ். உங்களை யார் பாட சொன்னாங்க அப்படிங்கிறீங்க? ஓகே சரி மேம், திஸ் ஜிமெயில் அக்கௌண்ட் மெசேஜ் பண்ணலாமா? எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்? எதுப்பா? இந்த 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 இது இந்த இது நீங்க வந்து கிளாஸ்ல பண்ணீங்களா? எஸ், உங்க கிளாஸ் இருக்காடா? பாருங்க கொஸ்டின் இங்க பாருங்க. நமக்கு தெரிஞ்ச டெரிவேட்டிவோட ஒரு என்ன சொல்ல டெஃபினிஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் ஓகேவா? இந்த டெரிவேட்டிவ்ஸோட டெஃபினிஷன். ஓகே, டெரிவேட்டிவ்ஸோட டெஃபினிஷன் வந்து நமக்கு இது தெரியும். நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் f dash of 5. ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் f dash of 5 ஹியர். இங்கே வந்து ஆல்ரெடி f of 5 வந்து 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, என்ன பண்ணலாம் பசங்களா? f dash of 5 நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ தட் இஸ் f dash of 5. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ limit h tends to 0 f of 5 plus h minus f of h divided by h. கரெக்டா? ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க? f of x plus y அப்படிங்கிறது f of x into xy இப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ f dash of y f dash of 5 is equal to limit h tends to 0 f of 5 into f of h minus f of 5 divided by h you will get. கரெக்டா? இதில் f of 5 காமன் f of 5 வெளியில் எடுத்துருங்க.
f dash of 5 is equal to f of 5 வெளியில எடுத்தாச்சு. next limit h tends to 0 f of h minus 1 divided by h. கரெக்டா? இப்போ இப்போ ஃபைனலா நமக்கு வந்து இப்போ வந்து இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகேவா? நோட்ஸ் ஐ வில் ப்ரொவைட். ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எஸ், இப்போ பாருங்க பசங்களே, இதோட வேல்யூ நான் வந்து கண்டுபிடிச்சாதான் எனக்கு f dash of 5 ஓடது எனக்கு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி f of 5 ஓட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுவும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f dash of 5 is equal to 2 into limit h tends to 0 f of h minus 1 divided by h. So I need to find this value in order to find f dash of 5 ஓட வேல்யூ. ஓகே, சரி. இப்போ வந்து இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. f dash of 0 வந்து 3. என்னது பசங்களா? f dash of 0 வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சப்போஸ் நான் வந்து f of 5 plus 0 வந்து பண்ணுறேன். ஓகே, f of 5 plus 0. f of 5 plus 0 பண்ணால் according to the given condition எப்படி எழுதலாம்? f of x into f of y. கரெக்டா? ஸோ இது வந்து f of 5 மாறிடும். கரெக்டா? f of 0 plus 5 வந்து f of 5. So that is equal to f of 5 into f of 0. f of 5 into f of 0 வந்துடும். கரெக்ட்? yes or no? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க, f of 5 f of 2 வரும், இங்க f of 0. so f of 5 என்னது? 2. so that is equal to 2 into f of 0 வரும். so f of 0 ஓட வேல்யூ என்னது? 1 வருமா பசங்களா? f of 0 ஓட வேல்யூ 1 வருமா? ஓகே, f of 0 ஓட வேல்யூ கரெக்ட் தான், 6 கரெக்ட் ஆன்சர். f of 0 ஓட வேல்யூ 1 வருது. ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்க எனக்கு ஒரு 1 கிடைச்சிருக்கு இல்லையா? f of h minus 1 is equal to 1. ஸோ இப்போ 1 இருக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு f of 0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எங்கெல்லாம் 1 இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னது? எங்க 1 தெரியுதோ அங்க வந்து எனக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இது வந்து என்னவா மாறிடும் பசங்களா? f dash of 5 is equal to 2 into limit h tends to 0. இங்க வந்து plus h இல்லையா? ஸோ இதை வந்து மாற்றி எழுதலாமா? இதை வந்து மாற்றி எழுதலாமா? லைக் f of 0 plus h minus 1க்கு பதிலாக f of 0. f of 0 divided by h you will get. பசங்களா, what is this? இது என்னது? f dash of 0வா? இது f dash, இது வந்து டெரிவேட்டிவோட ஃபார்ம்ல இருக்கு. கரெக்டா? ஸோ நான் என்ன எழுதுவேன்? f dash of 5 is equal to 2 into f dash of 0. So f dash of 5 is equal to 2 into 3 வரும். f dash of 5 is equal to 6. f dash of x ஓட வேல்யூ 6 வரும். f dash of 5 is equal to 6. ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. மேம் ஆன்சர் கரெக்ட்னு சொன்னாங்க. ஓகே. 0 plus h எப்படி மேம்? 0 plus h அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ இங்க ஆல்ரெடி h அப்படின்னு தான் இருக்கு. இப்போ இதை வந்து இந்த ஒரு இதை வந்து நான் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போ ஆல்ரெடி f of 0 is equal to 1 we got. கரெக்டா? f of 0 is equal to 1 we got. so that is 2 into limit h tends to 0. நான் f of h அதே மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, minus f of 0. ஓகே, divided by h. compare this equation with the derivatives. compare பண்ணுங்க. that is limit h tends to 0 f of x plus h minus f of h divided by h. ஸோ இங்க வந்து x ஓட வேல்யூ என்னது? 0வா? அப்போ இங்கேயும் x ஓட வேல்யூ 0வா இருக்கும். கரெக்டா? ஸோ அதை கம்பேர் பண்ணிட்டு தான் 0 plus h அப்படின்னு போட்டோம். ஓகே, கிளியர்? லீடர் போர்ட் கொடுக்குறேன், டோன்ட் வரி. எஸ், கிளியர்? ஓகே, கம்பேர் பண்ணிட்டு இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஓகே, சரி. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. if x raised to y is equal to e raised to xy,
dy by dx dy by dx is equal to, prove that dy by dx is equal to log x divided by log of xc the whole square. Prove that ஆயிடுச்சா? hence proved மேம் இப்போ சொல்லுவீங்க. ஓகே சரி, இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்க prove that questionல log x இருக்கு இல்லையா? prove that questionல log x இருக்கு. ஸோ நம்ம வந்து log x யூஸ் பண்ணி we have to answer. log x யூஸ் பண்ணணும் கரெக்டா? சரி, ஸோ log x எப்படியாச்சும் கொண்டு வரணும். ஸோ x raised to y is equal to e raised to x minus y. x raised to y is equal to e raised to x minus y. Taking log on both sides. Okay, log on both sides. So y into log x. So that is equal to x minus y into log e. Okay, log e oda value எப்பவுமே 1. Okay, log e ஏனா base to the base same base நால 1 வரும். So அப்போ வந்து இங்க 1 வந்துரும், நான் 1 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? எஸ் இப்போ y log x, okay, y log x plus y is equal to x. இப்படி எழுதலாமா? இதில இருந்து I am taking y outside, then I will get log x plus 1 is equal to x. y oda value will be equal to x by log x க்கு பதிலா இங்கே நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன் கரெக்டா? இங்கே நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் log x plus log y. வேண்டாம், இது இப்படியே இருக்கட்டும். எதுக்கு? ஓகே, இதுல இருந்தே we will differentiate பண்ணுங்க. differentiating with respect to x. ஓகே, ஸோ இது வந்து multiplication uv மெத்தட்ல இருக்கா? ஸோ that is first function into derivative of second function plus second function into derivative of second function, that is equal to first function minus dy by dx. Okay, so that is y by x plus log x into dy by dx, that is equal to 1 minus dy by dx. Okay, yes. இப்போ வந்து dy by dx இருக்கிறவங்கள ஒரு டேர்மா மாத்த போறேன். I mean ஒரு சைடுக்கு எடுத்துட்டு போறேன், இந்த சைடு. So log x into dy by dx plus dy by dx is equal to 1 minus y by x. 1 minus y by x. Can I take dy by dx outside? So dy by dx வெளியில எடுத்தோம் அப்படின்னா இதுல எடுத்தா நம்ம வந்து எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றது? இங்க வந்து ஸ்டக் ஆயிரும். So we have to do something fishy. ஏதாச்சும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி we will do. ஏன்னா வந்து இதுக்கு வந்து நோ பாயிண்ட் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரியே we will do. my plus y இந்த சைடு கொண்டு வாங்க. y log x plus y is equal to x. y வெளியில எடுத்தோம் அப்படின்னா you will have log x plus 1 is equal to x. Okay, we will derivate from this. ஏதாச்சும் டவுட் இருக்கா? என்னடா டவுட்டே இல்லை. எஸ், இது வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் பண்ணால் we won't get anything. ஓகே, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணாலும் நமக்கு எதுவும் கிடைக்காது. we will take this. சரி, இப்போ வந்து y is equal to x divided by log x plus 1 வந்துரும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dy by dx. ஸோ dy by dx is equal to இது u by v ஃபார்ம்ல இருக்கா? u by v ஃபார்ம். ஸோ the whole divided by log x plus 1 the whole square. log x plus 1 the whole square கீழே வந்துரும். second function. Okay, so that is log x plus 1 second function into derivative of first function minus first function into derivative of 1 by x plus 1 into 1. Okay,
ஸோ இப்போ வந்து dy by dx என்ன வரும்? dy by dx is equal to இங்கே வந்து log x வந்துரும். ஓகே, ஸோ log x minus x plus 1. கரெக்டா இல்லை? கரெக்ட் தானே? proved man. Proved ma'am. Okay. Yes. X into 1 by log x plus 1. Okay, x plus 1. Log x plus 1 varada? Yes, correct anona. Should we write log e in the place of log 1? Illa ஆமா எழுதணும், but not now. Okay, I will just tell you பசங்களா, wait பண்ணுங்க. Cancel and take only the log. x by 1 by x plus 1 varum. Inga log x plus 1 you will get. Okay, log x plus 1. Oh, log, it's not inside the log. Okay va? Log x வேற, log 1 வேற. ஓகே, நான் வந்து என்ன நினச்சிட்டேன், log x plus 1 வந்து 1 அப்படின்ட்டு. ஓகே, அப்படின்னா x into 1 by x into 1 வரும். ஓகே, into 1. ஓகேவா, கிளியரா? இப்போ எனக்கு I got it. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து you will have -1 divided by log of x plus 1 whole square you will get. Okay, so that is dy by dx. So dy by dx is equal to plus 1 minus 1 cancel ஆயிரும். So log x divided by log x plus 1 the whole square அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த log xe அப்படின்னு சொல்லியிருக்காங்க. log xe. ஸோ பசங்களா, இப்போ டினாமினேட்டரில் வந்து நம்ம இப்படி எழுதலாமா? ஸோ dy by dx is equal to log x divided by log x plus log e அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். log e the whole square. ஸோ இது வந்து log m plus log n அந்த ஃபார்மில் இருக்கா? ஸோ dy by dx is equal to log x divided by log xe the whole square you will get. xe the whole square. Okay, so hence proved. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, find its value at x is equal to e. x is equal to e என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ dy by dx at x is equal to e. So that is equal to log e divided by log x log, that is log e into e varum. Okay, well, log e into log e the whole square you will get. So that is 1 divided by log e plus log e. அப்படின்னு எழுதலாமா? இப்படி எழுதலாமா? So that is 1 divided by 1 plus 1, that is equal to 1 divided by 2. 1 divided by 2. Yes, 1 by 4, 1 by 2. 1 by 2. 1 by 4. 1 by 4. எல்லாருக்குமே 1 by 4 ஆ? 1 by 2 தானே போகிறோம். ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஓகே, ஹோல் ஸ்கொயர். So that is equal to 1 by 4. Final answer. Confirm. 100க்கு 100. ஜெயம். You forgot the square. Yeah, yes, I did. என்னை மன்னித்து விடுங்கள். ஓகே, கிளியரா? சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. If x is equal to a into theta minus sin theta, y is equal to a into 1 minus cos theta, find d square y by dx square. பசங்களா பசிக்குதாடா? பிரேக். நோ பிரேக். பிரேக் இல்லை, கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, x is equal to, ஸோ d இது வந்து மற்றே
parametric formula இருக்கா? Okay, so that is first என்ன கண்டுபிடிக்கணும்? dx by d theta. That is a into 1 minus sin theta அப்படின்னா sin theta cos theta ஆயிரும். Cos theta. Okay, so that is dy by d theta. dy by d theta என்ன வரும்? a into minus of minus sin theta. So that is equal to a sin theta you will get. Correct? So dy by d theta என்ன வரும்? dy by d theta is equal to a sin theta divided by a into 1 minus cos theta you will get. இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு இப்போ dy by dx sin theta divided by 1 minus cos theta we got. ஓகே, நாங்கள் இதில் ஆர்டி சம் சம் மேம். ஆமாண்டா, ஆமாம், அவங்க எல்லாமே எடுக்கிறேன். சரி, ஓகே, அது எனக்கு தெரியாது. ஆர்டி சர்மா, ஆர்எஸ் அகர்வால், ஐ டோன்ட் நோ. இட் இஸ் ஃப்ரம் யுவர் சாம்பிள் பேப்பர்னு மட்டும் எனக்கு தெரியும். நன்றி. ஓகே, சைன் எக்ஸ், சைன் எக்ஸ், அதோ மகாதேவி அவங்க சொல்கிறாங்க சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சைன். வெரி குட், சூப்பர். அதுதான் நான் நெக்ஸ்ட் சொல்ல வந்தேன். பசங்களா, சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவா? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா டிவைடட் பை 2 இன்டு காஸ் தீட்டா டிவைடட் பை 2. ஓகே, 1 மைனஸ் காஸ் தீட்டா, 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலா இங்க பாருங்க 2 சைன்ஸ், சாரி, காஸ் 2 தீட்டா. காஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? காஸ் தீட்டா அப்போ காஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா. ஓகே, ஸோ இதில் இருந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 என்ன வரும்? 1 மைனஸ் காஸ் தீட்டா. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இவங்களையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ dy by dxல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. dy by dx. ஸோ dy by dx is equal to sin தீட்டாக்கு பதிலா, எங்க sin தீட்டாக்கு பதிலா 2 sin theta by 2 cos theta by 2 the whole divided by 2 sin square theta divided by 2. 2 2 cancel, sin theta ஒரு sin theta cancel. So dy by dx is equal to cos theta sin theta என்னது? cot theta by 2. Wow, simply amazing. 11th max ஞாபகம் வந்துச்சு நெஞ்சிலே trigonometry டெக். எஸ் வெரி குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் பிரவீனா. எஸ், காட் தீட்டா பை 2, காட் தீட்டா பை 2. இப்போ இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் எடுங்க. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் கொசீக் ஸ்கொயர், cosec square theta by 2 into 1 by 2 into d theta by dt. எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? cos square theta by 2. பாஸ் 3 marks in my hands. கிடையாது, தப்பு போட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? ஓகே, இந்த 1 by 2 theta by 2 எழுதுறதுலாம் விஷயமே. ஸோ மேம் ஓகே, இது ஓகே. theta by 2, theta by d theta by d theta divided by dx. Okay, so namakita enna irukku? We have dx by d theta is equal to a into 1 minus cos theta. Okay, so d theta divided by dx enna varum? a into 1 by a into 1 minus cos theta. Okay, ஸோ வேணும்னா கிடையாது. திருப்பி 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக இங்கே பாருங்க, டி தீட்டா டிவைடட் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 by a into 2 sin square theta by 2 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 by sin square theta என்ன வரும்?
1 by sin square theta 1 by sin square theta by 2 sin square cosec square வருமா 1 by cosec 1 by cosec square theta by 1 by cosec square வரும். So 1 cosec theta by 2. So that is d theta by dx is equal to மேல வந்து cosec square theta divided by 2 divided by 2a. Substitute பண்ணலாமா? Substitute பண்ணலாமா? So that is equal to in the 2a. So minus 1 divided by 4a into cosec raised to 4 theta is the final answer. 1 minus 1 by 4. மண்ட பிரேக் ஆகுது மேம். ஐயோ. டிஃபரன்ஷியபிலிட்டியில் டவுட் வருதா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுப்பா. வேற என்ன பண்ணலாம் நம்ம? ஓகே, திஸ் இஸ் த திங். எனக்கு வந்து இப்படியே நீங்கள் படிங்க. இதுவே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 80 to 90% ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்லுமே நீ வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் நான் உனக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீ வந்து லெக்சர் பார்த்துட்டே இருந்தேன்னா எல்லா சமக்கும் நான் வந்து ஒரே மெத்தட் தான் நான் வந்து உனக்கு டீச் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, வேர் ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதனால I can't say that நீ வந்து it's about how many questions you are practicing. Okay, so நல்லா practice பண்ணுங்க. You got time. Okay, got time, practice பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Differentiate root e raised to root 2x with respect to e into root of 2x where x is greater than 0. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்த்துருப்பீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்த்துருப்பீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு இ ரேஸ் டு 2x பார்த்துருக்கீங்களா? தான் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து u இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இ ரேஸ் டு 2 root x. ஓகே, அண்ட் v இஸ் ஈக்குவல் டு இ ரேஸ் டு ரூட் 2x. ஐ வில் டேக் செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் du by dx. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரூட்டை பிரேக் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் 1 divided by 2 into root of e raised to 2 root x. ஓகே, இந்த ரூட்டை பிரேக் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து e raised to x. அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க into e raised to root of 2x. ஓகே, e raised to x ஓட டெரிவேட்டிவ் வந்து e raised to x. ஸோ ரூட் 2 into root x இருக்கு இல்லையா, ஸோ மல்டிப்ளை ரூட் 2. அதே மாதிரி ரூட் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்னது 1 divided by 2 root x வந்துடும். 1 divided by 2 root x. ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையாக பண்ண, அவ்வளோதான், கொஞ்சம் பொறுமையாக. ஓகே, எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா e raised to 2x, இங்கே இருக்கிற இந்த e raised to 2 ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகி வரும். ரூட்டு ஓகேவா, இதில் வந்து ஒரு e raised to 2x வந்து கேன்சல் ஆகும். தட் இஸ் ரூட் ஆஃப் e raised to root 2x இங்கே வந்துடும். ஓகேவா, சரியா? இங்கே இந்த ரூட் 2வும் இந்த 2வும் வந்து ரூட் 2ஆக மாறிடும். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும் உங்ககிட்ட 1 divided by 2 root 2. ஓகே, இங்கே ரூட் 2 இங்கே ரூட் 2 இருக்கா, ரூட் 2 இங்கே ரூட் 2 இருக்கு, ரூட் எக்ஸ் இருக்கு. ஸோ ஐ கேன் ரைட் இட் as 2 into root of 2x. ஓகே, 2 into root of 2x. மேலே வந்து பார்த்தீங்கன்னா root of e raised to e root x. root of e raised to root x. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணலையே மேம். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா? 2x இங்கே பாருங்க, root 2 is a constant, root x is a constant. root x மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போதும். ஓகே, கிளியர்? ஸோ யூ வில் கெட் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, எஸ் e raised to root 2x divided by 2 root x. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ dv by dx. ஸோ dv by dx is equal to
e raised to root 2x. e raised to x ஓட டெரிவேட்டிவ் வந்து e raised to x. அதுக்குள்ளார இருக்கிறாங்க. So that is root 2 into d by dx of x. d by dx of root x வரும். So that is equal to e raised to root 2x into root 2 into 1 by 2 root x. So இதுவும் வந்து root 2 times மாறிடும். So இது வந்து எப்படி வரும்? e raised to root 2x divided by root 2x வரும். Okay, so dv by dx இது வந்துச்சா. Next we have to find du by dx divided by dv by dx. So that is equal to root of e raised to 2x divided by 2 into root x into root 2x divided by e raised to root of 2x. Okay va. So இதுவும் cancel ஆகி போயிடும். இது cancel ஆகி போயிடும். இதுல இருந்து இந்த root வெளியில வந்துரும். So that is du by dv is equal to 1 divided by 2 into root of e root 2x. Final answer. ஒண்ணுமே புரியலையா? Ma'am, we can done in simple manner. You can do it in simple manner. Okay, பண்ணலாம். நீங்க உங்களுக்கு இது வந்து ப்ராப்பர் வே. ஓகேவா? ஈஸி மெத்தட் இருந்துன்னு ஷேர் பண்ணுங்க. If someone understand that, அதுவும் ஓகே. நீங்க வேணும்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரூட்டுக்கு பதிலா they will substitute something. ஆஃப்டர் மேல் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ற மாதிரி இருக்கும். எஸ் u is equal to root v. அதான் அப்படியும் பண்ணலாம். லாஸ்ட் யூக்கு வந்து நீ சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. யூ கேன் டூ இட். ஓகே, பிரேக் இல்லை போயிட்டு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8. நான் 9க்கு வந்து ஃபினிஷ் பண்ண சொன்னேன் இல்லையா? சரியா? ஓகே, ஸோ ரூட் பிரேக் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து வெளியில இருக்கிற ரூட்டை பிரேக் பண்ணும். ஸோ ரூட் 2, அதாவது ரூட் எக்ஸோட வெளியில இருக்கிற ரூட். ஸோ தட் இஸ் 1 by 2 root x. So that is 1 divided by 2 root x. X is this. That is e raised to 2x வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்குள்ளார இருக்கிறவங்கள நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ தட் இஸ் e raised to 2x ஓட டெரிவேட்டிவ் e raised to 2x. அப்புறமேல் வந்து இந்த 2x நம்ம வந்து என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். ஸோ தட் இஸ் root 2 into 1 divided by root x ஓட டெரிவேட்டிவ் என்ன வரும்? 2 into root x. ஸோ இங்கே வந்து ரூட்ல இருக்கிற இப்போ இங்கே பாருங்க root 2 அது வந்து எனக்கு எப்படி இப்போ வந்து 2 வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? 2 கேன் பி ரிட்டன் as root 2 into root 2. ஓகே, root 2 into root 2. ஸோ அப்போ வந்து இப்போ சப்போஸ் root 2 divided by 2 இருந்துச்சுன்னா root 2 into root 2ன்னு எழுதலாம். root 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 by root 2 வரும். அதே மெத்தட் தான் இங்க வந்து ரூட் இல்லாம e raised to 2x இருக்கு. இங்க ரூட்டுக்குள்ளார இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்க இருக்கிற இந்த ரூட்டை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு ரூட் வந்துடும். ஸோ அதான் வந்து இங்க பாருங்க ரூட் ஆஃப் e raised to 2x divided by 2 into root 2x வருது. புரியுதா? அதே மாதிரி 2 இங்க கேன்சல் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இங்க மட்டும் என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2x வரும். ஓகே, ரூட் ஆஃப் 2x வரும். ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி u is equal to root v. Okay, what is du by dx? இல்லையா, அங்கே வந்து 2 வேரியபிள் வரும். ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கு வந்தேன். நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு ரூட் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் வர்றது தான் இது. பொறுமையாக உட்காந்து ஆஃப்டர் திஸ் செஷன் சால்வ் பண்ணி பாருங்க. யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். ட்ரை இட் அலாங் வித் மீ. ஓகே, சரி. இந்த கொஸ்டின் பாருங்க, திஸ் கொஸ்டின். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த சாண்ட்விச் ரூல் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ சாண்ட்விச் ரூல். ஓகே, வெரிஃபை வெதர் த ஃபங்க்ஷன் f is defined by f of x is equal to x is sin 1 by x where x is not equal to 0, 0 if x is equal to 0.
இஸ் கண்டினியூஸ் at x is equal to 0 or not. இப்போ வந்து கண்டினியூஸா இல்லையான்னு வந்து நம்ம கிட்ட செக் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா லிமிட் x tends to 0 f of x should be equal to f of a. Okay, f of a, limit x tends to a, f of x is equal to இது அப்படின்னு வரணும். ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, x is equal to 0ல it is already 0. அப்போ வந்து இது கண்டினியூஸா இல்லையான்னு நம்ம வந்து காட்டணும் இல்லையா? கண்டினியூஸ் தான். எப்படி கண்டினியூஸ்னு நம்ம வந்து we have to show. சரி, ஸோ இப்போ வந்து x is equal to 0, ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 0, கரெக்டா? இப்போ வந்து இவனுக்கு தான் பிரச்சனை. இப்போ வந்து x நாட் ஈக்குவல் டு 0, x 0 இல்லாத பாயிண்ட்ஸ்ல எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் வந்து என்னது, x sin 1 by x, x sin 1 by x, கரெக்டா? எஸ் ஆர் நோ? f of x is equal to x sin 1 by x வந்து x நாட் ஈக்குவல் டு 0, x 0 இல்லாத எல்லா இடத்துலையும் நீ வந்து யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும், x sin 1 by x ஆ இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து பாத்தீங்களா sin x ஓட, ஓகே, sin x ஓட ரேஞ்ச் என்னது, வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் sin x? range of sin x, so that is -1 இல்லையா, -1 less than or equal to sin x less than or equal to 1 இருக்கணும், கரெக்டா? அது sin x ஆ இருந்தாலும் சரி, sin 1 by x ஆ இருந்தாலும் சரி. so according to our question, -1 less than or equal to sin 1 by x less than or equal to 1. okay, yes or no? ஸோ நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணோம், இதோட வேல்யூ ஆஃப்டர் அப்ளைங் த வேல்யூ, இது வந்து லாஸ்ட் எக்ஸ் சைன் 1 by எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடைக்குதோ அது எஃப் ஆஃப் 0க்கு ஈக்குவலா இருக்கணும், கரெக்டா? யூ கம்ப்ளீட்டட், சூப்பர் சூப்பர், வெரி குட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு எக்ஸ் சைன் வேணும் இல்லையா? இங்க பாருங்க ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு, எக்ஸ் இன்டூ சைன் இருக்கு. இது நான் எதுக்கு கண்டுபிடிக்கிறேன், x sin 1 by x ஓட வேல்யூ என்ன வரணும். ஓகே, ஸோ என்ன அது வந்து என்ன வந்தால் கண்டினியூஸ் ஆகும், என்ன வரல, இது வந்து கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். லிமிட் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, லிமிட் அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு வேல்யூ வருது இல்லையா, ஸோ அது தட் இஸ் ரேஞ்ச். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து உனக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ தான் தட் இஸ் ரேஞ்ச். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து எக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன் ஆன் போத் சைட்ஸ். ஸோ எக்ஸ் இங்கே வந்துடும் இன்டூ எக்ஸ் வரும். ஸோ தட் இஸ் மைனஸ் எக்ஸ் less than or equal to x sin 1 by x limit less than or equal to x. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் வருதா இங்க. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ளார sin x வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, டவுட்டா? என்ன டவுட், வாட் இஸ் த டவுட்? ஆனா வந்து இங்க வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுங்க, எஃப் சைன் இன்வர்ஸுக்கே அங்க போகல அவங்க. ஓகேவா? சைன் இன்வர்ஸுக்கே போகல, சைன் இன்வர்ஸ் தானே சொல்றீங்க. எல்ஹெச் என்னது மேம், ஒரு டவுட் இது, சாரி நான் சைன் இன்வர்ஸ்ன்னு படிச்சிட்டேன். நம்ம படிச்சிருக்கிற sin x இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ அதுவும் ஓகே தான், அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஆனா வந்து இது ப்ராப்பர் வே இஸ் திஸ். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி x இன்டூ sin 1 by x, இங்க வந்து நான் ஒரு 1 by x நான் வந்து மல்டிப்ளை, இங்க வந்து இது பண்ணா இங்கேயும் வந்து நான் ஒரு 1 by x மல்டிப்ளை பண்ணும், கரெக்டா? ஆனா திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஓகே, sin 1 by x plus 1 by x என்ன வரும், இப்போ 1 by x இங்க வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் 1 by x வரும். இப்போ இங்க 1 by x வரணும்னா நான் ஒரு 1 by x நால மல்டிப்ளை பண்ணும், கரெக்டா? இங்க பாருங்க, sin of 1 by x divided by 1 by x வரும். ஆல்ரெடி இங்க ஒரு x இருக்கு என் கூட, ஓகேவா? ஸோ x இன்டூ 1 by x வந்துடும். ஸோ இது கேன்சல் ஆகி போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து 1 வந்துருமா? ஸோ இங்க வந்து 1 வந்துடும். So how can you say that is continuous? Okay, Anna, this function is continuous.
ஓகே, அது வந்து ப்ராப்பர் வே கிடையாது. ஓகேவா, கிளியர். அதுக்கு வந்து கண்டிஷன் இருக்கு, அங்க வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0வா இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா இப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி, ஆனா இஃப் யூ ரோட் லைக் தட், அதுக்கு வந்து மார்க் கொடுக்காத மாதிரி நான் வந்து 2-3 இடத்துல வந்து நான் செக் பண்ணேன். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இந்த சாண்ட்விச் தியரம் தான் வந்து சொல்கிறாங்க. மேம் அது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 தானே இல்லையா? ஓகே, எக்ஸ் டென்ஸ் டு 0, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அது வந்து எடுக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டால் நாட் கண்டினியூஸ் வருது. பட் இந்த மெத்தடில் நம்ம வந்து பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அந்த மெத்தட் யாரும் அது வந்து சாட்டிஸ்ஃபை, அது வந்து யாரும் இது பண்ணது கிடையாது. வெயிட், நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, ஐ வில் செக் இட் அண்ட் டெல். வாட் எவர் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட், உங்கள் லாஜிக் கரெக்ட் தான். ஆனால் லிமிட் அங்கே எடுக்கிறதுல வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது ஐ திங்க். ஓகேவா, ஒன்ஸ் நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு இது மட்டும் பாருங்கள். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார எக்ஸ் சைன் இன்வர்ஸ் என்னது, இட் இஸ் ட்ராப்ட் இல்லையா? ஸோ நான் வந்து செப்பரேட்டாக இவங்களுக்கு லிமிட் அப்ளை பண்ணால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் வந்தால் எனக்கு 0 வரும். அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸுக்கு இது பண்ணால் எகெயின் ஐ வில் கெட் 0. கரெக்டா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் வந்து ஒரு லிமிட்டை நோக்கி போகுது. இஃப் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் திஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு லிமிட் நோக்கி போகுது அப்படின்னா, இப்போ இந்த ட்ராப் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுவும் வந்து எக்ஸ் சைன் 1/xன்னு ட்ராப் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு லிமிட் நோக்கி போகுது, இதுவும் ஒரு லிமிட் நோக்கி போகுது அப்படின்னா, தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் 1/x என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்மளோட லிமிட் x tends to 0 f of x is equal to f of 0 அப்படின்னு சொல்லலாம். You can say this function is continuous at x is equal to 0. I will check on that. Okay, I will check on that. Yes, definitely I will tell you. Okay, even I didn't get a proper answer for that. That's why இதுக்கு வந்து எனக்கு ப்ராப்பர் ஆன்சர் கிடைச்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ டெல். ஸோ இந்த கொஸ்டின் நான் வந்து அப்படியே நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மெத்தடில் நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஆமாம், இன் லிமிட் ரைட். எஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா sin x/x. ஆனால் இதில் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணால், இஃப் வி ப்ரூவ் லைக் திஸ், இதில் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, கண்டினியூஸ்ன்னு காட்டுதா? ஸோ 2 கண்டிஷன் வருது இல்லையா? ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லிமிட் எடுத்து நான் வந்து பண்ணாலும், இந்த மாதிரி சாண்ட்விச் ரூல் அந்த மாதிரி வச்சு பண்ணாலும், ஓகேவா, இந்த மாதிரி சாண்ட்விச் ரூல் வச்சு பண்ணாலும் 2 டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. ரைட், ஸோ 2 டிஃப்ரெண்ட் இது கிடைக்குது. ஸோ அதனால நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து இது மேபி அது கரெக்டாக வரல, கண்டினியூஸாக வருது அப்படின்னால நான் வந்து அந்த மெத்தட் நான் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல. பட் ஐ வில் டெஃபினெட்லி ஒர்க் ஆன் தட். ஓகே, நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன். யுவர் டவுட் இஸ் வேலிட். இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குது. ஓகே, ஸோ வில் கோ டு ஏஓடிக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணதுக்கப்புறம் வி வில் கோ டு ஏஓடி. ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகனோமெட்ரி, அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். எஸ், ஓகே, இங்கே பாருங்க, பிக் ரெஸ்பெக்ட் எல்லாம் வேணாண்டா. ஓகே, யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி நைஸ். I should be grateful for you only. Hi Janavashini, hello. 5 minutes break வேணுமா? ஓகே, நான் செக் பண்ணுறேன் ஜோஷ்வா. ஓகே, செக் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸ் டென்ஸ் டு 0 அதான் எனக்கும் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ் டென்ஸ் டு 0, ஓகேவா, ஆல்மோஸ்ட் 0க்கு நம்ம வரும். ஆனால் 0 கிடையாது. ஆனால் அங்கே வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0லேயே நம்ம வந்து 0 பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது எடுக்க முடியுமா எடுக்காது எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் ஐ வில் செக் ஆன் இட் அண்ட் ஐ வில் சே. சரியா? ஓகே, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸோ log of x raised to x plus
cosec square x. Okay, so y is equal to this. Differentiate பண்ணுங்க, dy by dx is equal to 1 divided by x raised to x plus cosec square x. We need to differentiate this, correct? Into d by dx of x raised to x plus cosec square x வரும். cosec square x. சரி, இப்போ இவங்களை வந்து செப்பரேட்டா நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? We will say u is equal to x raised to x. Okay, taking log on both sides. So log u is equal to x into log x. Okay, x into log x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1 by u into du by dx. du by dx is equal to first function into derivative of second function plus first function into derivative of first function. So dy by dx, du by dx is equal to x cancel ஆகி போயிடும் and x cancel ஆகி போயிடும். next வந்து x raised to x into, okay, x raised to x into 1 plus log x you will get. Okay, 1 plus log x கிடைக்குதா? ஸோ அதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மேம் பவர் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? a raised to x a raised to x தானே சொல்றீங்க, அதுக்கு கான்ஸ்டன்ட் வரணும். ஓகேவா, 2 raised to x அந்த மாதிரி வந்தாதான் அதுக்கு. ஃபேக் பண்ணிட்டாங்களா? என்ன பண்றது, இவங்களால ரொம்ப தொல்லை. ஓகே, ஸோ எக்ஸ் raised to x log x plus cosec ஸ்கொயரோட என்ன வரும்? 2 cosec x minus cosec x cot x. இப்போ வந்து dy by dx of cosec square x. cosec square x is equal to 2 cosec x into minus cosec x plus, sorry, minus cosec x cot x. Okay, so that is equal to minus 2 cosec square x cot x. இப்போ வந்து என்ன வரும்? dy by dx. So dy by dx is equal to minus 2 cosec square x cot x plus x raised to x into log x plus 1 the whole divided by x raised to x plus cosec square x வந்துரும். Yes, yes. Refreshment. Ma'am, can we do like log u plus log v? Which one pa? Log வந்து எப்படி நீங்க எடுக்கலாம்னு சொல்றீங்க? log u plus log v. அப்படின்னா log இது வந்து நீங்க எடுக்கணும்னா that is very big. uv மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. log x raised to x into cosec அந்த மாதிரி தானே வரும். இதை நீங்க சொன்ன மாதிரி எடுக்க முடியாது. நோ நோ நோ. ஓகே, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஐயோ எல்லாமே அழிச்சிட்டு. நோ, வி கான் டேக் லைக் தட் பா. ஓகேவா, இங்க பாருங்க, y is equal to log x raised to x plus cosec square x. ரெண்டு ஃபங்க்ஷன் வருது இங்க இல்லையா? லாகரிதமிக் ஃபங்க்ஷனும் வருது, ரெண்டு லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படி வருது. ஓகே, ஸோ log ஓட டெரிவேட்டிவ் என்னது? 1 by 1. log x ஓட டெரிவேட்டிவ் 1 by x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக x raised to x plus cosec square x இருக்கு. சொல்றேன் again I am teaching. ஓகேவா, y is equal to log x மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் log ஓட டெரிவேட்டிவ் எடுங்க. ஸோ 1 divided by x raised to x plus cosec square x. ஓகேவா, ஸோ x raised to x அப்போ வந்து log xக்கு பதிலாக எக்ஸுக்கு வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை டெரிவேட்டிவ் பண்ணுவோம். அதான் இங்கே எழுதிருக்கேன், d by dx of x raised to x plus cosec square x. நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க f dash of x plus y is equal to f dash of x plus f dash of y படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ செப்பரேட்டாக டெரிவேட்டிவ் எடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ தட் இஸ் இங்கே எக்ஸ் ரேஸ் டு எக்ஸ் இருக்கு, யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரேஸ் டு எக்ஸ்னு எடுத்துட்டேன். ஓகே,
ஸோ அப்போ வந்து டேக்கிங் log on both sides, log u is equal to பவராக இருந்துச்சு ஃப்ரெண்டில் வந்துடும் x log x. now differentiate பண்ணுங்க. பண்ணுங்க 1 by u into dy by dx is equal to first function into derivative of second function plus second function into derivative of first function. ஸோ இந்த யூவை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. ஸோ இங்கே வந்து யூக்கு பதிலாக x raised to x நான் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ x raised to x into 1 plus log x வந்துடும். நெக்ஸ்ட் என்னது? d by dx of cosec square x. d by dx of cosec square x. அப்போ வந்து cosec ஸ்கொயர் வருதா? அவங்கள ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணும். 2 into cosec x. நெக்ஸ்ட் வந்து cosec x ஓட டெரிவேட்டிவ் மைனஸ் cosec x cot x வந்துடும். ஸோ அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நான் இப்படி எழுதிட்டேன். ஸோ dy by dx என்ன வந்துடும்? ஸோ ஆல்ரெடி இங்கே இந்த ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து dy by dx இது வந்து நம்ம இப்போ உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை நான் ஒன்னா சேர்த்து எழுதிட்டேன். தட்ஸ் இட். ஓகேவா? போல் கொஸ்டின் வேணுமா? சரி ஓகே. சரி நம்ம வந்து we will go to application of derivatives. first question சரி we will start at 8:30. ஓகேவா? 3 minutes break. ஓகே 3 minutes break. நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பிரேக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களே மேம். சரி ஓகேவா? 8:30 we will finish. சரி ஸ்டார்ட். ஹலோ 8:30 ஆச்சு. ஓகே இனி பிரேக் எல்லாம் கேட்கக்கூடாது. ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வி கோன் ஃபினிஷ் ஏஓடி. ஓகே எஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஓகே நவ் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே 60 seconds I will give. Start answering. A function f of x is equal to 10 minus x minus 2x square is increasing on the interval. Okay, it's increasing f dash of x வந்து greater than or equal to 0 வரணுமா? So what is f dash of x? F dash of x is equal to 0 minus 1
minus 4x. Correcta? Minus 4x. So that is f dash of x வந்து minus, that is equal to minus 4x வரும். So அது வந்து என்னவா இருக்கணும்? Greater than or equal to 0 இருக்கணும். Increasing. Minus 4x greater than or equal to 0. Okay. So minus வெளியில் எடுத்தா I will have 1 plus 4x. Okay. 1 plus 4x greater than or equal to 0. Minus வந்து change பண்ண. Minus multiply பண்ண என்ன வரும்? 1 plus 4x should be less than or equal to 0. 1 should be, okay, 4x வந்து என்னவா இருக்கணும்? 4x வந்து less than or equal to minus 1. X வந்து என்னவா இருக்கணும்? Less than or equal to 1 by 4. So, what will be the answer? X வந்து less than ஆ இருக்கணும். ஓகேவா? So, this is minus 1 by 4 அப்படின்னா less than. இந்த ஒரு இது. So, x ஓட value. So, the interval வந்து என்ன வரும் பசங்களா? Interval that x is increasing. That is negative interval. Negative infinity to minus 1 by 4 closed interval. Option A. Option A. A. Okay? Yes. Very good. 100%. Nitin, Joshua, Thiru, Prasanna Devi, Yashwant, Lex, Jai, Ravi Edits, Girija, Gomati and Devendran. Very good. Very good. Yes. Next question. Next question paranga. A spherical ball. A spherical ball of ice melts in a such a way that the rate at which its volume decreases at any instant is directly proportional to the surface area. Okay. Prove that the radius of the ice ball decreases at a constant rate. Prove that சொல்லிருக்காங்க. ஏதோ பிசிக்ஸ்ல क्वेश्चन கேக்குற மாதிரி கேட்டிருக்காங்க. Yes. Okay. So இங்க பாருங்க ஒரு spherical ball வந்து அவங்க எடுத்திருக்காங்க. Spherical ball, it's melting in a such a way that the rate at which the volume is decreasing. Okay, but time increase ஆக volume decrease ஆகிட்டே போகுது. As time increases, volume decreases. Okay வா? So that is first givenல என்ன எழுதலாம்? So dv by dt. Okay வா? dv by dt வந்து decreases வந்து என்ன சொல்றாங்க? At any instant is directly proportional. என்ன மேம் அழிச்சிட்டீங்க? Is directly proportional. அப்ப directly proportional to its surface area. So minus s வருமா? Minus s because என்ன ஆகுது? வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா? வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ dv by dt வந்து எனக்கு என்ன வரும்? நெகட்டிவ் வரும். ஸோ நம்ம கிட்ட என்ன ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க? we have to prove that the radius of the ice ball decreases at a constant rate. Radius. So dr by dt வந்து ஒரு மைனஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு பண்ணீங்களா? சூப்பர். ஓகேவா? ப்ரூவ் தட் இது வந்து dr by dt வந்து என்னன்னு ப்ரூவ் பண்ணும்? மைனஸ் கே அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடும். ஸோ ஃப்ரம் திஸ் வி ஹாவ் டு ப்ரூவ். இதுல இருந்து நம்ம கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் இருக்கு. அவனுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் மாற்றணும். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ்ல எல்லாம் ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் மாற்றணும், நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? கான்ஸ்டன்ட். டு ரிமூவ் திஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி we will add என்ன சொல்ல ஒரு கான்ஸ்டன்ட்க்கு வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். தட் இஸ் dv by dt is equal to minus ks. கரெக்டா? எஸ். ப்ரீ போர்ட்ஸ்ல கேட்டாங்களா? சூப்பர். இப்போ dv by dt is equal to எனக்கு மைனஸ் ks வந்துச்சு. கரெக்டா? சரி. இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க? இது வந்து directly proportional to surface area அப்படின்னு சொல்றாங்களா? So what is volume? Volume of a sphere என்னது? Volume of sphere is equal to 4 by 3 pi r cube. கரெக்டா? 4 by 3 pi r cube. So what is dv by dt? dv by dt is equal to 4 by 3 அப்படி 4 by 3 pi வந்து constant, 3r square into dr by dt you will get. இல்லையா? dr by dt உனக்கு வந்துரும். ஓகே. ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க? மைனஸ் கே இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ல
dv by dt க்கு நான் இந்த ஒரு இது சப்ஸ்டியூட் பண்ண போறேன். dv by dt க்கு பதிலா இங்க பாருங்க 4 by 3 இந்த 3 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்படின்னா 4 pi r square into dr by dt அது வந்து எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் ks minus k. What is surface area of a sphere? 4 pi r square. 4 pi r square. Surface area of a sphere is 4 pi r square. So அப்போ வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் 4 pi r square. பசங்களா 4 pi r square 4 pi r square கேன்சலா. So dr by dt என்ன வரும்? dr by dt is equal to minus k. ப்ரூவ் பண்ணியாச்சா? ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஓகே ப்ரூவ் பண்ணியாச்சா? ஓகே ஸோ தட்ஸ் இட். சிம்பிள் கொஷின். எஸ் ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ப்ரூவ் பண்ணியாச்சு. எஸ் கிளியர். ஓகே இப்போ வந்து ஒரு கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கொஸ்டின் பண்ணலாம். ஓகே LED bulbs are energy efficient because they use less electricity than traditional bulbs while producing same amount of light. They convert more energy into light rather than heat, reducing waste. Additionally, their long lifespan means fewer replacement, saving resources and money over time. A company manufacture இங்கிருந்து என்னப்பா ஹாய் ஹலோ தருண். எஸ் ஃபர்ஸ்டே கதை தான் அவங்க பேசுவாங்க. எதுக்குன்னு கூட எனக்கு தெரியாது. A company manufactures new type of energy efficient LED bulb. The cost of production and the revenue generated by selling X bulbs in an hour is modeled as this. இது வந்து cost of manufacturing. ஓகேவா? இது cost of manufacturing. ஓகே இது வந்து ரெவென்யூ. இது செல் பண்ணதுக்கு அப்புறம் ரெவென்யூ. After selling அதோட ஃபங்க்ஷன் respectively C of x and R of x are both in rupees. Okay, are both in rupees. First questionக்கு ஆன்சர் பண்ணுங்க. Okay, first question. To maximize the profit, the company need to analyze these functions using calculus. Use the given models to answer the following question. Derive the profit function. ஓகே சென்டம் மிஸ் இல்லை என்னதான் கரெக்ட் தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ கைஸ். ஓகே இப்போ வந்து ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் தான் டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ பாருங்க நான் வந்து 10 rupees. ஓகே இஃப் ஐ மேக்கிங் அ பென். நான் நம்ம வந்து பென் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த பென் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த காஸ்ட் ரோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்தா எனக்கு 10 rupees தான் ஆச்சு. ஓகேவா? அது நான் வந்து ஐ எம் செல்லிங் திஸ் பென். இந்த 10 rupees பென்னை வந்து ஐ எம் கோயிங் டு செல் இட் இன் 15 rupees. ஓகேவா? 15 rupeesக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து வித்துட்டேன். ஓகே உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டேன். இப்போ என் கையில் வந்து 15 rupees ரெவென்யூ வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் மை ப்ராஃபிட்? திஸ் இஸ் மை ரெவென்யூ. இதுதான் என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் வில் கிவ் மீ ப்ராஃபிட். கரெக்டா? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட் ஹியர். ஓகே சரி. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? R of x minus C of x பண்ணீங்க அப்படின்னா you will get P of x. ஓகேவா? Profit. So what is R of x? What is R of x பசங்களா? R of x is equal to minus 0.3 x square minus plus 20x minus bracket la what is C of x? 0.5 x square 0.5 x square plus 10x minus 10x plus 150. Okay.
minus 10x plus 150. ஓகேவா, மைனஸ் பண்ணுங்க. so that is minus 0.3x square plus 20x minus 0.5x square plus 10x minus 150. so இப்போ இங்க என்ன வரும், minus 0.8x square plus 30x minus 150. so இதுதான் நம்மளோட p of x. p of x is equal to இது கிடைக்குதா, 0 minus 0.8x square plus 30x plus minus 150. yes answer சொல்லுங்க. ஹலோ, minus 0.x, yes, okay, இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர். செகண்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, find the critical point of p of x. find the critical point of p of x. சரி, critical point செகண்ட் வந்து critical point கண்டுபிடிக்கணும் அப்படினா f dash of x வந்து நம்ம 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும். so f dash of x எடுங்க, f dash of x p dash of x, p dash of x is equal to 0 வரும். okay, so p dash of x, so p dash of x is equal to 8 into 2, okay, minus 1.6 x plus 30 you will get. yes or no? சரி, so 1 minus 1.x plus 30 வந்து equal to 0. so 30 is equal to 1.6x. x is equal to 30 divided, so 300 divided by 16. இல்லையா, இது வந்து இன்னும் நீங்க வந்து வேணும்னா like you can reduce. so இது வந்து பாத்தீங்கன்னா 30 15 150 divided by 8 வரும். இது வந்து 17 75 4 வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குது, 75/4 வருதா, 75/4 இல்லாட்டி 18.75 கூட நீங்கள் எழுதிக்கோங்க. 18.75. ஓகே, 18.75 இல்லாட்டி 75/4 you can put 18.75. ஓகே, 18.75 75/4 or equal to 18.75 is the critical point. Next question, I mean இதுல next question பாருங்க. Determine whether the critical points correspond to a maximum or minimum profit by using second order derivative test. So இப்போ வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த critical point இருக்கு இல்லையா, அது மேக்ஸிமமா மினிமம் பாயிண்ட்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சரி, ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன வரும், ஸோ தேர்ட் ஒன் வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஸோ பி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ வந்து பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் இங்கே பாருங்க -1.6 which is less than 0. ஸோ less than 0 வருதா, ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்னது, ஃபங்க்ஷன் இஸ் maximum when x is equal to 75/4. ஓகே, பேசிக்கலி p of x வந்து அவங்களோட ப்ராஃபிட் என்னவா இருக்கு, இப்போதைக்கு ரொம்ப மேக்ஸிமா தான் இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு அவங்களோட வேலை, சரியா. ஸோ அதனால ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த பாசிபிள் ப்ராக்டிக்கல் வேல்யூ ஆஃப் எக்ஸ், that is the number of bulbs that can be realistically be produced and sold that can maximize the profit if the resource available and expenditure on the machine allows to produce minimum 10 but not more than 18 bulbs per hour. Also calculate the maximum profit. ஸோ இங்கே பாருங்க பசங்களா, இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பல்ப்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் பல்ப்ஸ், இவ்வளோ பல்ப்ஸ் வந்து ஒரு ஹவரில் வந்து இஃப் தே மேனுஃபேக்சர் தே கேன் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்க 18.75. ஓகேவா, 18.75 மிச்சம் இருக்கிற இந்த 75 என்னது, பல்பு பாதியிலே விட்டுருவாங்களா, நம்ம வந்து இந்த ஹோல் நம்பர்ஸ் தானே எடுக்கணும் இல்லையா, ஹோலாக இருக்கிற நம்பர். ஸோ 0.36 0.76 எல்லாம் வராது, அவங்க வந்து அவங்களுக்கு மேக்ஸிமமே வந்து 18 பல்ப்ஸ் தான் போட முடியும்.
Okay, so maximum bulbs they can produce is 18. 18ல வந்து உங்களுக்கு maximum profit கிடைக்கும். பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே, சரியா? இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கேட்குறாங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, பி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதான் நம்மளோட ப்ராஃபிட்டோட ஃபங்க்ஷன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.8 18 ஸ்கொயர் ப்ளஸ் 30 இன்டூ 18 மைனஸ் 150. இது பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேல்யூ. ஓகே, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேல்யூ. எஸ், நியூ ஃபேஷன். ஒரு பல்பு மட்டும் கால் பகுதி டேய். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 130.80 rupees வரும். 130.80 rupees. ஓகே, கிளியரா? எஸ், ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. Show that all the rectangles with a fixed perimeter. Show that all the rectangles with a fixed perimeter, the square has the greatest area. Okay, square-க்கு வந்து இப்போ வந்து ஒரு rectangle-க்கு வந்து show that all rectangles with a fixed perimeter. Okay, அதிலிருந்து fixed perimeter அதிலிருந்து ஸ்கொயரோட ஏரியா வந்து மேக்ஸிமமா இருக்கும்னு காட்ட சொல்றாங்க. ஓகேவா? காட்ட சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் என்னது? பெரிமீட்டர் பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, ஸோ பி பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி பை 2 மைனஸ் எக்ஸா, பி பை 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஒய் இஸ் ஈக்குவல் டு பி பை 2 மைனஸ் எக்ஸ். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னது? யாரோட ஏரியா கிரேட்டஸ்ட்னு காட்டணும்? நம்மளோட ஸ்கொயரோடது. வாட் இஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? எக்ஸ் இன்டூ ஒய் இல்லையா? த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஹேஸ், இல்லாட்டி ஏ ஸ்கொயர் வரும், விச் இஸ் லென்த் இன்டூ பிரெட். எல்லாமே ஓகே தான். ஸோ இப்போ வந்து ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் இன்டூ பி பை 2 மைனஸ் எக்ஸ். ஓகே, பி பை 2 எக்ஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. px by 2 minus x square வரும். minus x square. So greatest area அப்படின்னா maximum area. கரெக்டா? maximum area. சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வேணும்னு சொன்னீங்க, நான் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு வந்தா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். கோ அண்ட் வாட்ச் ஏஓடி. ஓகே, அதில் நான் வந்து ஐ ஹவ் சொல்லி தந்திருப்பேன். இதில் கொஸ்டின் இருந்தால் வி வில் சால்வ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி வருதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிஏ பை டிடி டிஏ பை டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. பி பை 2 இஸ் கான்ஸ்டன்ட், மைனஸ் 2x வரும். கரெக்டா? மைனஸ் 2x. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ. எஃப் டேஷ் ஆஃப் எஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 சப்ஸ்டியூட். ஸோ பி பை 2 minus 2x is equal to 0 வந்துரும். p by 2 is equal to 2x வந்துரும். x ஓட value will be p by 4 வரும். கரெக்டா? x ஓட value p by 4 வருதா? x ஓட value p by 4 வருதா உங்களுக்கு? ஓகே, எஸ். ஸோ x is equal to p by 4 வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து we have to show இதுதான் x is equal to p by 4 is the critical point. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் இதுவாக வந்துச்சு அப்படின்னு, இது மேக்ஸிமமாக கிரேட்டஸ்ட் ஏரியான்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வருது. ஸோ எகெயின் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுங்க. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 minus 2 வரும் இல்லையா? 0 minus 2 which is less than 0. So therefore function is maximum when x is equal to p by 4. இப்போ x is equal to p by 4 இருந்துச்சுன்னா y ஓட வேல்யூ என்ன வரும்? y is equal to p by 2 minus p by 4. So that is equal to என்ன வரும்? LCM 4 வருமா? ஓகே, LCM 4 வருமா? இங்கே 2p minus p வரும். y is also p by 4. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x is equal to y.
sides are equal. Okay, sides are equal. So sides are equal அப்படின்னா ஸ்கொயர் தான் வரும் இல்லையா? அப்போ ஸ்கொயர் has greatest area. அவ்வளோதான். ஸ்கொயர் has greatest area. அதுலேயும் டவுட்ஸோ அதனால கேட்டேன். ஓகே ஓகே, நான் சொல்லி தரேன், டோன்ட் வரி. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின், let the volume of a metallic hollow sphere be constant. Let the volume of a metallic hollow sphere is constant if the inner radius increases at a rate of 2 cm per second. Find the rate of increase of outer radius when the radius are 2 cm and 4 cm respectively. இது வந்து inner radius, இது வந்து inner radius. Okay, and this is outer radius. Outer radius. இது inner, இது outer. Hollow. Hollowனா உள்ள வந்து ஒண்ணுமே இருக்காது உள்ள. ஓகே, மெட்டாலிக் ஹோலோ ஸ்பியர் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பால் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பாஞ்ச் பால் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸ்பாஞ்ச் பால். ஸோ ஸ்பாஞ்ச் பால் உள்ள அதை வந்து ஸ்பாஞ்ச் பாலை கட் பண்ணி அப்படின்னா உள்ள வந்து தேர் வில் பி மெட்டீரியல்ஸ். ஓகே, அது வந்து இல்லாத சம் பால்ஸ்க்கு வந்து உள்ள வந்து எதுவுமே இருக்காது. ஸோ வந்து கட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஹோலோ, இட் வில் பி எம்டி இன்சைட். எப்போ முடியும்? 9:30. சரியா? 9:30. இப்போ முடிக்கணும்னா நான் இப்போவே முடிச்சிருவேன். ஓகே, கொஸ்டின்ஸ் பண்ணணும் இல்லையா? சரி. Okay, 9:30 I will finish. 9:30 I will finish. Okay, so let the volume of the metallic hollow sphere is constant. இப்போ வந்து first of all வால்யூத்தோட equation உனக்கு தெரிஞ்சிருக்கணும். So that is 4/3 pi into r cube, outer radius minus inner radius, r cube minus r square. ஓகேவா? அது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கான்ஸ்டன்ட் k. ஓகே, dv by dt எடுக்கலாமா? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 4/3 pi அது வந்து கான்ஸ்டன்ட், 3r square into dr by dt. ஓகே, மைனஸ் 3r square into dr by dt வந்து கான்ஸ்டன்டோட டெரிவேட்டிவ் 0. இதுவும் கேன்சல் ஆகும், 0 அந்த சைட் போயிடும் இல்லையா? 4/3 அந்த சைட் போச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ 3r square dr by dt is equal to 3r square into dr by dt. ஓகேவா? ஸ்மால் r பெரிய r. ஓகே, 3 கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து இங்கே என்ன ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் அவுட்டர் ரேடியஸ். ஓகே, அவுட்டர் ரேடியஸோட ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ். இதுதான் வந்து அவுட்டர் ரேடியஸோட என்னது ரேட் ஆஃப் இன்க்ரீஸ். ஓகே, ஓகே ஓகே கிளியரா? சரி, இப்போ வந்து இவங்க வந்து r is equal to, ஓகேவா, r is equal to 2 cm கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர் r is equal to 4 cm கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, the inner radius increases at a rate of 2 cm per second. So which is dr by dt கொடுத்துருக்காங்க 2 cm. எல்லாமே கொடுத்துருக்காங்க, just substitute in it. Okay, எங்க substitute பண்ணோம்? So that is r square, 4 square is 16 into dr by dt is equal to r square 4 into dr by dt என்னது பசங்களா 2. Okay, so 16 into dr by dt is equal to 8. dr by dt is equal to 8 by 16. dr by dt is equal to 1/2 centimeter second. 1/2 வருதா? 1/2. yes. Okay, super, very nice. Okay, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The volume of a cube is increasing at the rate of 6 centimeter cube per second. How fast is the surface area of the cube increasing when the length of an edge is 8 centimeter?
So பசங்களா என்ன சொல்லிருக்காங்க, the volume of the cube is increasing at a rate of 6 cm cube. So dv by dt கொடுத்திருக்காங்க இல்லையா. So dv by dt is equal to 6 cm cube per second. Next, how fast is the surface area of the cube is increasing when the length of the edge is 8 cm. So எந்த ஒரு figure cube. So surface area of cube என்னது 6a square. இவங்களோட increasing rate of increasing கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, rate of increasing. So ds by dt. ஓகே, ds by dt கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, surface area is equal to 6a square. differentiate பண்ணுங்க. ds by dt is equal to 12 into a da by dt. dA by dt க்கு எங்க போறது, dA by dt வந்து நமக்கு வந்து தெரியல, அது தெரிஞ்சா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். dA by dt க்கு இங்க போகணும், dv by dt. So what is volume of the cube, a cube. dv by dt என்னது, dv by dt is equal to 3a square into dA by dt. Okay, so dv by dt என்னது 6 is equal to 3a square into dA divided by dt. So இது வந்து 2 times. So what is dA by dt? dA by dt is equal to 2 divided by a square. இப்போ dA by dt வந்துச்சா, சூப்பரா. சரி, ds by dt is equal to 12a into 2 divided by a square. இதுவும் cancel ஆகி போயிடும். Next you will have 24 by a centimeter square by second. டெஸ்ட்ல கேட்டிருந்தாங்களா, 3 சென்டிமீட்டர் வருதோ. ஓகே, 24 by சென்டிமீட்டர். இப்போ வந்து when the length edge length வந்து 8 சென்டிமீட்டர்ல எப்படின்னு கேட்டு. ஸோ ds by dt is equal to 24. ஏக்கு பதிலா 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, you will get 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் per செகண்ட். ஓகே, ஸோ இந்த யூனிட் போட மறக்கக்கூடாது, யூனிட் போட மறக்கக்கூடாது. எஸ் எஸ் எஸ். ஓகே, என்ன போர் அடிக்குதா, என்ன பண்ணலாம் பசங்களா, நம்ம படிச்சு தானே ஆகணும். ஓகே, பேர் வித் மீ ஃபார் half an hour. நான் வந்து இந்த ஏஓடியில் இருக்கிற உன்னோட சம்ஸ் எல்லாம் நான் வந்து உனக்கு கொடுத்துட்றேன். ஓகே, சரியா. ஓகே 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 this question. It is given that the function f of x is equal to this attains local maximum value at x is equal to 1. Okay, at x is equal to 1. Find the value of a, hence obtain all the other points where the given function f of x attains local maxima or local minimum values. சரியா, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, f of x வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா, f of x is equal to x raised to 4 minus 62x square plus ax plus 9. ax plus 9. சரியா, ஓகே. f dash of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f dash of x இல்ல, f dash of x எதுக்கு கண்டுபிடி, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க local maximum at x is equal to 1. ஓகே, x is equal, புதுசா இருக்கு மேம் இந்த கொஸ்டின். புதுசா இருக்கா, ஓகே, நல்ல கொஸ்டின் இது. சரி, f dash of x நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கும், ஏன்னா லோக்கல் மேக்ஸிமம் at x is equal to 1. x is equal to 1ல லோக்கல் மேக்ஸிமம் இருக்கு. f dash of x என்ன வரும், 3x square minus 60 2 2s are 4 12 124x plus a வந்துரும். கரெக்டா, f of x is equal to 3x square minus 12. இது வந்து a, இது வந்து ஓகே. இப்போ வந்து லோக்கல் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்களா, லோக்கல் மேக்ஸிமம் இங்க பாருங்க, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ அட் x is equal to 1. x is equal to 1ல லோக்கல் மேக்ஸிமம் வருது. அதோட மீனிங் என்ன, அதோட மீனிங் என்னது, ஸோ f dash of x வந்து எனக்கு 0 வருது. ஓகே, f dash of x எனக்கு 0 வந்துச்சு. இந்த x ஓட வேல்யூ, ஓகே, அதுதான் வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ. கரெக்டா,
f dash of x is equal to 0. அதுல இருந்து இந்த critical value நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். f double dash of xல substitute பண்ணி local maximum value அப்படின்னா less than 0 வந்துச்சு. அதனால x is this. இது வந்து okay அப்படின்னா this satisfies this condition. First என்னது ஐயோ 3x cube x cube தானே 3 வெயிட் பண்ணுங்க நான் கரெக்டாக எழுதிக்கிறேன் 4x cube minus 4 12x plus a இப்போ கரெக்டா இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ பசங்களை இங்கே பாருங்க லோக்கல் மேக்ஸிமா at x is equal to 1 அப்படின்னா f dash of x is equal to 0 கண்டுபிடிச்சிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இது வந்து லோக்கல் மேக்ஸிமமா இல்லையா அப்படின்ட்டு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து லெஸ் தேன் 0 கிடைச்சி ஓகே நான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு ஓகேவா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வர்றது தான் வந்து லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா கரெக்டா லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா ஸோ அப்போ வந்து எனக்கு இப்படி சொல்லலாமா that is f dash of 1 is equal to 0 because local maxima எப்போ வரும் first according to first order derivative test f dash of x வந்து 0 வரும்போது கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல f dash of x is equal to 0 வரும்போது தான் நம்ம லோக்கல் மேக்ஸிமா அந்த ஒரு இதில் I'm not talking about intervals generally ஓகேவா generally I'm telling அப்போ வந்து f dash of 1 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ f dash of x என்னது 0 ஸோ 0 is equal to 4 into 1 cube minus 124 into 1 plus a 4 minus 120 plus a 0 is equal to minus 124 4 plus a ஓட வேல்யூ என்னது 120 a ஓட வேல்யூ 120 a ஓட வேல்யூ 120 ஓகே ஓகே ஃபைன் நாளைக்கு அதர் சாப்டர்ஸ் எஸ் கண்டிப்பா முடிச்சிடுவோம் அதில் என்ன சந்தேகம் ஓகே ஸோ இப்போ வந்து இது ஓகே a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு hence find other points where the given function f of x attains local maximum or local minimum ஸோ நம்ம வந்து இந்த f dash of xல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ f dash of x is equal to 4x square 4x cube minus 124x plus a ஓகே இப்போ இந்த ஏக்கு பதிலாக we can substitute 120 ஓகேவா ஸோ அது வந்து ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் ஏன்னா we have to find another points okay so 4x cube minus 124x plus 120 is equal to 0 4x cube minus 124x plus 120 is equal to 0 yes இப்போ வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும் ஸோ ஆல்ரெடி இஃப் ஐ புட் 1 இங்கே வந்து 1 இஃப் ஐ புட் 1 என்ன வரும் எனக்கு 4 minus 124 plus 120 is equal to 0 so that is x minus 1 is a factor இல்லையா x minus 1 is already இப்போ வந்து அந்த ஃபேக்டர் லாங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எல்லாம் உனக்கு தெரியுமா ஓகே லாங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டராக வரும் ஏன்னா இஃப் ஐ புட் 1 ஓகே இஃப் ஐ புட் 1 ஐ எம் கெட்டிங் 0 இதெல்லாம் எக்ஸாமுக்கு ஷுவராக வருமா மேம் ஹவு கேன் ஐ சேப்பா ஓகே ஐ கேன் ஒன்லி ப்ரொவைட் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ ஓகே எக்ஸ் மைனஸ் 1 வந்து எப்படி ஃபேக்டராக வந்துச்சு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க இதில் ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போ f dash of 1 is equal to 0 ஓகே f dash of x is equal அப்போ வந்து x minus 1 will be a factor ஓகே x minus 1 is a factor ஒவ்வொன்றா போட்டு பார்த்து x minus 1 ஃபேக்டரா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் லாங் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நீ வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே x minus 1 வந்துச்சுன்னு டவுட் இருக்கா யாருக்காச்சு
ஓகே எஸ். இந்த மாதிரி சம்ஸ் முக்கியமாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால், ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து 0 கிடைக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 வந்து என்னது? ஒரு ஃபேக்டர். ஓகே, லாங் டிவிஷன் மெத்தட் நீ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு வந்து ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ யூஸ் தட் லாங் டிவிஷன் மெத்தட் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? எஸ், டிவைட் அந்த இதை வச்சு இப்போ வந்து இப்படி தான் வரும். ஓகேவா? இங்கே பாருங்க, 4x கியூபு மைனஸ் 124x ப்ளஸ் 120 வந்து எக்ஸ் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ வந்து எனக்கு இங்கே 4x கியூப் வரணும். ஸோ அதனால ஐ ஹாவ் டு மல்டிப்ளை இல்லையா? 4ஆல் நான் இது வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி வந்து 4x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக 4x ஸ்கொயர். ஸோ 4x ஸ்கொயர் இங்கே என்ன வரும்? 4x கியூபு. 4x கியூபு இங்கே என்ன வரும்? மைனஸ் 4x வரும். ஓகே, ஸோ தட் டிவைட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகி போயிடும். நெக்ஸ்ட்டு 4x வரும். 4x மைனஸ் 124x யூ வில் கெட். இப்போ 4x வரணும். இங்கே எனக்கு 4x வரணுமா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்? I will just multiply it with 4. அந்த மாதிரி take 4 as common. அந்த மாதிரி பண்ணுறீங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், நோ பிரச்சனை. ஸோ ஆஃப்டர் இது ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 30 யூ வில் கெட். ஓகே, நீங்கள் 4 காமன் எடுத்து நீங்கள் பண்ணலாம். சரியா? ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 30, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 30 அப்படின்னு உனக்கு வந்து கிடைக்கும். இதுலேருந்து நீங்கள் 4 காமனாக எடுத்துட்டிங்களா? 4 காமனாக எடுத்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதுலேருந்து கூட யூ கேன் ஃபைன். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா? இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வருதா? ஸோ அதை வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 ஃபேக்டரைசேஷன் பண்ணால் யூ வில் கெட் 0. ஓகே, யூ வில் கெட் 0. ஓகே, ஸோ அப்படின்னா எவ்வளோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வருது? எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஹவு மெனி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 5. ஓகே, இவ்வளோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லோக்கல் மேக்ஸிமாவா லோக்கல் மினிமா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வி வில் டேக். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ 4 இன்ட்டு 3 12x ஸ்கொயர், 12x ஸ்கொயர் மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 124, 124. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 6 போடுங்க. So 12 into 36 minus 124. So 12 into 36 என்ன வரும்? 6 into 12, 6 into 2 is 12, carry 1, 6 into 1, 7, 72, 3 into 2 is 6, 3 வருதா? So 2, 7 minus 1, sorry, 7 plus 1, 2 வரும், 13, 1, 432 வருதா? So 432 minus 124 is always greater. Okay, always greater. Therefore x is equal to minus 6. வந்து என்னது? local minima point. local minima point. அதே மாதிரி x is equal to 5 க்கு உனக்கு local minima point வந்துரும். yes okay. okay, so வந்து இந்த இது okay. next பாருங்க, இந்த question பாருங்க. the perimeter of a rectangle. பயப்படாதீங்க, டோன்ட் வெரி. ஓகே, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வைங்க. இந்த மாதிரி டைமில் ஆப்டிமிஸ்டிக், பீயிங் ஆப்டிமிஸ்டிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஷீட் இஸ் 300 centimeter. It is rolled along one of its sides. Okay, it is rolled along. It's rolled along one of its sides to form a cylinder
find the dimensions of the rectangular sheet so that the volume of cylinder is maximum. என்னப்பா சொல்றாங்க இவங்க, என்ன சொல்றாங்க? ஓகே, நாளைக்கு நான் வந்து சீக்கிரமா முடிச்சிடுறேன், டோன்ட் வெரி. இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஐ வில் சால்வ். ஒவ்வொரு கொஸ்டினும் பேசேஜ் மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம் இவங்களால. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் ஷீட், இது எக்ஸ் இஸ் த லென்த் அண்ட் ஒய் இஸ் த விட்த். இட் இஸ் ரோல்ட் அலாங் இட்ஸ் சைட்ஸ். ஓகேவா, இதை வந்து திருப்பி இப்படி ரோல் பண்ணுறாங்க. பேப்பர் இருந்துச்சுன்னா ஐ வில் ஷோ யூ. இங்கே பேப்பரே இல்லை. ஓகே, ஸோ உங்களோட பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வந்து அப்படியே சுருட்டி ஒரு சிலிண்டராக மாற்றுறேன். ஓகே, சுருட்டி ஒரு சிலிண்டராக நான் வந்து மாற்ற போகிறேன். ஓகேவா, சுருட்டுங்க, சுருட்டி சிலிண்டராக மாற்றணும் அப்படின்னா ஓகே, இந்த லென்த் வில் பி, இந்த லென்த் தான் இதோட சர்க்கம்ஃபரன்ஸாக வரும். கரெக்டாக, சர்க்கம்ஃபரன்ஸ் வில் பி எக்ஸ் அண்ட் ஹைட் ஹெச் வில் பி, ஓகே, ஹைட் ஹெச் வில் பி ஒய். கரெக்டா ஓகேவா, சரி, இது அங்கேயே இருக்கட்டும். இது வந்து வாட் எவர் தே செட். ஓகே, இது வாட் எவர் தே செட். த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் மெட்டாலிக் ஷீட் இஸ் 300. பெரிமீட்டர் சொல்லியிருக்காங்களா? ஸோ பெரிமீட்டர் பி இஸ் ஈக்குவல் டு 2 into x plus y. ஓகே, ஸோ 300. ஸோ 300 இஸ் ஈக்குவல் டு 2 into x plus y. x plus y என்ன வரும்? x plus y இஸ் ஈக்குவல் டு 150. y வேல்யூ கண்டுபிடி. எதுக்கு y வேல்யூ? எல்லாமே ஒரே டேர்ம்ஸில் வர்றதுக்கு தான் நம்ம இந்த y வேல்யூ அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு 150 மைனஸ் எக்ஸ். yயோட வேல்யூ வந்து 150 மைனஸ் எக்ஸ். சரி, இப்போ இங்கே வந்து பாருங்க, y இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் y. ஸோ விச் இஸ் x இல்லையா? ஹைட் ஆஃப் த சிலிண்டரா? ஹைட் ஆஃப் த சிலிண்டரா? height of the cylinder, height of the cylinder, height of the cylinder is equal to, height of the cylinder h is equal to y is equal to 150 minus x. இது உனக்கு ஓகேவாடா? எஸ் எஸ், ஓகே சரி. இப்போ வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சொன்னோம் circumference of the cylinder. ஓகேவா, circumference of the cylinder is equal to length x. கரெக்டா, circumference என்னது? 2 pi r. So that is equal to length x. So what is radius? x by 2 pi. x by 2 pi. டே ஓகே, எனக்கும் அவங்க கூட பேசணும்னு இருக்கு. பேசினா போதுமா? ஓகே. என்ன மேம் திடீர்னு இதாயிட்டீங்க? சாரிடா. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷீட். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷீட். அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னது? மேக்ஸிமம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது? மேக்ஸிமம். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் ஹெச் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ வி இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ ஆர் வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi ஸ்கொயர். வாட் இஸ் ஹெச்? 150 மைனஸ் எக்ஸ். இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா பசங்களா? எஸ் எஸ். பை அண்ட் திஸ் பை வில் கெட் கேன்சல். பை கேன்சல் போயிடும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4 pi into 150 minus x you will get. Okay, so இப்போ இந்த x ஸ்கொயர் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi into 150 x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப். வால்யூம் தான் இப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம். நம்ம வால்யூமத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நம்ம இனிமேல் என்ன பண்ணணும்? மேக்ஸிமைஸ் பண்ணணும். கரெக்டா, இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து dv by dt எடுக்கலாமா? நெக்ஸ்ட் இஸ் dv by dt is equal to, dv by dt is equal to என்ன வரும்? 1 by pi. ஓகே, ஃபர்ஸ்ட் v எழுதிக்கிறேன். v is equal to 1 by 4 pi into 1 by 4 pi into 150 x square, 150 x square minus x cube. ஓகே, 150 x square minus x cube. சரி,
இப்போ dv by dt எடுங்க. dv by dt is equal to 1 by 4 pi வந்து கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இது வந்து என்ன வரும் 300x minus 3x square. ஓகே, so that is f dash of v வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும் equal to 0 இருக்கணும். first ordered critical points. After a year I am seeing your max class ma'am. Hi, hello. Yes. Okay. Super da, எப்படி இருக்க? I hope you are doing fine. Okay, so that is 1 by 4 pi into 300x minus 3x square is equal to 0 வந்துரும். கரெக்டா? 4 pi அந்த சைடு வந்தா 0 ஆயிரும். So 300x minus 3x square is equal to 0. 300x is equal to 3x square. இது வந்து 100 times. இங்கொரு x காலி. So x is equal to 100 வருதா? x is equal to 100. x is equal to 100 இருக்கட்டும். ஓகே, so இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்டா இல்லையான்னு செக் பண்ணணும். So again f double dash of v. Okay, f double dash of v எடுங்க. That is 1 by 4 pi into 300 minus 6x வரும். ஓகேவா? 6x. So put 100. Okay, x is equal to 100 போடுங்க. So f double dash of v is equal to 1 by 4 pi into 300 minus 600 வரும். ஓகே, obviously less than 0 இருக்கும் இல்லையா? obviously less than 0 இருக்கும். So therefore x is equal to 100ல maximum point. ஓகேவா? மேக்ஸிமம் லோக்கல் மேக்ஸிமம்னா லோக்கல் மேக்ஸிமம்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ x is equal to 100 வந்துச்சா? y ஓட வேல்யூ என்னது பசங்களா? y is equal to என்ன சொல்லியிருக்காங்க? 150 minus x. y is equal to 150 minus x. So 150 minus 100 that is equal to 50. That is equal to 50. Yes. ஓகேவா? கிளியரா? 17 மெம்பர்ஸ் இருந்தாலும் என்ன கிளாஸ் அப்படியே ஃபயரா போகுது இல்ல? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. the median of a equilateral triangle is increasing at the rate of 2√3 centimeter. Find the rate at which the side is increasing. Okay, yes. It's not about the quantity, it's about the quality இல்லையா? ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஸ்பெஷாலிட்டி என்னது? ஓகே, அவங்களோட மீடியன் வில் பி ஹைட். ஓகே, ஹைட் ஆல்டிடியூட் ஆஃப் தட் ட்ரையாங்கிள். ஓகே, மீடியன் வந்து என்னவா இருக்கும்? ஹைட்டா இருக்கும். மீடியன் வில் பி தி ஹைட் ஆர் altitude of the triangle. சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இஃப் சப்போஸ் இது ஏ இதுவும் ஏ, ஏன்னா ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் மீடியன். கரெக்டா? இது வந்து மீடியன் ஹெச். ஓகே, ஹைட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இது மீடியன் அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடை அது ஈக்குவலாக டிவைட் பண்ணும். கரெக்டா? ஈக்குவலாக டிவைட் பண்ணும். ஸோ இது a/2 வரும், இதுவும் வந்து a/2 வரும். ஸோ திஸ் வில் பி 90 டிகிரி. சரி, ஓகேவா? Find the rate at which the side is increasing. Okay, நான் போறேன் பாய். ஓகே, சைடு வந்து எவ்வளோ ரேட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். சரியா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? dm by dt. ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மீடியன் இஸ் ஈக்குவல் டு 2√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஹைட் ஏ வந்து என்னன்னு தெரிஞ்சாதான் அதில் வந்து அதோட ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் என்னன்னு சொல்ல முடியும். ஸோ இதுல இருந்து so this forms an equilateral this forms a right angle triangle. இதுல இருந்து height கண்டுபிடிக்கலாமா? which is median. okay, which is median. so dm by dt க்கு பதிலா dh by dt னே போட்டுருங்க. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி அந்த பாயிண்ட் எழுதுனனால we can do this. ஓகே, நாளைக்கு பாடுறேன் டெஃபினட்டா. ஓகே, so that is a square is equal to, ஓகேவா, a square is equal to h square plus a square by 4.
ஓகே ஸோ எனக்கு வந்து மீடியனோட தான் வேணும், ஏன்னா மீடியன் வந்து தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி ஓகே இப்போ வந்து ஹைட் இப்போ இதுவங்களை வந்து இந்த சைடு எடுத்துப்போம். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ஓகே ஏ ஸ்கொயர் வெளியில் எடுக்கலாமா, ஸோ தட் இஸ் 1 மைனஸ் 1 பை 4 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ஓகே இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 3a square by 4 is equal to h square. Okay, so that is h is equal to root 3 by 2a varum. Okay, root 3 by 2a varum. ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, ஏன்னா இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 2 root 3. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க dh by dt. ஓகேவா, dh by dt is equal to root 3 by 2 into dA by dt. dA by dt என்னது, rate of change of increase of the side இல்லையா, சைடோட rate of change. dA by dt தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். dh by dt ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா, 2 root 3 is equal to root 3 divided by 2 into dA by dt. Okay, root 3 cancel. So dA by dt will be equal to 4. 4 மட்டும் எழுதக்கூடாது, 4 centimeter per second. எஸ் டா பசங்களா, ஓகேவா, 4 வருதா, எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே லாஸ்ட் கொஸ்டின் then we will wind up. yes I remember. okay sum of two numbers. read பண்ணுங்க question, last question. இதுக்கப்புறம் போய் தூங்கிடுங்க. ஓகே ரிவைஸ் பண்ண 1 hour வேணும்னா நீ ரிவைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் go and sleep. the sum of two numbers is 5. okay, the sum of two numbers is 5. the sum of two numbers is 5 if the sum of cubes of their numbers is least, then find the sum of the square of these numbers. இதுக்கு மேல I cannot sit. சரி இப்போ வந்து என்ன சொல்றாங்க, x plus y is equal to 5. ஓகேவா, sum of their cubes, அவங்களோட cubesோட sum. ஓகே அவங்களோட cubesோட sum, that is x cube plus y cube. x cube plus y cube வந்து லீஸ்டா இருக்குது அப்படின்னா இது வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து y ஓட வேல்யூ என்ன வரும், 5 minus x. ஸோ தட் இஸ் x cube plus 5 minus x the whole cube we want to find. ஓகே இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் வருது f of x. ஓகேவா, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பசங்களா, x cube plus 5 cube வந்து 125 வருமா, 25 into 5, 5 5s are 25, 2 yes 125. so 125, okay 125 minus 315 எப்படின்னா x cube minus 3a square b plus 3ab square minus b square வரும். ஓகே சாரி மைனஸ் b cube, இதுதான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். a square வந்து என்னது 25. ஓகேவா, a square என்னது 25. ஸோ 25 into 3 15 175. ஸோ 75 into b is x plus 3 into a 3 into a 3 into a என்னது minus 75x. ஓகே இது வந்து திருப்பி வரும் 75x 3a square. வெயிட் பண்ணுங்க, இது a cube. ஓகேவா, இது a cube 70 கரெக்ட், now it's correct. so 3 into a என்ன வரும், 3 into a 15 வருமா, ஸோ 15x square minus x cube. ஓகே ஸோ இதுதான் ஃபார்மேட்
expand பண்ண ஃபார்மேட் இது. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15x ஸ்கொயர். இப்போ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோமா? 15x ஸ்கொயர், ஓகே, மைனஸ் 75x ப்ளஸ் 125 இஸ் ஈக்குவல் டு 0 வரும். இஸ் ஈக்குவல் டு 0 வருதா? ஸ்ரீஷ்மா வேணாண்டா. ஓகே, ஸோ லாஸ்ட்டில் என்ன வரும்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணும்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் சால்வ் பண்ணால் போதும். ஓகே, 15 காமனாக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 15x ஸ்கொயர் மைனஸ் இது வந்துடும். இது வந்து f of x. ஓகே, திஸ் இஸ் f of x. இது வந்து நமக்கு வந்து கிடைச்சது வந்து f of x இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து f dash of x கண்டுபிடிங்க. f dash of x இதுதான் லீஸ்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? திஸ் இஸ் லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. f dash of x என்ன வரும்? 30x. ஓகே, 30x மைனஸ் 75. ஓகே, 30x is equal to 75. இது equate to 0 பண்ணுங்க. 30x minus 75 is equal to 0. 30x is equal to 75. X is equal to 75 by 30. X is equal to 75 by 30 வருதா? Yes or no? So 5 by 2 வரும் 2.5. Yes, 2.5. 2.5 you will get. So x is equal to 2.5. So இது லீஸ்டா இல்லையான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டா? லீஸ்டா இல்லையான்னு. So we will take f double dash of x. So that is equal to 30 which is greater than 0. அப்போ வந்து என்ன சொல்லலாம்? greater than 0 அப்படின்னா local மேக்ஸிமாவோ இல்லாட்டி மினிமா, ஜஸ்ட் யூ சே மினிமம். ஏன்னா லோக்கல் எதுவும் மென்ஷன் பண்ணல, மினிமம் வேல்யூ. ஓகேவா? ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 அப்படின்னா இட் இஸ் த மினிமம் வேல்யூ. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 கன்ஃபார்ம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 கன்ஃபார்ம். அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 2.5. ஓகே, y இஸ் ஈக்குவல் டு 2.5. இப்போ வந்து என்ன சொல்லுங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தீஸ் டேர்ம். ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் யூ ஹேவ் டு ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஸோ தட் இஸ் 2.5 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2.5 தி ஹோல் ஸ்கொயர். என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. என்ன ஆன்சர் வருது? 12.25 வரும். ஓகேவா? 12.25 12.5 அவ்வளோதான். எஸ், வரட்டா, நான் போறேன். ஓகேவா? கிளியரா? எஸ், இன்னைக்கு செஷன் சூப்பரா. லீடர் போர்ட். ஓகே, டெஃபினட்டா லீடர் போர்ட் காட்டுறேன். ஓகேவா பசங்களா? தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சூப்பர் மாஸ். ஏன்னா வந்து ஒரு 5.5 hours நீங்கள் என் கூடயே இருந்திருக்கீங்க. 5.5 hours. ஓகே, ஜோஷ்வா, ஜெய், பிரசன்ன தேவி, கிரிஜா, ரெவி எடிட்ஸ், தேவேந்திரன், லக்ஸ், அசியா, சுஹைரா, நிதின். ஸோ almost 37 students participated, which is very good. Yes. ஓகே, ஸோ நீங்கள் நினைக்கிறத விட யூ கைஸ் ஆர் வெரி 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 ஆசம். ஓகேவா? ஸோ வெரி குட். நீங்கள் சூப்பர் டமாஸ். ஓகே, 5.5 hours நீங்கள் உட்காந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம். ஓகே, சரிடா, சரி. குட் நைட் பசங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் இப்போ வந்து நாளைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் 2 chapters கிடையாது, பார்ட் 2 நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்ட் 2. ஓகே, ஸோ பார்ட் 2ல வந்து நம்ம சந்திப்போம். டுமாரோ நான் வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நான் வந்து முன்னாடியே முடிச்சிருவேன். ஓகே, யூ கைஸ் வில் ஹாவ் டைம் ஃபார் ரிவிஷன் ஆல்சோ. மண்டே மார்னிங் நாளைக்கு நம்மளோட லாஸ்ட் கிளாஸ். ஓகேவா? மண்டே மார்னிங் இருக்கும் கிளாஸ். ஓகே, மண்டே மார்னிங் தேர் வில் பி ரிவிஷன் கிளாஸ். ஜஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் டெல் யூ ஹவு டு ரைட். ஒரு கொஸ்டின் எப்படி எழுதணும், அப்ரோச் பண்ணணும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும். ஸோ யூ நாட் ரைட்டிங் த போர்ட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம், பட் ஸ்டில் 12th போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ஐ வில் டெல் யூ. எஸ், ஸோ that's it for today and I will see you on the next session பசங்களா. This is your Sreeshma Mam leaving. Bye and take care.